அந்த அடியார்களுடைய வேண்டுதலுக்கு தகுதியாய் அந்த தலத்திலேயே நித்திய வஸ்துவாய் வீற்றிருந்து காலந்தோறும் வருமடியவர்கள் வேண்டி கேட்டவற்றையெல்லாம் வாரி வழங்கும் கற்பக தருவாய் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். அந்த விதத்தில் பரம்பொருள் தன்மை என்பது சிவபெருமானுக்கே உரித்தான தனித்துவமான வைபவமாய் பார்க்கப்பட்டு அவர் ஒருவர் ஆண்டான், ஏனைய உயிர்கள் எல்லாம் அவருக்கு அடிமை செய்யும் திறத்தை உடையன என்பதை காட்டித்தரும் விதமாக வேதங்கள் தொடங்கி இதிகாசங்கள், 18 புராணங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள் அவ்வக்காலங்களிலே எழுந்தருளி இந்த ஞான திரட்டின் தெளிவை நாம் உணரும்படியாய் செய்து கொடுக்க வேண்டி ஒவ்வொரு காலத்திலும் இதை பற்றிய தெளிவு குறைந்து வரும்போது ஸ்வயம் பிரகாசமாய் சில ஞானிகளையும் காட்டிக் கொடுத்தருளி அந்த ஞானியர் வாக்காக எல்லோராலும் எளிதில் ஓதி உணர முடியா வேதாதி ஞான நூல்களினுடைய தெளிவை எளிமைப்படுத்தி வழங்கியருளி அதன் மூலமாக சித்தாந்த தெளிவு பெற்று உயிர்கள் எல்லாம் சிவகதி அடைவதற்கு ஏதுவாய் அமைத்து தருகிறார். அந்த விதத்தில் அநேக திருத்தலங்கள், அவ்வத்திருத்தலங்களினுடைய பெருமைகள் இவற்றை சிந்திப்பதை அடியார் பெருமக்கள் தாங்கள் நித்தமும் கொண்டிருக்கக்கூடிய கடமைகளிலே ஒன்றாக பார்க்கிறோம். நித்தியமும் தவறாது சிந்திக்க வேண்டிய புராணங்கள் என்று சில புராணங்களை சிட்டாச்சாரமாக பெரியவர்கள் கடைபிடித்து வருவார்கள். சிட்டாச்சாரம்னா பெரியவர்கள் கை கொண்டிருந்த ஆச்சாரம். இதற்கு சாத்திர நூல்களிலே பிரமாணம் இருக்குமான்னு கேட்டா பெரும்பான்மை இருக்காது. இருக்கலாம், ஆனா இத்தனை துல்லியமாக இருக்காது. பெரியவர்கள் இதை கடைபிடித்து வந்தார்கள், அதனால் நாங்களும் கடைபிடிக்கிறோம் என்ற அளவிலே கொள்ளப்படும் ஆச்சாரம் சிட்டாச்சாரம் என்று சொல்லப்படும். இது தேசத்திற்கு தேசம் மாறுபடும் தன்மையுடையது. இங்கே சிவனடியார் பெருமக்கள் சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை மறவாதிருக்கும் பொருட்டு சிவபெருமான் செய்தருடைய லீலைகளும் சிலவற்றை நித்தியம் சிந்திக்கும் தன்மை இங்கே சொல்லப்படுகிறது. அந்த வழிக்கு மார்கண்டேயர் என்ற அந்த மகாபக்தருக்காக வேண்டி காலசம்ஹாரம் செய்தருளின பெருமானுடைய அந்த வீரச் செயலை நித்தமும் சிந்திக்க சொல்லி நமக்கு சிட்டாச்சாரம். காலையில் எழுந்தவுடன் சிவபெருமானுடைய பரத்துவத்தை நமக்கு காட்டித்தரக்கூடிய சில திருவிளையாடல்கள். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது அதிலிருந்து ஆலகால விஷம் வந்து அந்த விஷத்தின் தாக்கத்தாலே நான்முகன் திருமால் எல்லோரும் மயங்கி விழக்கிடந்த நேரத்தில் அந்த ஆலகால விஷத்தின் வீரியத்தை தன் கண்டத்திலே வைத்து அடைக்கும் தன்மை சிவபெருமான் ஒருவருக்கே இருந்தபடியால் நீலகண்டராக சிவபெருமான் இருக்கும் சிறப்பை நித்தமும் நினைக்க வேண்டியது. நீலகண்டன் என்ற நாமமே தனித்த சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது. ஆச்சாரியர்களிடத்தே இருந்து நாம் அனுகிரகத்தோடு சிவபூஜை செய்து வரும் பழக்கத்தோடு சிலர் இருக்கலாம். அவர்கள் ஆயுசு பரியந்தம் அந்த சிவபூஜையை செய்து முடித்து வயோவிருத்தர்கள் ஆகும் போது படுத்த படுக்கையாய் கிடந்துவிட சிவபூஜை செய்வதற்கு தகுதியாய் எழுந்து அமர்ந்து ஸ்நானம் செய்து திருநீறு தரித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து எல்லாம் முடியாம போற பட்சத்திலே கிடந்த கிடப்பாய் அவர்கள் இருக்கும் போது அந்த சிவபூஜையை விடாமல் செய்ய வேண்டிய விதி இருப்பதால் குறைந்தபட்சமாக அவர்களை தானே செய்யலாமான்னு கேட்டா தெரிந்த யார் மூலமாவது அந்த பூஜை பெட்டியை எழுந்தருள செய்ய வேண்டியது. நாம் படுத்திருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த பெட்டியை நம் தலைமாட்டிற்கு நெருக்கே கொண்டு வந்தால் ஒரே ஒரு பூவையான எடுத்து அந்த பெட்டியின் பேரிலே எரிந்து திருநீலகண்டம் என்ற நாமத்தை சொன்னாலும் போதும் அது சிவபூஜையாக கொள்ளப்படுமா? நான் சிந்திக்க வேண்டியது, இந்த இடத்திலே நமசிவாய மந்திரத்தை சொல்லலை, ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து இட்டாலும் திருநீலகண்டம் என்று சொன்னால் அந்த பூஜையை முழுமையான சிவபூஜையாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வானா? சிவபெருமானுடைய கருணைக்கு தகுதியான நாமம் திருநீலகண்டம் என்பதுதான். உலக உயிர்கள் எல்லாம் அஞ்சி துடித்த மாத்திரத்தில் பரம்பொருளான சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை முழுவதுமாக தன் கண்டத்திலே நிறுத்தி அடைத்து வைத்துக் கொண்டு உயிர்களை எல்லாம் காத்து கொடுத்தான். ஆனால் இந்த நீலகண்டன் என்ற நாமமே ரொம்ப வசதி. அதனால தான் அடியார் பெருமக்களினுடைய திருநாமங்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பட்டியலிட்ட போது அந்த பட்டியலில் முதல் நாமம் திருநீலகண்டம், நிறைவான நாமமும் திருநீலகண்டம் தான். தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் எடுத்து பாடினார். அது முதல் திருநாமம். அவர்கள் தொகையடியார்களாக அறியப்படுபவர்கள். அது தனித்த ஒரு நபரை குறிப்பதில்லை. சிதம்பர கஷேத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்து வரும், முன்காலத்திலே செய்து நிகழ்காலத்திலே செய்து எதிர்காலத்திலே செய்யவிருப்பவர்களையும் சேர்த்தே அந்த ஒரு வரியில பாடிடுறார். அதனால் தில்லைவாழ் அந்தணர்கள், வாழ்ந்த அந்தனர், வாழ்கின்ற அந்தனர், வாழவிருக்கும் அந்தனர் அத்தனை பேரும் அது ஒரு தொகையடியார் கூட்டம். தவிர்த்து தனியடியார்னு முதல்ல சொல்ல தொடங்கினார். திருநீலகண்டத்து குயவனாரிடத்தை இருந்து தான் தொடங்குறார். அப்போ இந்த அடியார் பட்டியல் அந்த நாமத்திலிருந்து தொடங்குகிறது. நிறைவு செய்யும் போதும் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்று சொல்லி நீலகண்ட யாழ்ப்பாணர் நாமத்தோடே நிறைவு செய்வார். அடியார் பெருமக்களினுடைய பெருமை நீலகண்டம் என்ற நாமத்திலே தொடங்கி நீலகண்டம் என்ற நாமத்திலேயே முடிவடைகிறது.
கருணையின் வெளிப்பாட்டை காட்டி கொடுத்த திருநாமம். அப்படி சிவபெருமான் ஆலகால விஷத்தை பானம் பண்ணி நீலகண்டராக இருந்த அந்த சித்தாந்தத்தை, அந்த தாத்பரியத்தை சிந்திக்க வேண்டியது. அடுத்து பிரமுக்கியமாக சொல்லியிருக்கும் இரண்டாவது சரித்திரம், வேதங்கள் எல்லாம் முதலில் இன்னார்தான் பரம்பொருள் என்று ஸ்தோத்திரம் செய்த போது அவனுக்கு ஒரு நாமத்தையோ வடிவத்தையோ தரவில்லை. வேதங்கள் பெருமானுடைய கண்டத்திலேருந்து அப்பதான் புறப்பட்டிருக்கு. பிறந்த குழந்தை போல இவனுடைய தன்மையை யாரால் அளந்து சிறப்பை சொல்ல முடியும்? அதனால் முதல்ல ஸ்தோத்திரம் என்றதே சுவாமியும் தன் தன்மையை அவருக்கு காட்டி கொடுத்த போது இன்ன தன்மையன், இந்த நாமத்தன் என்றெல்லாம் இல்லாது பார்த்த திசை தோறும் ஒளிபரப்பிக் கொண்டே செல்லக்கூடிய அக்னி ஸ்தம்பமாக அதனுடைய தோற்றமும் முடிவும் இல்லா சிறப்போடு எல்லா திசையிலும் வளர்ந்து கொண்டே போய் இங்கே தொடங்கினான், இங்கே நிறைவடைவான் என்று சொல்ல முடியாதபடிக்கு தன் பராக்கிரமத்தை ஞான பெரும் பிழம்பாக காட்டி கொடுத்தானாம். அப்படி தோற்றமும் முடிவும் இல்லா அக்னி ஸ்தம்பமாக சிவபெருமான் நின்ற நிலையை வேதங்கள் முதலில் பரம்பொருள் யார் என்று தான் விசாரம் செய்யும் போது யார் ஒருவன் இந்த நாமம், இந்த வடிவம் என்றெல்லாம் வரையறைக்கு உட்படாது எல்லாவற்றையும் தனக்குள்ளே தாங்கிக் கொள்ளும் திறத்தோடு 10 திசைகளிலும் ஒளிபரப்பிக் கொண்டு திசைகள் என்ற அந்த எல்லையை கடந்து வளர்ந்து கொண்டே செல்கிறானோ அவனை பரம்பொருளாக கொள் என்று பொதுவாய் ஸ்தோத்திரம் செய்கிறது. வாஸ்தவத்தில் சிவபெருமான் தான் நம்முடைய புராணங்களிலே வேதம் சொன்னபடிக்கே இன்ன தன்மையன், இந்த நாமத்தன் என்று அறிய முடியாத நிலையில் திருமாலும் நான்முகனும் மட்டும் தோன்றியிருந்த நிலையில் அவர்களுக்கு தாம் யார், தம்முடைய தொழில் என்ன, பிறப்பென்ன இறப்பென்ன என்று கூட புரியாது பிறந்த குழந்தை போல அறிவிருந்த நிலையிலே அவர்கள் இருவருக்கும் பரம்பொருள் தன் தன்மையை காட்டிக் கொடுக்க தேர்ந்தெடுத்த இந்த திருவுருவம் தான் ஆதி புராணனாக ஆதி பரம்பொருளாய் கால தத்துவத்தை கடந்து விளங்கக்கூடியவன் என்பதற்கு தகுதியாய் வாய்ந்த திருவேடமாக பார்க்கப்படுகிறது. வேதங்கள் முன்னம் இந்த தன்மையோடுதான் எம்பெருமான் எழுந்தருளினான்னா அது அக்னி ஸ்தம்பமாக எல்லா திசையிலும் ஒளிபரப்பிக் கொண்டு போன வடிவமாக பார்க்கப்படுகிறதே. அந்த வடிவத்தை லிங்கோத்பவ மூர்த்தமாக இருக்கும் பெருமையை இரண்டாவது புராணமாக சிந்திக்க வேண்டியது. மூன்றாவது புராணம் இந்த எம்பெருமானுக்கு காலம் கட்டுப்பட்டிருக்கும். உயிர் வர்க்கங்கள் அத்தனையும் காலத்திற்கு கட்டுப்பட்டிருக்க யார் ஒருவன் காலனுக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணினானோ அந்த எம்பெருமான் தான் பரம்பொருள் என்பதை காட்டிக் கொடுக்கும் விதமாய் மார்க்கண்டேயராகிற அந்த மகாபக்தருக்காக வேண்டி அவருடைய இட்ட குரலுக்காக வேண்டி யமனை நிகிரகம் பண்ணி அருளி மரணத்திற்கு மரணத்தை விதித்தவனான அந்த காலசம்ஹார லீலை, இந்த மூன்றையும் நித்தமும் காலையில் துயிலெழுந்தவுடன் நினைக்க வேண்டிய புராணங்களாக சொல்லி சிட்டாச்சாரம் ஆச்சாரியர்கள் சொல்லி உள்ளது. 3 புராணத்தையும் சிந்திக்கும் போது நமக்குள்ளே சிவபெருமான் பரம்பொருள், மற்றைய எல்லோரும் உயிர் வர்க்கங்கள் என்ற ஒரு தெளிவு பிறக்கும். அதனாலே புராணங்களை கார்த்தாலே எழுந்தவுடன் ஸ்மரித்து திருநீர் தரித்து அந்த நாளை தொடங்கும் சிறப்புண்டு. அதே போல அந்த நாள் முடியும் போது ஸ்மரிக்க வேண்டிய புராணங்கள் சிலதுண்டு. அதை இன்னொரு சந்தர்ப்பத்திலே பார்க்கலாம். இப்படி 3 மகோன்னதமான வைபவங்களை சொல்லி இதிலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய லிங்க புராணமாகிற லிங்கோத்பவ மூர்த்தமாக எம்பெருமான் தோன்றி அருளிய லீலையோடு தான் அருணாச்சல மகாத்மியமாகிற இந்த புராண பகுதி நமக்கு கிடைக்க பெறுகிறது. அந்தந்த திருத்தலத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளுவதற்கு ஒரு காரணத்தை காட்டி கொடுப்பார். அந்த ஒரு அடியாருக்காக எழுந்தருளி விடுவார், அங்கே அப்படியே இருப்பார். பின்னாலே அம்பிகை அந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து சிவம் அருளில்லாது இயங்க முடியாது. அதனாலே வியக்தமா தெரியும் பொருட்டு அம்பிகை அந்த தலத்திற்கு வந்திருந்து ஏதோ காரணத்தினால் அங்கே வந்தவள் சிவபூஜை செய்து சுவாமியை திருக்கல்யாணம் செய்து கொண்டு நித்தியமாக அந்த தலத்திலேயே சிவமும் சக்தியுமாய் நிற்கும் தன்மையை காட்டி கொடுப்பார்கள். பல நேரங்கள்ல அம்பிகைக்காகவே அந்த தலத்திலே சுவாமி எழுந்தருள்வர். புராணங்கள் எல்லாம் சொல்லும் போது பெரும்பாலும் திருக்கைலாயத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க. சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி இருந்த ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு லீலையிலே அம்பிகையை சுவாமி பார்த்து கோபித்து நீ பூலோகத்திற்கு போய் இப்படி ஒரு உருவம் எடுத்து இதுவாயிருந்து மீண்டு வாம்ப வாசித்தோம்னா சிவம் சக்தி பிரிக்க முடியாதுன்னு சாத்திரத்தை சொல்லிக் கொண்டே வருகிறீர்கள். ஆனா திருக்கைலாயத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததையும் புராணம் சொல்லுகிறது. நீ போய்வான்னு சுவாமி அனுப்பிட்டார்னா அங்கிருந்து பிரிந்ததாகிறதே சுவாமிக்கு கோபம் முதலிய குணங்கள் எல்லாம் உண்டாங்கிறதே விசாரம் வருது. சுவாமிக்கு ஆனந்த நிலை தவிர வேறு நிலையே கிடையாது. கோபம் முதலிய குணங்கள் சிவபெருமானுக்கு கிடையாது. பரம்பொருளானபடியாலே ஞானானந்த வடிவம் தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனந்தமானது ஞான வடிவம், மிகுந்த ஆனந்தத்தோட இருக்கக்கூடியவர், முடிவு கிடையாது, எப்போதும் மகிழ்ந்திருக்கக்கூடியவர், முழுமையான ஞானம் பெறப்பெற்றவர். அந்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதைத்தான் நாமும் மோட்சம்னு சொல்லிட்டு இருக்கோம். முடிவில்லாத ஒரு நிலை, அதிலே பரமானந்த நிலை, எல்லாம் தெளிவு பெற்றதாகிற ஒரு நிலை. சுவாமிக்கு என்ன தெளிவுன்னா சகல உயிர்களுக்கும் தான் அதிபதியாக இருக்கக்கூடிய தெளிவு.
நமக்கு என்ன தெளிவுன்னா, நான் என்னுடைய நல்லேன், சிவபெருமானுடைய திருவடிக்கு அடிமை பூண்டவன் நான் என்கிற தெளிவு நமக்கான ஞானபூர்த்தி. ஆனந்தம் என்பது சுவாமிக்கு தனித்து வருவதில்லை, எப்போதும் நித்திய ஆனந்த வஸ்துவாகவே அவர் இருக்கார். நமக்கு அந்த ஆனந்தம் முடிவில்லாததாக எப்போ கிடைக்கும்னா, மோட்சமடைந்த நிலையிலே பெருமானுடைய தூக்கிய திருவடியின் நிழலில் அமர்ந்து கொண்டு அந்த சதானந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அது ஆனந்தமாகிறது. மூன்றாவது நித்திய வஸ்துனா, திருக்கைலாயம் அடைந்த உயிர்கள் சுவாமியைப் போலே நித்தியம் அங்கேயே இருப்பார்கள், எப்போதும் அங்கேயே இருக்கக்கூடிய சிறப்பை பெறுவார்கள். இப்படி சிவபெருமானுக்கே உரித்தான நித்திய பொருளாய் ஆனந்த மூர்த்தமாய் இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமான தன்மை உயிர்களும் பெறுவதே முத்தி நிலையை அடைந்தபடிக்கு என்று கொண்டாடுகிறோம். அப்படி எம்பெருமான் செய்தருளக்கூடிய லீலைகளுக்காக வேண்டி அம்பிகையை சொன்னபடிக்கு கோபங்கிறதெல்லாம் இல்லை, கோபப்பட்ட அம்பிகையை பெருமான் பேசினார்ங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. ஒரு காலத்தும் இப்படி இல்லை. அவர்கள் இருவருமாய் சேர்ந்து ஒரு லீலை நிமித்தமாக நடத்தி கொடுப்பார்கள். உதாரணத்திற்கு திருவண்ணாமலை திருத்தலத்தினுடைய தொடக்க காட்சியை எடுத்துக்கொள்வோம். அம்பிகையை சுவாமி பூலோகத்திற்கு சென்று நம்மை நாடி வழிபட்டு மீண்டும் வரும்படியாக அனுப்பி வைத்தார். மற்ற தலபுராணங்கள் மாதிரி அந்த தலத்திற்கு நேராக அம்பிகை வரல. திருவண்ணாமலை மாதிரியான மகாட்சேத்திரத்தை நேரடியாக சுவாமி காட்டில் கொடுக்கல. பூலோகத்திற்கு சென்று புண்ணிய நதி கரைகளிலே விளங்கக்கூடிய புனித தலங்களை எல்லாம் அடைந்து ஆங்காங்கே நம்மை வழிபட்டு வாங்கிறத அனுப்பினார். இப்ப பௌராணிகர்கள் இந்த புராணத்தை எடுத்து சொல்லும் போது சுவாமியினுடைய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அம்பிகை சிவபெருமானிடத்தை இருந்து விடை பெற்றுக் கொண்டு திருக்கைலாயத்தை விட்டு நீங்கி அங்கிருந்து இறங்கி நேரே திருக்கேதாரத்திற்கு சென்றாள். கேதார பர்வதத்தில் கௌரியாக அம்பிகை வீற்றிருந்து கேதாரீஸ்வரரான எம்பெருமானை வணங்கினார். அங்கே சில காலம் தங்கியிருப்பார். நாமெல்லாம் யாத்திரை போற மாதிரி அம்பிகையும் தன்னுடைய பரிவாரத்தை அழைத்துக் கொண்டு தேவையான திரவியங்களையும் கூட்டிக் கொண்டு யாத்திரையாக ஒவ்வொரு தலமாக தரிசனம் செய்து கொண்டு வருகிறாள். அப்படி கேதார ஸ்தலத்திலிருந்து தொடங்கிய அம்பிகையின் யாத்திரை கயை முதலிய புண்ணியஸ்தலங்களை அடைந்து காசி மாநகரத்தை வந்தடைந்தாள். அங்கே மகர்ஷிகள் எல்லாம் நித்தியவாசம் பண்ணி கங்கை கரையிலே தத்துவ விசாரம் செய்யக்கூடிய புண்ணிய பூமி. அந்த தலத்திற்கு வந்த அம்பிகையை ரிஷிகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அவளை உபசரித்து அவள் இருப்பதற்கு ஒரு மாளிகை கொடுத்து சிம்ஹாசனத்திலே அவளை வீற்றிருக்கும்படியாய் செய்து அம்பிகையை பல நாமங்களால் ஸ்தோத்திரம் செய்து, நாங்கள் என்ன தவம் பண்ணினோமோ எங்களை அனுகிரகிக்க வேண்டி இந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு தாங்கள் எழுந்தருடையதேன்னு கொண்டாட சுவாமி திருவுள்ளம் கொண்டு பாரத தேசத்தில் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வரும்படியாக நம்மை பணித்தார். அந்தபடியே நாம் இங்கு வந்ததுன்னு சொல்லி இந்த காசி கஷேத்திரத்தின் மகத்துவத்தை நீங்கள் சொல்லி கேட்கணும்பா. பௌராணிகர்கள் இப்படித்தான் அமைப்பார்கள். நினைத்து பாருங்கள், அம்பிகை சாட்சாத்தா சுவாமியினுடைய இடது பாகத்திற்குரியவள். அவளுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் தானே ஈன்ற குழந்தைகளாகிற அந்த ஞானியர்கள் சொல்ல அந்த கஷேத்திரத்தின் மகிமையை தான் கேட்கணுமா. பிரணவ உபதேசம் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் செய்து வைத்தார்னா பிரணவ பொருள் சுவாமிக்கு விளங்காத ஒன்றா? தாம் நியமித்தபடிதான் ஸ்ருதிகளே. சிவபெருமான் இப்படி துவனிக்கணும்னு சொன்னா வேதங்கள் அந்தபடிக்கு துவனிக்க போகுது. சிவபெருமானுடைய கண்டத்திலிருந்து வந்த சப்தம் தான். அவருக்கு தெரியாத ஒன்றை முருகப்பெருமான் சொல்லல. அருணகிரிநாதர் சொல்லுவ, குழந்தைகள் எல்லாம் வீட்டுல சின்ன குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் 1-2 ஆண்டுகள் தான் ஆச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு கணித பாடம் ஆச்சு, 2 கூட்டினா 4ன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கேட்கிற அந்த தகப்பனார் 2 கூட்டினா 4 எனக்கு தெரியவே தெரியாது, இன்னும் வேற என்னெல்லாம் நீ கத்துக்கிட்டேன்னு கேட்பார். அப்புறம் 3 கூட்டினா 6 இன்னும் சந்தோஷப்படுவாரா? தாம் பார்த்து பிறந்த குழந்தை வளர்ந்து 6 வயசு 5 வயசு ஆகும் போது கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் கத்துடுச்சேங்கிற ஒரு சந்தோஷம், அதன் வாயால அதை சொல்லி கேட்கணுங்கிற சந்தோஷம். அந்த வழிக்குத்தான் சகல வேதத்திற்கும் தாற்பயமாகிற சிவபெருமான் முருகப்பெருமானிடத்தே தாமே ஓதி அருளி அந்த வேதத்தின் பொருளை நீ சொல்ல நான் கேட்கிறேன் அமர்ந்திருந்த. அந்த வழிக்கு சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் உரைத்தான்கிறார் அருணகிரி பெருமான். கேட்டு கேட்டு மனம் குளிர்ந்ததாம். சிவபெருமான் கேட்காத பிரணவமா? ஒவ்வொரு நாளும் எத்தனை ரித்துக்கள், எத்தனை ஆவர்த்தி பிரணவ ஜபம் பண்ணி அந்த ஜபபுண்ணியத்தை சிவபெருமான் திருவடியிலே சேர்க்கிறாங்க. எத்தனை பேர் பண்ணினாலும் தன்னுடைய சக்தியாகவே தன்னிடத்தே இருந்து தோன்றிய குழந்தை, அந்த குழந்தை சொல்ல தான் கேட்கணும்னு மகிழ்ந்தானா. அந்த வழிக்கு ரிஷிகளை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அம்பிகை நீர் சொல்லும் இந்த வாரணாசி கஷேத்திர வைபவத்தைன்னு சொல்ல போது அவர்கள் அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணி சர்க்கமாக சொல்ல அந்த கஷேத்திரத்தின் மகத்துவத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டாள் அம்பிகை. இந்த ஸ்தலத்தின் விசேஷமே இங்கே வந்தால் தங்கி இருந்து தர்மகாரியங்களிலே ஈடுபடணும். அதனால் அம்மா நீ இந்த ஸ்தலத்தில் இருந்து நீயே அறம் வளர்த்த நாயகியாக தர்ம சம்பர்த்தனியாக
தர்மங்களுக்கு வியாகரணம் செய்தபடிக்கு நீ இருந்து இங்கே தர்ம காரியங்களை எல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அம்பிகை அந்த ஸ்தலத்திலேயே பத்மாசனத்திலே தான் அமர்ந்து கையிலே கரண்டியும் கிண்டியுமாய் ஏந்தி அன்னபூரணியாக வீற்றிருந்து சகல தர்மங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அன்னத்தை வந்தவர்களுக்கெல்லாம் வாரி இறைத்து போஷித்தாளாம். இப்படி அந்த ஸ்தலத்தில் தர்ம சம்ரக்ஷணியாக அந்த அம்பிகை எழுந்தருடைய சிறப்பை பிரம்மாண்ட புராணத்திலே அருணாச்சல மகாத்மிய கட்டம் சொல்லுகிறது. இதை அடுத்து அம்பிகை இன்னும் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை எல்லாம் தரிசிக்க வேண்டும், பாரத தேசத்தின் மற்றைய புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் சொல்லுங்கள்னு கேட்டபோது நர்மதை கரையிலேயும் இன்னும் தெற்கே நோக்கி வந்தால் இருக்கக்கூடிய விசேஷ ஸ்தலங்களை எல்லாம் அந்த ரிஷி புங்கவர்கள் சொல்ல கேட்டு நிறைவாக தொண்டைநன் நாட்டின் தலைமை பீடமாக விளங்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தினுடைய மகத்துவத்தை சொன்னார்கள். அம்மா, இந்த ஸ்தலத்திலே எப்படி தர்ம சம்பர்தனியாக இருந்து அன்னபூரணியாய் நீ தர்மத்தை காத்து கொடுத்தாயோ அதே போல் ஞானியர்கள் நிரம்ப பெற்ற காஞ்சி மாநகரத்திற்கு சென்று அங்கேயும் காமகோட்டமாகிற பீடத்தில் பத்மாசனத்திலே வீற்றிருந்து நீ தர்மங்களை எல்லாம் செய்து காட்டி அடியோங்கள் வாழும் பொருட்டு தர்ம சம்பர்தினியாக அங்கே இருந்து காட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அம்பிகை தம்முடைய பண்டு பரிவாரத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு இன்னும் இருக்கும் தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு தென் திசைக்கே திலகம் போலே விளங்கக்கூடிய கற்றோர்கள் ஏத்தும் காஞ்சி மாநகரத்தை அடைந்தார். காஞ்சிபுரத்திற்கு சென்றால் கல்லும் கவிபாடும், அத்தனை கவிஞர்கள், அத்தனை கலா ரசிகர்கள், மகா மேதாவிகள் எல்லாம் இருந்த ஊர். 2000 ஆண்டுகளாக பல்கலைக்கழகம் அமைத்து பல பல துறைகளிலே பல்வேறு ஞானியர்கள், தரிசனிகள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் போதித்த ஸ்தலம். அங்கே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தாலே ஞானம் வந்துவிடும் போலும் அப்பேற்பட்ட ஞான பூமி. அந்த ஸ்தலத்தை அடைந்து அம்பிகை அங்கே காஞ்சி மரங்களுக்கு நடுவே காமகோட்டமாகிற ஒரு பீடத்தை அமைத்துக் கொண்டு அந்த பீடத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்து அம்பிகை தர்ம சம்பர்த்தனார்த்தமாக 32 தர்மங்களையும் செய்யலாம்னு சங்கல்பம் பண்ணினான். 32 தர்மங்கள் ஒரு பெரிய பட்டியல் உண்டு. அதிலே தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதிலிருந்து தொடங்கி நோயுற்றவர்களுக்கு மருந்து தருவது, கர்ப்பஸ்திரீயினுடைய பிரசவ காலத்தில் அவளுக்கு பிரசவம் பார்க்க இடம் ஒதுக்கி கொடுப்பது, விவாக காலம் தவறாமல் பிரம்மச்சாரிகளுக்கு விவாகத்திற்கு உபகாரம் செய்வது, மருந்து கொடுப்பது, அஞ்சினவர்களுக்கு புகலிடம் அமைத்துக் கொடுப்பதுன்னு பல்வேறு தர்மங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 32 தர்மத்தையும் பண்ணணும்னு சங்கல்பம் செய்து கொண்ட அம்பிகை சிவபெருமானிடத்தே இத்தனை தர்மங்களையும் பண்றதுக்கு கை முதல் வேணுமே. எதை கொண்டு தொடங்குவது? நாம யாத்திரையாக அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டோம். ரிஷிகள் எல்லாம் அங்கே போய் தர்மத்தை எல்லாம் நீ ஸ்தாபித்துக் கொடுன்னு சொல்லியாச்சு. வந்து 32 தர்மங்களை இத்தனை பேருக்கு பண்ணணும்னா கை முதலாக தானே வேணுமே. சிவபெருமானிடத்தையே கேட்போம் அவள் கேட்டுக்கொண்டாள். அதற்கு தகுதியாக சிவபூஜை செய்ய வேண்டியது. சிவபெருமானை வணங்குதல் உயிர்களினுடைய பிறப்பிற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலிருந்து விடுபெறுவதற்கு சிவபூசையை தவிர வேறு வழி இல்லை என்பதைத்தான் முடிந்த முடிவாக ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். மற்றைய தெய்வங்களை எல்லாம் வழிபடுவதற்கு இன்ன குலத்திலே பிறந்து இன்ன நாமத்திலே உதித்து இப்படி ஒரு யோனியிலே சம்பவித்துன்னு விதிகள் உண்டு. சிவபூஜை செய்வதற்கு ஆசை மட்டுமே காரணம். ஆசை ஒன்று இருந்து விட்டால் போரும், அத்தனை பேருக்கும் சிவபூசைக்கு அதிகாரம் உண்டு. மற்றைய விஷயங்கள்ல பற்று எப்படியோ இவரை பற்றி கொள்ள வேண்டித்தான் திருவள்ளுவத்தேவ நாயனார் சொல்லி அவர் காலத்திலேருந்து ஆரம்பித்து பற்றுக பற்றற்றான் பற்றினைன்னு திருக்குறளை சொல்றார். யார் ஒருவனுக்கு வேற எந்த பற்றும் இல்லையோ அவரை போய் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். பற்றே இல்லாத ஒரே ஒருவன் பரம்பொருள் தான். அவரை பற்றி கொள்ளுதல்னா நித்தியமும் அவரை பூசிப்பதுதான் பிறவியினுடைய பலனே என்று நினைத்து சிவபூஜை செய்வது. அதனால தான் சிவாலயங்களுடைய ஸ்தலபுராணத்திலே சகலவிதமான உயிர் வர்க்கங்களும் சிவபூஜை பண்ணியிருக்கும். யானையில் ஆரம்பித்து எறும்பு வரையில் சிவபூஜை பண்ண சிறப்பை பார்க்கிறோம். யானை சிவபூஜை செய்திருக்கிறது, பாம்பு சிவபூஜை செய்திருக்கு, நண்டு, நத்தை அத்தனையும் சிவபூஜை பண்ண சிறப்பு உண்டு. புனுகு பூனை சிவபூஜை பண்ண ஸ்தலம் எல்லாம் உண்டு. கொக்கு, நாரை அத்தனையும் சிவபூஜை செய்து உய்வு பெற்ற சிறப்பை அந்தந்த ஸ்தலபுராணங்கள் சொல்லுகின்றன. அதனாலே சிவபூஜைக்கு மட்டும்தான் ஆசை ஒன்றே அமைகிறது விதியாய், மற்ற எதுவுமே விதி கிடையாது. இந்த தேசம், அந்த மொழி, அதிலே பிறந்தவர், ஆண் பெண், இந்த வர்ணம், அந்த வயசு, இந்த ஆசிரமம் எதுவும் பேதம் இல்லாது சகலரும் செய்யக்கூடியதாக சிவபூஜையை காட்டித் தருகிறார். அந்த சிவபூஜையை உவந்து செய்ய அம்பிகை அந்த ஸ்தலத்திலே காஞ்சி மரங்கள் நிறைந்த பகுதியில் ஒற்றை மரம் மட்டும் மாமரமாக காட்சி தர அந்த ஏக ஆம்பிர விருட்சத்தின் கீழே ஒற்றை மாமரத்தின் அடியிலே தம் திருக்கரங்களால் மணலால் சிவலிங்கம் பிடித்து சிவபூஜை செய்ய சங்கல்பித்துக் கொண்டாள். கூட வந்த பண்டு பரிவாரங்கள் எல்லாம் அம்பிகையினுடைய நித்திய சிவபூஜைக்கு தீர்த்தம் சேகரித்து கொடுப்பதும் சந்தனம், புஷ்பம், வில்வங்கள் எல்லாம் திரவிய சகாயம் செய்வதுமாய் இருக்க நித்தியமும் மனதார அம்பிகை சிவபூஜை பண்ணினாள். அம்பிகையினுடைய சிவபூஜைனா ஆரம்ப காலத்தில் முதல்ல சிவபெருமான் தன்னையே தான் பூசித்து சிவபூஜைனா எப்படி பண்ணணும்னு காட்டி கொடுத்தார்.
நம்ம வரையிலும் சிவபூஜை பண்றதா இருந்தா அந்த கண நேரத்துக்கு நாமே சிவம்ங்கிற பாவனையில நின்றுத்தான் சிவபூஜை பண்றோம். சிவபெருமானை பூசிப்பதற்கு ஒரே தகுதி சிவமாக இருக்கணும். அவரை தவிர அவரை பூசிக்கும் யோக்கியதை வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. அதுக்காக இப்ப யாருக்கும் இல்லையா, இப்பத்தானே அத்தனை பேர் சிவபூஜை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நினைத்து கொண்டு சிவமாம் பாவனையிலே அடியன் இருக்கிறேன்னு நினைத்து கொண்டு அதற்கு தகுதியாக அமர்ந்திருக்கும் ஆசனத்தை சிவாசனமாக நாமே புஷ்பம் சாத்தி அர்ச்சித்து, இப்ப சிவபெருமான் அமரக்கூடிய ஆசனத்திலே நான் அடியன் இருக்கேன், அடியனுடைய ஹிருதயஸ்தானத்திலே சிவபெருமான் இருக்கார். அதனால அந்த இடத்துல சந்தனம் வைத்து அவருக்கு ஒரு வில்வதளத்தை அப்படியே அந்த சந்தனத்தின் மேல் வைத்து அழுத்தி ஹிருதயத்திலே சிவபெருமான் எழுந்தருளிட்டார்னு பாவித்து, சிவபெருமான் உள்ள வந்துட்டார்னா விசேஷமா தெரியணுமே, யாருக்கும் இல்லாது தனிச்சிறப்பான மூன்றாவது கண் நமக்கும் பெறப்பட்டதாக பிந்து ஸ்தானத்திலே இந்த இடத்துல சந்தனத்திலே கண்ணளவிற்கு ஒரு பொட்டை வைத்துக் கொண்டு சிரசிலே ஒரு புஷ்பத்தை வைத்து மூலமந்திர ஜபம் பண்ணினா பூஜை பண்றவர் சிவபெருமான் ஆயிடுறார். அந்த பாவனையில இருந்து சிவ பூஜை பண்றோம். சிதம்பர கஷேத்திரத்துல இன்னைக்கும் இதுதான் வழக்கம். அன்றைய முறைக்கார தீட்சிதர் காலங்காத்தால போய் சிவகங்கை தீர்த்தத்திலே தீர்த்தமாடி மடி உடுத்திக் கொண்டு அனுஷ்டானம் எல்லாம் செய்து முடித்து பல உரு சிவோகம் பாவனா மந்திரத்தை ஜபம் பண்ணினி தானே சிவமாக இருக்கிறோங்கிற நினைப்போடு போய் சிவபூஜை பண்ணுவார். அதனால தான் அந்த ஸ்தலத்திலே இன்னைக்கும் விசேஷமா சிவபூஜகர்கள், எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சிவபூஜகர்கள் விவாகமாகி இருக்கணும். சக்தி தத்துவத்துடைய தெளிவு இல்லாமல் போய் சிவபூஜை பண்ண முடியாது. மூலாலய பிரவேசம் பண்ணணும்னா அவர்கள் கிரகஸ்தாசிரமத்தை அனுபவித்திருக்கணும். மனைவியோடு சேர்த்தே எழுந்தருளி நடராஜாவுக்கு பூஜை செய்து அன்று இரவு தம்பதிகளாக பிரசாதம் வாங்கி கொண்டு அவரவர்களுடைய திருமாலைக்கு செல்லும் வழக்கத்தை தில்லை அம்பலச்சேத்திரத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த வழிக்கு சிவோகம் பாவனை எடுத்துக்கொண்டு பூஜை பண்ணணும். அதனால முதல்ல சுவாமி தான் தன்னைத்தானே பூசித்து இதுதான் முறைன்னு காட்டி கொடுத்தார். அடுத்து யாரு பண்ணினதுனா பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அம்பிகை தான் மிகவும் விரும்பி சிவபூஜை பண்ணினாள். அவளிடத்தே இருந்து நந்தியம்பெருமான், நந்திகேஸ்வரரிடத்தே இருந்து சனகாதி முனிவர்கள் என்று ஞான பரம்பரையிலே சிவபூஜா விதி நம்ம வரைக்கும் வந்தது. அம்பிகை அப்படி மனதால் சிவலிங்கம் ஸ்தாபித்து அந்த ஸ்தலத்திலே நித்தியமும் சிவபூஜை செய்து ஆனந்தமாக இருந்து வந்த காலத்தில் அவளுடைய பெருமையை உலகிற்கு உணர்த்த வேண்டிய ஒரு காலம் வந்தது. அந்த நிலையிலே சிவபெருமான் முன்னம் அம்பிகையை சோதிக்கும் பொருட்டு, இந்த சோதனைன்னு சொன்னா சுவாமி அம்பிகையை சோதித்து மகிழ்ச்சி எல்லாம் அடைவதில்லை. ஆச்சாரியர்கள் விஷயத்திலே கூட ஒரு குழந்தையை அழவிட்டும், ஒருவருக்கு சூளை நோய் கொடுத்தும், ஒருவருடைய கல்யாணத்துல போய் நடுவில் அதை நிப்பாட்டி லீலைகள் எல்லாம் பண்ணினது, அவர்கள் ஏதோ பண்ணினதுக்கு தண்டனை இல்லை. இதெல்லாம் செய்யாமல் அவர்கள் அப்படியே இருந்திருந்தா 1400 வருஷம் கழிச்சு ஞானசம்பந்தருடைய பெருமையை யாரும் சிந்திக்க மாட்டோம். அப்பர் சுவாமியுடைய சிறப்பை யாரும் சிந்திக்க மாட்டோம். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பெருமையை இத்தனை வருஷம் கழிச்சு யார் சிந்தித்துக் கொண்டிருக்க போறோம்? ஆமாம், பிறந்தார், கல்யாணம் ஆச்சு, சௌக்கியமா இருந்தார், போய் சேர்ந்தார், முடிச்சுட்டு கதை. நம்மை போல ஒருவர் போல ஆகிவிடும். இவர் பெருமையை ஏன் பேசுறோம்னா, இவர் திருக்கல்யாணத்துல சுவாமி உள்ளே வந்து அத்தனை தூரத்திற்கு சிரமம் கொடுத்தாரா, பைத்தியக்காரனாய் வந்து அந்த சுவாமி கேட்டாரா, இப்படி எல்லாம் ஆகி வழக்காடு மன்றம் வரையில் போய் அதை தீர்த்து கொண்டு வந்து தமிழால் என்னை பாடு, என்னை எந்த வார்த்தையில திட்டினியோ அந்த வார்த்தையிலேயே பாடுன்னு சொல்ல கேட்டு அந்த வார்த்தையால் மகிழ்ந்தானே பரமன். அதனால தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வைபவம் நிலைத்தது. அந்த வழிக்கு அவர்களுக்கு கொடுத்த அந்த திருவிளையாடல் அவர் பெருமையை உலகிற்கு உணர்த்தத்தான். அம்பிகையை சோதித்து பார்த்து சுவாமிக்கு என்ன தெரிய போகுது, அதுல என்ன சந்தோஷம் சுவாமி? அப்படி இல்லை, அதன் மூலமாக அவர்கள் பெருமை உலகிற்கு தெரியணும். அப்போ அந்த மணலால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் அது பூஜிக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலேயே யாரும் எதிர்பாராது திடீரென்று ஒரு தீர்த்தம் பிரவாகமாக நதியாக புறப்பட்டு வரும்படியாய் ஒரு சங்கல்பம். தலையிலே சுமந்திருக்கும் கங்கையை இந்த க்ஷணத்தில் அங்கே போய் குதித்து விளையாடி அவள் பிடித்து வழிபடக்கூடிய சிவலிங்கத்தை அடித்துக் கொண்டு செல்லும் வேகத்திலே பெரிய பிரவாகமாக புறப்பட்டு போன்னு சுவாமியினுடைய கட்டளை. தலையிலே இருந்த கங்கை சுவாமியின் கட்டளைப்படி குதித்து அம்பிகை வழிபடக்கூடிய அந்த சிவலிங்கத்தை நெருக்கிக் கொண்டு வரும்படியாய் நெருங்கி வர தொடங்கினாள். திடீர்னு அந்த இடத்துல பிரளயம் சம்பவித்தார் போலே கணகணகணான ஒரு சப்தம் எழும்ப அம்பிகை தன்னுடைய பரிவார கூட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பிரளய காலத்திலையும் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய திறம் கொண்ட காளியை அழைத்தாள். காளி என்னை அம்பிகையை நமஸ்கரித்து நிற்க இந்த இடத்திலே பிரளயம் போலே தோன்றக்கூடிய இந்த துவனியை பந்தனம் செய்யின்னு காளிக்கு கட்டளை. அம்பிகை இட்ட கட்டளைப்படியே காளி அங்கே சென்று அந்த பிரளயத்தை தான் கட்டுப்படுத்த முயன்றார். இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர பெருமானின் வெளிப்பிரகாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வடக்கு பிரகாரத்திலே வடக்கு நோக்கியபடியே பிரளய பந்தினி என்ற நாமத்தோடு ஒரு அம்பிகை வீற்றிருப்பாள். ரொம்ப விசேஷமாக அந்த அம்பிகைக்கு பூஜைகள் எல்லாம் இப்போது செய்து வருகிறார்கள். பல திருக்கரங்களோடு காளியாக நின்று அந்த பிரளயம் போல இருந்த காட்சியை பந்தனம் செய்ய முயற்சித்தாள். ஆனா இந்த சங்கல்பம் சிவபெருமான், அவளும் தோற்று போய் அம்மா என்னால முடியல, நீ சொன்னபடிக்கு முயற்சித்தேன், ஆனால் இந்த பிரளயம் நடந்தே தீரும் போல இருக்கேன் அவள் சொன்ன நேரத்திற்கு அங்கே கங்கை பிரவகித்து ஓடி வந்து அம்பிகை தம் திருக்கரங்களால் பிடித்த ஏகாம்பர லிங்கத்தை வருடி செல்லும் நிலைக்கு வந்துவிட அம்பிகை பயந்து போய் அந்த சுவாமி திருமேனியை கட்டி கொண்டாள்.
கட்டி கொண்டது சுவாமியை காப்பாத்துறதுக்கு இல்ல, தன் பயம் தீர்றதுக்கு. மார்கண்டேயர் போய் எப்படி சிவபெருமானை பயந்த போது அணைத்துக் கொண்டாரோ அந்த வடிக்கு ஓடி வரக்கூடிய அந்த நதியின் வேகத்திலே கட்டிக்கொண்டாள் சிவலிங்கம் அடிக்காமல் செல்லுமானா தான் பயந்து விட்டாள். இனிமேல் செய்யறதுக்கு என்ன இருக்கு, சுவாமியிடத்தை சரணடைவோம்னு நெருங்கி போய் அந்த திருமேனியை இறுக பற்றி கொண்டாளாம். பற்றி கொண்ட வேகத்தில் அம்பிகையினுடைய ஸ்தனங்கள், அவளுடைய முலைகளினுடைய அந்த பகுதியும் கையிலே அணிந்திருந்த வளைகளும் சுவாமி திருமேனியிலே அழுந்து பட்டு போக, அவர் மணலால் செய்த மூர்த்தி, அதனாலே இவள் அழுத்தி பிடித்த போது அம்பிகையினுடைய முலைச்சுவடும் கையில் அணிந்திருந்த வளைச்சுவடும் அந்த திருமேனியிலேயே பதிய அம்பிகையின் அன்பிலே சுவாமி குழைந்தார். நதி பிரவாகத்துக்கெல்லாம் கரையில, அம்பிகையுடைய அன்பிலே தாம் குழைந்தே போய் அந்த இடத்தில் தோன்றி தாமே அத்தனை திருவிளையாடல்களையும் செய்ததுன்னு காட்டி கொடுத்து தழுவ குழைந்த நாதராக இன்று வரையில் முலைச்சுவடோடு வளைச்சுவடும் தோன்றவே காட்சி தருகிறார். அப்படி அவள் மண்ணால் செய்த லிங்கம் ஆனபடியால் அவருக்கு இன்று வரையிலும் சோமவாரங்களிலே விசேஷமாக புனுகுக்காப்பு சமர்ப்பித்து மற்றைய காலத்தில் வெள்ளி கவச்சம் விட்டு வழிபாடு செய்து வருகிறார்கள். வெள்ளி கவச்சத்தை நீக்கி தரிசனம் பண்ணினா அந்த வளைச்சுவடும் முலைச்சுவடும் இன்றும் தெரியவே காட்சி தருகிறார் ஏகாம்பரநாதர். அந்த இடத்தில் அம்பிகை கைலாயத்திலிருந்து புறப்பட்டு காசி முதலிய தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு ஞானபீடமாகிற காஞ்சி மாநகரத்திற்கு வந்தி ஆகிவிட்டதே. இந்த இடத்தில் வந்த பிறகும் சுவாமி அடியேனை உபதேசம் செய்து தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்க, அப்போது வரைக்கும் வந்தது ஒரு பாதி திட்டம் தான். உன்னை கொண்டு இன்னும் உலகிற்கு உணர்த்த வேண்டிய கஷேத்திரங்கள் அநேகம் உண்டு. அதனால் இன்றைக்கு இந்த அளவில் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு உம்முடைய சைன்யத்தோட காஞ்சி மாநகரத்திற்கு மேற்கே எழுந்தருளி அந்த பிரதேசத்திலே தேவர்களும் சென்று அணுக முடியா திருக்கையிலாயத்தை விடவும் கடுகளவு பிரபாவம் அதிகம் கொண்டதாகிறதாய், தோற்றமும் முடிவும் அற்றதாய், பல பல யுகங்கள் கடந்து விளங்கக்கூடிய மகாபர்வதமாய் விளங்கக்கூடிய அருணாச்சலமாகிற அந்த க்ஷேத்திரத்தை அடைந்து அங்கே நம்மை பற்றி அறிந்து வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் தாற்பயத்தை உலகிற்கும் காட்டிக் கொடுத்து நம்மை வந்து அடைய வேண்டும்னு அங்கத்தான் சொன்னார். இப்பத்தான் அம்பிகைக்கு தெரிந்தது, ஓஹோ, இந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தின் பெருமை உலகிற்கு உணர்த்த வேண்டித்தான் அன்று கைலாயத்திலிருந்து நம்மை புறப்பட்டு போகும்படியாய் சொல்லி காசி முதலிய ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு பிறகு திருவண்ணாமலைக்கு வரும்படியாக செய்தாரோன்னு அறிந்து கொண்டார். என்னுடைய ஆச்சாரியர் சொல்லும் போது, அருணாச்சல கஷேத்திரத்துக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் காசி வாசம் பண்ணின புண்ணியமான இருந்தால் தான் அங்க வர முடியும். காசி வாசமானா பண்ணின புண்ணியம் இருக்கணும்னா காசியில வாசம் பண்றதுக்கு என்ன புண்ணியம்னா அதுக்கு இன்னும் பல பல தபசுகள் எல்லாம் சொல்லி இருக்கு. ஒரு ஜன்மாவில காசியிலே போய் வாசம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணி கங்காஸ்நானம் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அதை விட கூட பங்கு கூடமா திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு ஒரு முறை அருணாச்சல கஷேத்திரத்துக்கு வரணும்னா அத்தனை தர காசி யாத்திரை பண்ணி விஸ்வநாத பெருமானை தரிசித்து அம்பிகை போலே அங்கே இருந்து பண்ணின தபசுக்கு தகுதியாய் தர்ம காரியங்கள்லாம் செய்தால்தான் முடியும். இந்த ஆயுசுல ஒரு முறை இங்க போறோம்னா எத்தனையோ பிறவியிலே காசி யாத்திரை பண்ணி அந்த கங்கை கரையிலேயே இருந்து நாமும் யதாசக்தி தர்மங்களை எல்லாம் பண்ணி அதெல்லாம் சிவபுண்ணியமாக சேகரித்து வைத்தபடியால் இந்த ஒரு ஜன்மாவில அருணாச்சல கஷேத்திரத்தின் எல்லையை அடைந்து தோற்றமும் முடிவும் இல்லாததாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தரிசிக்கும் பேறு கிடைத்ததுன்னு நினைத்துக் கொள்கிறோம். அப்படி பிறந்த பிறவிக்கு பலனாய் விளங்கக்கூடிய அருணை திருத்தலத்தை அடைய அம்பிகை சுவாமியினிடத்தே இருந்து விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டாள். அப்போது இருந்தவர்களுக்கு அம்பிகை செய்து வைத்த உபதேசம், காமகோட்டமாகிற இந்த பீடத்திலே பத்மாசனத்தில் அமர்ந்து இந்த அம்பிகை எல்லா வகையான பாசாபாசங்களையும் வெல்லும் பொருட்டு காம கோட்டின்னு அதற்கு பெயர். கோட்டினா எல்லைன்னு அர்த்தம். தெருக்கோடிங்கிறோம் இல்லையா, அந்த வடிக்கு இந்த எல்லையில இருக்கக்கூடியது. காமத்தை அதன் எல்லையிலேயே நிறுத்த செய்யக்கூடிய தாற்பயம் அந்த அம்பிகை இடத்தே உண்டு. அவளை நித்தமும் சோத்திரம் செய்பவர்களுக்கு ஆசாபாசங்கள் அருந்துபட்டு போகும். எதன் பேரிலும் பற்றில்லாமல் செய்யக்கூடிய க்ஷேத்திரம் காம கோட்டின்னு சொல்லப்படுற அந்த ஸ்தலம். அங்கே காமாட்சியாக தபசிலே வீற்றிருந்து தான் செய்து வந்த 32 தர்மங்களின் சிறப்பை சொன்னாள். அப்படி அம்பிகை சுவாமியினிடத்தே தர்மம் செய்யறதுக்கு என்ன கைப்பொருள்னு கேட்ட போது 2 நாழி நெல்லை அளந்து கொடுத்தார் சுவாமி. அடிப்படை பொருளாதாரம் எப்போதுமே விவசாயத்திலிருந்து தான் தொடங்கும். எல்லா பழைய கலாச்சாரத்தையும் பார்க்கலாம், விவசாயத்தில இருந்து தான் அத்தனையுமே ஆரம்பித்திருக்கும். விவசாயம் பெருகித்தான் வணிகம் முதலிய தொழில்கள் எல்லாம் செய்யலாம். விவசாயம் தான் அத்தனைக்கு அடிப்படைங்கிறதுனால அம்பிகைக்கு சுவாமி 2 நாழி விதை நெல்லை கொடுத்து இதை கொண்டு தர்மங்களை செய்யு சொல்ல அம்பிகை தொண்டை நாடு முழுவதும் செழிக்க அந்த 2 நாழி நெல்லை விதை நெல்லாக கொண்டு விதைத்து அதிலிருந்து அங்கே இருந்து பெற்ற செல்வத்தை கொண்டு பல பல தர்மங்களையும் அந்த க்ஷேத்திரத்திலிருந்து செய்து முடித்து அங்கிருந்து புறப்பட்டாள். அதனால தான் சிவபூஜையில இன்னைக்கும் 32 தர்மங்கள்லாம் நம்மளால செய்ய முடியாது. அத்தனை தர்மங்களையும் செய்ததற்கு ஒரு பயன்னா சிவபூஜை நிறைவிலே சுவாமிக்கு பண்ணின நிர்மால்யம், அருகம்பல் முதலிய நிர்மால்யங்களையும் சுவாமிக்கு படைத்த பழவகைகளையும் ஒரு பசுவிற்கு கொடுத்து அந்த கோவை ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண வேண்டியது சிவபூஜையினுடைய ஒரு அங்கமாகவே வைத்து விட்டார்.
ஆகமொத்தமான சிவபூஜையிலே முடித்தவுடன் பூஜையை முடித்து கொண்டு போய் அந்த பசுவிற்கும் பூஜை செய்து முடித்தால் மட்டும்தான் சிவபூஜை பயன். அந்த வழிக்கு பசு சந்தோஷப்பட்டால் அத்தனை தேவர்களும் சந்தோஷப்பட்டதாக. பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லை கொடுப்பது எல்லா உயிர்களினுடைய பசியையும் நிறைத்ததற்கு சமம். அப்படி அம்பிகை செய்து கொடுத்த தர்மம் அவ்வளவு விஸ்தாரமா நம்மால முடியாது. எல்லா தேவர்களுக்கும் இருப்பிடமாக விளங்கும் கோவை வணங்கி அவளுக்கு ஒரு பிடி புல்லை கொடுத்து அத்தனை புண்ணியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த வழிக்கு காமகோட்டத்தில் இருந்து அம்பிகை 32 தர்மங்களையும் பரமவிலட்சணமாக செய்தருளி சுவாமி காட்டிக் கொடுத்தபடியே காஞ்சி மாநகரத்தின் எல்லையை விட்டு நீங்கி அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை தலத்தை நோக்கி நடந்தாள். அப்படி நடக்க 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 அம்பிகையினுடைய பரிவாரத்திலே வந்தவர்கள் எல்லாம் இளைத்து போய் ஒரு நாள் மாலை வேளையிலே அமர்ந்து அனுஷ்டானம் செய்வதற்கு தகுதியாய் தீர்த்தம் அந்த கஷேத்திரத்தில் அந்த பிரதேசத்தில் இல்லாமல் இருக்க அம்பிகையினுடைய இந்த மனவாட்டத்தை அறிந்து கொண்டு கணப்பொழுதில் சுப்பிரமணிய பெருமான் அங்கே எழுந்தருளி அவர் கையிலே கொண்டிருந்த வேலால் மலையின் உச்சியிலே கீற அந்த மலையிலிருந்து புண்ணிய தீர்த்தம் ஒன்று புறப்பட்டு பிரவகித்து வந்ததாம். சேயான முருகப்பெருமான் தம் கைவேலால் கீறி உண்டானபடியால் சேயாறு என்று அழைக்கப்படும் தீர்த்தம் இப்படி வந்ததாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையை அடுத்திருக்கக்கூடிய பர்வதமலை முதலிய பிரதேசங்களில் இருந்து தான் இந்த சேயாறு புறப்படுகிறது. புறப்பட்டு வந்த நதி அம்பிகை நடக்கக்கூடிய பாதையை ஒட்டி வர அந்த தீர்த்தத்திலே குளித்து அங்கிருந்து அனுஷ்டானம் முதலியவற்றை முடித்துக் கொண்டு அம்பிகையினுடைய பரிவாரம் முழுவதுமாய் புறப்பட்டு திருவண்ணாமலை தலத்தின் எல்லையை அடைந்ததாம். திருவண்ணாமலையை அடைவதற்கு அரைகாத தூரம் முன்பாகவே அவர்கள் உற்ற கணம் கணப்பொழுது தீர்ந்ததாக உணர்ந்தார்கள். அருணாச்சலம் மலையினுடைய தரிசனத்திற்கு இந்த வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. தூரத்திலேருந்து அது முதல்ல பார்த்த உடனே மனசுல ஏற்படக்கூடிய சந்தோஷம் பார்த்து உணர்ந்தவர்களுக்கு உண்டு. அப்படி உங்களுக்கு அதுதான் பூர்வீக ஊர். அங்கே வசித்தவர்களோட பெரியவர்கள்லாம் திருவண்ணாமலை தலத்தின் எல்லையை நுழையறதுக்கு முன்னாடி பாதரட்சையை கழற்றி வச்சிருவாங்க. பாட்டனார்லாம் வரக்கூடிய காலத்திலே அந்த காலத்துல பேருந்துல வர்றதா இருந்தா ஒரு மஞ்சள் பை இதுக்காக தனியா சுத்தி வச்சிருப்பாங்க. செஞ்சி தாண்டி போகும்போது கொஞ்சம் தூரத்துல மலை தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரிஞ்ச உடனே செருப்பை கட்டி அது உள்ள போட்டு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயான அந்த எல்லையை விட்டு நீங்கும் போது தான் அதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையிலே உள்ளுக்குள்ளே இருக்கிற காலத்திலே அவசரத்துக்கு ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் சுவாமி இருந்தாலும் பிரத்யட்சமா தெரிஞ்சாருன்னா அவர் முன்பாக பொய் சொல்ல முடியாது. திருவண்ணாமலையில எந்த திக்கில இருந்து பார்த்தாலும் கிரி பிரதர்ஷனம் பண்ற வழி அது எங்க இருந்து பார்த்தாலும் மலை தெரியும், சுவாமி சாட்சாத்தா இருக்க, அதனால அங்க முடியாது. அந்த வழிக்கு கொடை எடுத்துக் கொள்ளாத வழக்கமும் உண்டு. சுவாமி முன்னாடி கொடை தூக்கக்கூடாது, நமக்கு கொடை பிடித்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு விதி. அதனால மலையில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவசரத்துக்கு ஒரு வாழலையை பறிச்சு அதை தலைக்கு மேல பிடிச்சிட்டு கொடுக்கணும்னு ஓடுவாங்களே தவிர கொடை எடுத்துக் கொள்ளுதல் செருப்பணிந்து கொள்ளுதல் வழக்கம் இல்லை. அருணாச்சல கஷேத்திரத்தின் உள்ள போனதுக்கு அப்புறம் இல்லை, எல்லையிலேயே எப்போது தரிசனம் ஆகிறதோ அந்த கிரி அந்த இடத்துல அதை எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அங்கே அவர் ஆண்டால் நாம் அடிமைங்கிற எண்ணம் குறைந்தபட்சம் இருக்கணும். அப்படி இருப்பதெல்லாம் சிட்டாச்சாரமாக பெரியவர்கள் வைத்திருந்தார்கள். அப்படியான அந்த அண்ணாமலை தலத்தை அம்பிகையினுடைய பரிவாரத்தோடு சென்று அது முதல்ல அந்த சிகரம் தரிசனமான போதே அவர்கள் எல்லாம் அதுவரையில் சுமந்திருந்த கணம் எல்லாம் குறைந்ததாக நினைத்தார்களாம். திருவண்ணாமலை தலத்தில் இந்த தரிசனத்திலேயே அந்த கிரியினுடைய தரிசனத்தில் இவ்வளவு வைபவம் இருக்கு. இவ்வளவு நாள் ஏதோ மனசுல கணம் இருந்ததே அது இவ்வளவு குறைஞ்சிட்டேன்னு நினைக்க செய்யுமாம் அந்த கிரியினுடைய தரிசனம். அப்படி பார்த்து கொண்டு நடந்தார்கள். துர்வாசர் முதலிய மகரிஷிகள் எல்லாம் நித்தியவாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம். அவரவர்களுக்கு தகுதியாய் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அந்த க்ஷேத்திரத்திலே வசித்து வர அம்பிகை தன்னுடைய பரிவாரத்தோடு எழுந்தருளும் செய்தி கேட்டு அந்த ரிஷிபுங்கவர்கள் எல்லாம் மனமகிழ்ந்து ஓடி வந்து அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்து அவளுக்கு தகுதியான முறையிலே மங்கள சின்னங்கள் எல்லாம் காட்டி கொடுத்து வேதகோஷத்தோடு மங்களநாதத்தோடு அம்பிகையை வரவேற்று அழைத்து கொண்டு போய் தங்கள் ஆசிரமத்திலே அம்பிகை வீற்றிருக்கும்படியாய் அமைத்துக் கொண்டார்கள். அந்த இடத்திலே துர்வாச மகரிஷி நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்று அம்பிகையின் இடத்தே நாம் வந்த நோக்கம் என்னன்னு கேட்க அம்பிகை அந்த ஸ்தலத்திற்கு தான் வந்த விருத்தாந்தத்தை கையிலிருந்து சுவாமியின் கட்டளைப்படி கிளம்பி காசி காஞ்சி என்று இத்தனை திவ்ய கஷேத்திரங்களை எல்லாம் திவ்ய கஷேத்திரங்களையும் தரிசித்து ஆங்காங்கே சிவபூஜை செய்து கொண்டு அருணாச்சல கஷேத்திரத்தின் எல்லையை அடைந்ததையும் எல்லையை அடைந்த மாத்திரத்தில் பரிபூர்ணமான சந்தோஷத்திலே அத்தனை பேரும் மகிழ்ந்த நிலையையும் எடுத்துச் சொல்லி இந்த கஷேத்திரத்தின் விருத்தாந்தத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள துர்வாச மகரிஷியை முன்னிட்டுக் கொண்டு பௌராணிகர்கள் நமக்கு அருணாச்சல மகாத்மியத்தை சொல்ல தொடங்கினார்கள். அந்தபடிக்கு காலம் என்ற ஒரு தத்துவம் வருவதற்கும் முன்பாக இந்த க்ஷேத்திரம் இருந்ததாக சொல்லி தொடங்குகிறார்கள். ஒரு சிருஷ்டியையும் பெருமான் காலத்தை கொண்டு நிர்ணயம் பண்ணி இந்த நிமிஷத்திலே இந்த காலத்திலிருந்து சிருஷ்டி காரியம் என்று தொடங்குவார். அப்படி காலம் என்ற ஒன்று நிர்ணயம் பண்ணணும். அந்த கால நிர்ணயத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஒண்ணும் இருக்காது. அதான் அத்தனையும் சம்ஹாரம் பண்ணி விட்டார். அத்தனையும் சம்ஹாரம் பண்ணப்பட்ட நிலத்திலே ஒண்ணும் இல்லாதிருந்த ஒரு சூழலிலே பஞ்சபூதங்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்திக் கொண்டே வருவார். ஆகாச தத்துவம் எப்போதும் இருக்கும். அந்த பராகாசத்திலிருந்து காற்று புறப்படும். காற்று வந்து எல்லா இடத்தையும் நிரப்ப காற்று ஒன்றோடொன்று பகுதியாய் உரசி கொள்ளும் போது அதிலிருந்து அக்னியானது புறப்படும்.
அந்த அக்னி குளிரத் தொடங்கினால் அது தீர்த்தமாகும். அந்த தீர்த்தம் கெட்டித்து போனால் பூமி. இப்படி பஞ்சபூதங்களையும் சிருஷ்டி பண்ணி அதை கொண்டு இத்தனை பெரிய விஸ்தாரமான ஒரு புவியை புவனத்துங்களை எல்லாம் படைத்து 14 புவனங்களையும் கொண்டு வந்து நிறுத்தி அந்தந்த புவனத்திற்கு தகுதியான லட்சணங்களை சேர்த்து ஆங்காங்கே இருப்பதற்கு தகுதியாய் மக்களையும் கொண்டு வந்து வைத்து அந்தந்த உயிர்களின் வினை கணக்கிற்கு தகுதியாக வெவ்வேறு வடிவங்கள் கொடுத்து அந்த சரீரம், அதிலே அங்கங்கள், அவர்களுக்கான ஞானம், தெளிவு, அனுபவம் இவற்றையெல்லாம் கொடுத்து விதியின்படி அவர்கள் உழலும்படியாக பெருமான் செய்து விளையாட்டாக இதை மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பான். இப்படித்தான் சிருஷ்டி காரியம். இந்த சிருஷ்டி காரியத்திற்கு தகுதியாய் அந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கே முன்னாடி போன சம்ஹார காலத்திலேயே ஒடுங்காமல் ஒவ்வொரு யுகத்திலும் இது மட்டும் வென்று நின்றதாம் சில தலங்களை சொல்லுவார்கள். ஊழி பெருவெள்ளத்தில் மிதந்த காழி கஷேத்திரம், உலகத்தை ஒருவனாய் நின்ற போதே வந்து தோன்றிய திருவாரூர் முதலிய தலங்கள் காலக்கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தலங்கள். அந்தபடிக்கு அருணாச்சல தேசம் இல்ல, அருணகிரியே எல்லா காலங்களிலும் எப்படி எம்பெருமான் நித்திய வஸ்துவோ அதுபோல அந்த மலையும் இருந்து வந்திருக்கிறது. ஒரு சம்ஹார காலத்திலும் அது மூழ்கியதில்லை, அது ஒடுங்கப்பட்டதில்லை. ஒரு முறையும் திருப்பி சிருஷ்டி பண்ணணும்னா அதற்கு தகுதியாக எல்லா புத்தாந்தமும் நடக்கணுமே. சுவாமி தானாகவே அங்க இருக்கார். சுவாமியை யாரும் சிருஷ்டி பண்றது? இது சிருஷ்டிக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக விளங்கக்கூடிய பர்வதம். அப்படி ஒரு கிரி இந்த கஷேத்திரத்துக்கு தலைமையாக இருந்து நடுநாயகமாக விளங்குவது சாட்சாத்தா பரமேஸ்வரனே உலகிலே முதலிலே நிகழ்த்திய திருவிளையாடலை இந்த ஸ்தலத்திலே நிகழ்த்தினார்னு சொல்லி, அப்படி என்ன அந்த திருவிளையாடல்னு அம்பிகை கேட்க, பெருமான் இதற்கு முன்பாக எத்தனை யுகங்கள் உண்டோ ஒவ்வொரு யுகத்திலும் அந்தந்த யுகத்தின் தொடக்கத்திலே தன்னுடைய கண்டத்திலிருந்து வேதத்தை புறப்படும்படியாய் செய்கிறார். பிரணவம் முதலாக வேதங்களை எல்லாம் வெளியே ஸ்வரப்படுத்தி அனுப்பி வைத்த எம்பெருமான் அந்த வேதங்களை கட்டுக்கட்டாக பாதுகாக்கும் பொறுப்பை பிரம்மன் என்பவனிடம் நியமிக்கிறார். ஒவ்வொரு யுகத்திற்கும் வெவ்வேறு பிரம்மாக்கள் வருகிறார்கள். அவரவர்கள் புண்ணியத்திற்கு தகுதியாக ஒரு பதவி பிரம்ம பதவி. அந்த அப்பர் சுவாமிகள் சொல்வார், 100 கோடி பிரமர்கள் நொந்தனர், 6 கோடி நாராயணர் அகுதே, 2 கங்கை மணல் எண்ணில் இந்திரர்னர். இந்த பிறவிகள் எல்லாம் எத்தனை யுகங்களோ அத்தனை யுகத்திற்கு தகுதியாக ஒரு பிரம்மா. அவர் அந்த யுகத்தினுடைய முடிவிலே ஒருவேளை பிரம்ம பதவி தொடரலாம், இல்லைன்னா அதோட முடிச்சுட்டு அவரை மறுபடியும் கீழே தள்ளிட்டு அடுத்து ஒருவர் பண்ணின யாக புண்ணியத்திற்கு தகுதியாய் அவருக்கு இருக்கிற லட்சணத்தினாலே பிரம்ம பதவி கிடைக்கலாம். மகாவிஷ்ணுவும் இதே போலே தான் அந்தந்த பிறவிக்கு அந்தந்த யுகத்திற்கு பிறந்தும் இறந்துமாக போகக்கூடிய தெய்வங்கள் இவையெல்லாம். இவங்க 2 பேர் பரவாயில்ல. அடுத்த அப்பர் சுவாமிகள் இந்திரனை பத்தி சொன்னார். கங்கையில மண்ணு துகள் இருக்கே, ஒவ்வொன்னா எடுத்து கை விட்டு எண்ணி பார்த்துடலாம். எத்தனை இந்திரர்கள் இது வரைக்கும் வந்தாங்க போனாங்கன்றதுக்கு கணக்கே இல்லைன்னு. எத்தனை இந்திரர்கள் வந்தார்கள் கணக்கு இல்லைன்னா, அப்ப யார் ஒருவர் தான் கடைசி வரைக்கும் ஒன்றாக நின்றதுன்னா ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. இருன முடிவில்லாதது பரம்பொருள் ஒன்றுதான், அது இவர்தான். அதனாலே அருணகிரி ஒரு காலத்திலும் முடிவு என்ற ஒன்றிற்கோ தொடக்கம் என்பதற்கோ அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய கிரி. அந்த க்ஷேத்திரத்தை தான் எம்பெருமான் திருவிளையாடல் நிமித்தமாக தேர்ந்தெடுத்தார். முன்னம் வேதங்களை புறப்பட்டு வரும்படியாய் செய்து அவற்றை எல்லாம் ஸ்வரப்படுத்தி அதை பாதுகாத்து போஷித்து தன்னுடைய 4 முகத்தினாலும் அது வெளிப்படும் விதமாய் செய்ய 4முக பிரம்மனை கொண்டு வந்து நிறுத்தினார் எம்பெருமான். அவரிடம் வேத சுவடி எல்லாம் கொடுத்து இதை வைத்துக்கொள், கொஞ்ச நேரம் இருந்தார், தாங்கி வச்சுட்டு இருந்தார். இவர் எதிர்பார்க்கல, தாம் யாருன்னு தெரியாது, கையில கொடுத்துருக்கிறது என்னன்னு தெரியாது, எதிரே வந்தவர் யாருன்னு தெரியாது, நின்று இருக்க. அடுத்து பின்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு இன்னொருத்தர் வந்தார். அவரும் இதே மாதிரி கையில சங்கு சக்கரம் எல்லாம் எடுத்துட்டு தான் வருவதை பார்த்து 2 பேரா ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள். 10 நிமிஷம் சுவாமி ஓய்வு எடுக்க போனார். 2 பேரா ஆன உடனேயே நீங்கள் யார் நான் யாருன்னு கேள்வி ஆரம்பித்து நீங்கள் பெரியவரா நான் பெரியவரா வந்து நின்னது. இவர்களுக்கே இது வருமானா நிச்சயமா வரும். தனியா ஏகாந்தமா நம்மளை விட்டுட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா அப்படியே இருக்க முடியுமான்னா மனசு அதுக்கும் ஒத்துக்காது. யாரானா இன்னொருத்தர் இருக்கணும், நம்ம 2 பேர்ல யாரு பெரியவருங்கிறத மனசளவில் யாரா பேசி தீர்த்தாகணும். தனித்து ஏகாந்தத்திலே இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதற்கென்று ஒரு பக்குவம் வேணும். தனிமையிலே இருப்பதில் என்ன ஏகாந்தம்னா, போட்டிக்கு யாரும் இல்லையே, பொறாமைப்பட இன்னொருத்தர் இல்லையே, இது மாதிரியான குணங்கள்லாம் எழுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு ஏகாந்தத்தை பெருமான் கொடுத்தான்னு மகிழ்வதற்கு இல்லாமல் 2வதா ஒருத்தர் வந்தே தீரும். ஏன்? அப்பதான் நாம் பெரியவன் ஸ்தாபிக்க முடியும். இந்த அகங்காரம் மலம், ஆணவ மலம் இப்படித்தான் வேலை செய்யும். போட்டியே இல்லைன்னாலும் நமக்கே ஏதோ சப்புன்னு போயிடும். என்ன சண்டை போடுறது கூட ஆள் இல்லாம இது என்ன ஒரு தேசம்னு ஆயிடும். அதனால எதையான பண்ணி இன்னொருத்தர் வந்தா அந்த இடத்திலே உடனடியாக சண்டையிட்டு நான் பெரியவன் ஸ்தாபிக்க ஆரம்பிக்கணும். அந்தந்த அளவில் ஒவ்வொரு பொருள் இதற்காகத்தான் சேகரித்து நான் எனது நான் எனது நான் எனதுன்னு ஒரு பிறவி முழுவதுமாய் அடித்து போய் நான் சொல்றதுக்கே என் பேர்ல எனக்கு கட்டளை கிடையாது. எந்த கட்டுப்பாடும் என் பேரிலே அடையஎனக்கு இல்லை. இன்னைக்கு ராத்திரி தூங்கினேன்னா நாளைக்கு காலையில எழுந்திருக்கிறதுக்கு இதுலேயே ஒரு நேரத்தை குறிச்சு வச்சுட்டு படுக்கிறோம்.
காலையில இது அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மால எழுந்திருக்கிறோமா இல்லையாங்கிறத சுவாமி சங்கல்பம் பண்ணியிருப்பார். நமக்கு தெரியாது. இது தன் வேலையை செஞ்சிடும். நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. சுவாமி சங்கல்பத்தினால் மட்டும் தான் அடுத்து. சூரியனுக்கே இதுதான் விதி. மறுநாள் காலையில் சூரியோதயம் உண்டான்னு சுவாமி சங்கல்பம் பண்ணினார்னா அந்த சூரியோதயம் நடக்கும். இன்னியோட கிடையாது, இதோடு இது முடிஞ்சதுன்னா அப்படியே மாறி போக செய்யும் சாமர்த்தியம் பெருமானிடத்தே உண்டு. அதெல்லாம் செய்யறது இல்லை. செஞ்சா நாம சிரமப்படுவோம்னு சொல்லி அதெல்லாம் இல்லாம வச்சிருக்கார். ஆனா ஒவ்வொரு உயிருக்கும் தானே தன் கட்டுப்பாட்டிலே இல்லை என்பதை திரும்ப திரும்ப இந்த புராணங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். என் பேர்ல எனக்கே கட்டுப்பாடு இல்லைன்னா எனதுன்னு சில விஷயங்களை சேர்த்துக்கிறேனே, நானே என் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்ப என்னுடையதுன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு வைத்துக் கொண்டு என் மனைவி, என் மக்கள், என் வீடு, என் வண்டி, என் வாகனம், இதன் பேரிலே எல்லாம் ஒரு ஆசை ஏற்பட்டு உள்ளபடியே சைவ சித்தாந்தம் வாசித்து அடியன் வாசித்து பெற்ற ஒரே பேரு முதல்ல அடியன் கண்டுபிடித்து ஒரே பெரிய மாற்றம். வாசிக்க தொடங்கி ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா வாகனத்துல போகும்போது யாரானா வந்து இடிச்சாலோ, நான் எங்கேயானா போய் இடிச்சேனாலோ வருத்தம் இல்லாமல் வண்டியை தொடர்ந்து ஓட்டிட்டு இருக்கேன். இதுதான் அடியன் பெற்ற முதல் பலன். இதை வைத்துத்தான் சத்தியத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வண்டியை கொண்டு போய் பக்கத்துல நிப்பாட்டுற பேர் வழின்னு அங்க இருந்து ஒரு ஸ்தம்பத்துல இடிச்சு நிப்பாட்டினேன். அதை போய் பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டு மனசு வருத்தப்பட்டு வந்திருப்பேன். சைவ சித்தாந்தம் வாசிக்காமல் இருந்திருந்தா அது ஒண்ணு பிரமாதம். என்னைக்கா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் இடிக்க போகுது. இது இடிக்கலன்னா எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்தா எவனாலும் உடச்சுட்டு தான் இதை மாத்த போறான். இது போகக்கூடியதானே என்ற மனசை முதல்ல அதன் பேர்ல இருந்த பற்றை நீக்கி கொடுத்தேன். உள்ளபடியே அது ஒரு அச்சித்து பொருள். எனக்கு அது உபகாரமா இருந்தாலோ கொண்டு போய் எங்கேயாவது நான் இடிச்சிட்டேன்னா என்னை எப்படி நீ இடிக்கலான்னு சண்டை போட போறது இல்லை. என் பேரில் அடிபட்டா கூட நான் பொறுத்துக்கிறேன். வண்டியின் பேர்ல ஒரு சின்ன கோடு போட்டுட்டா சுத்தி இருப்பது என்ன எது என்னன்னு தெரியாமல் எவ்வளவு முக்கியமான வேலையா போனாலும் நிப்பாட்டி 10 நிமிஷம் வெளியில வந்து சண்டை போட்டு மனசை சஞ்சலப்பட்டு அவன் கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சு அவன்கிட்ட நீங்க கேட்கிற தொகை வரவும் போறதில்லை. எப்படி வர போறதில்லை? நிச்சயமா கிடையாது. ஒரே ஒரு முறை கூட கிடைச்சிருக்காது. இருந்தாலும் அந்த சண்டையை போட்டு முடிச்சுட்டு வண்டியில ஏறினா தான் ஒரு சந்தோஷம். அப்பதான் அதுக்கான வலியை நாம ஆத்திட்டு உள்ளே ஏறி கவலைப்படாத உனக்காக நான் சண்டை போட்டுட்டேன்னு சொன்னா அது ஏதோ சந்தோஷப்பட போற மாதிரி ஒரு பெரிய காட்சியை நடப்பிக்கும். இந்த படிக்கு எனது எனது எனதுன்னு அச்சித்து பொருளின் பேர்ல எல்லாம் ஒரு பற்றை வைத்துக் கொண்டு நாமே அதை என்ன கடைசி வரைக்கும் கூட்டிட்டு அச்சுத்தப்போம். அந்த காலத்துல யாரும் 15 வருஷம் 20 வருஷத்துக்குலாம் வச்சுக்கிட்டு இருந்தோங்கிறாங்க. 8 வருஷம் அது 8 வருஷமா இன்னும் இதையே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு எண்ணம் வந்து அதை தூக்கி போட்டுட்டு அடுத்தது ஒண்ணு வாங்க வேண்டிய அவசியம் வந்து தூக்கி போடும்போது கட்டிட்டு அடறோமா என்ன? இது போச்சு, அடுத்த நாள் இன்னொன்று புதுசா வந்ததுன்னா இதுக்கு என்னெல்லாம் பகவானம் இருந்ததோ அத்தனை பகவானும் அதுக்கும் வரும். கோயிலுக்கு கொண்டு போறது என்ன, பூஜை பண்றது என்ன, முதல் ஒரு 3 வருஷம் சிவபூஜை பண்றோமோ இல்லையா அதுக்கு தொடச்சு வச்சு பத்திரமா இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். உள்ளபடியே அத்தனை பொருட்களின் பேரிலும் அச்சித்து பொருட்களின் பேரில எல்லாம் ஒரு பற்று ஏற்பட்டு அதை இறுக பற்றி கொண்டு விடமாட்டேன் அது ஏதோ நம்ம கூட இருக்க போற நித்திய வஸ்து மாதிரி அழும்படியாக செய்யக்கூடிய ஆணவ மலம் இருக்கே, இது நான்முகனுக்கும் திருமாலுக்கும் கூட வந்தது. அதனால பார்த்து சந்தித்துக் கொண்டு யார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு 4 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் 5வது கேள்வியிலே உங்களுக்கு என்ன எனக்கு என்னன்னு சண்டை ஆரம்பித்தது. இருவரில் யார் முதியவர் யார் பெரியவர்ங்கிற பேச்சு அந்த இடத்திலே தோன்றியது. தெய்வங்களுக்கும் இது நடக்குமான்னா உயிர் வர்க்கத்திற்கு இதுதான் இலக்கணமே. உயிர்களுக்கு இதுதான் இலக்கணமே. அத்தனை உயிர்களுக்கும் அஜ்ஞானம்ங்கிற அந்த அறியாமை இயல்பிலேயே இருக்கும்னு சொல்லப்படுகிறது. தனியே அது வெளியிலேருந்து வந்து சேர வேண்டியது. முதல்ல உடம்புங்கிற ஒண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி மூலப்பொருள் போல இந்த உயிர்கள் எல்லாம் இருந்தது இல்லையா? உயிர்கள் இருந்த போதே அதன் பேரிலே இந்த மலத்தன்மை அறியாமை அகங்காரமாகிற அந்த அழுக்கு மேலேயே சேர்ந்து இருந்துதான். செம்பினுள் களிம்பு போலேம்பாங்க. செம்பு அப்படி கொஞ்ச நாளைக்கு இப்படி உரசாம வச்சுட்டோம்னா களிம்புன்னு அதுல இருந்து புறப்பட்டு வருது. பச்சையா திட்டா மேல படியும். அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. அது உள்ளேயே இருந்தது, இப்பதான் வெளிப்படுது. அந்த படிக்கே உயிர் வர்க்கம் அஜ்ஞானம் ஆகிற அந்த சாணத்தால் மேலே மெழுகி அது தன்னைத்தான் பற்றி சிந்திக்க முடியாதபடிக்கு மறைத்து வைத்திருக்கிற இது இயல்பு லட்சணம். இயல்பே உயிர்களுக்கு இதுதான். அறியாமை என்பது இலவச இணைப்பாக எப்போதும் இருக்கக்கூடியது. அது நீங்கும் பொருட்டுத்தான் பெருமான் மாயைங்கிற இந்த பெரிய சக்தியை கொண்டு நமக்கு தகுதியாக தெளிவு பிறக்க வைக்கும் பொருட்டு உடம்பு, உறுப்புகள், உலகம், அனுபவத்தை எல்லாம் கொடுக்கிறான். அப்படியே இருந்துட்டா சௌக்கியம்னா அறியாமை இருள எவ்வளவு இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆங்கிலத்தில் இது ஒரு பழமொழியாவே சொல்லுவாங்க, அறியாமையோட என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும். அந்தபடிக்கு அந்த அறியாமையிலே ஈடுபட்டு இருந்தால் எந்த தெளிவும் இல்லாமல் அப்படியே இருக்கலாம். நான் பெருமான் அப்படியே விடமாட்டேன். நாம் பண்ணின வினைக்கு பொருத்தமாய் ஒரு உடம்பை, ஒரு பிறவியை தகுதியாய் ஒரு கர்ப்பத்திலே கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து தான் தோன்றி வரும்படியாய் செய்து அந்த உடம்பு, அதற்கு உறுப்புகள், அது செயலாற்றும் விதம், நல்லது கெட்டதுன்னு தெரிந்து கொள்வதற்கு அறிவுன்னு ஈ எறும்புன்னு கண்ணுக்கு தெரியாத பூச்சி புழுவிலிருந்து தொடங்கி யானை வரையிலும் சகலவிதமான உயிர் வர்க்கங்களுக்கும் இந்த தெளிவை எம்பெருமான் அந்தந்த படிநிலைக்கு கொடுக்கிறார்.
அவரவர்களுக்குள்ளே அவரவருக்கு வாய்த்த விதியின்படி நன்மை தீமைகளை அறிந்து செயலாற்றுகிறார்கள். அந்த வழிக்கு நான்முகனும் திருமாலும் கூட இதற்கு பிழைத்தவர்கள் இல்லை. அவர்களும் இந்த சிரமத்திலே மாட்டிக்கொண்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர்களுக்குள்ளே எழுந்த போட்டி. அந்த போட்டியின் கூட எம்பெருமான் அசரீரியாக அங்கே தான் ஒரு சப்தம் எழுப்பி அவர்களுக்குள்ளே வந்த அந்த போட்டியை பார்த்தார். சுவாமிக்கு சங்கல்பம் தெரியும், இவர்களை கொண்டு தான் முதல்ல இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும். அதனால அடித்து கொண்டு கொஞ்ச நேரம் நிற்கட்டும்னு விட்டார். அப்புறமா அந்த இடத்துல ஒரு சப்தம் எழுப்பி, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு போட்டி எல்லாம், நீ உங்களுக்குள்ளே இருக்கு இவ்வளவு சண்டை, வாங்க ஒரு போட்டி வச்சு யாருன்னு தீர்மானம் பண்ணிடலாம்னு சங்கல்பம் பண்ணினார். அப்போது அந்த இடத்திலே வேதங்கள் முதல்ல இவன்தான் பரம்பொருள்னு எதை சொல்லி வர்ணித்து வணங்கியதோ அந்த தோற்றமும் முடிவும் இல்லாத அக்னி பிழம்பாக எல்லா திசையிலும் தான் தன்னுடைய ஒளியை பெருக்கிக் கொண்டே முடிவில்லாத ஜோதியாக ஆதி அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியாய் வளர்ந்து கொண்டே போய் நின்றான். இடத்துல ஒரு கடலா சுவாமி புறப்பட்டு வந்து இதனுடைய ஆழத்தை கண்டுபிடித்து வாருங்கள்னு சொல்லியிருக்கலாம். இல்ல பூமியாகவே தான் இருந்து விட்டு இதனோட ஆழத்தை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லலாம். ஆகாசத்தை போய் பார்த்து வாருங்கள், காற்றின் கணத்தை எப்படின்னு சொல்லியிருக்கலாம். பஞ்சபூதங்களாக சுவாமி தான் இருக்க, அவர் தான் அத்தனையுமா இருக்க. அதுல நடுநாயகமா இருக்கிற அக்னியை ஏன் தேர்ந்தெடுப்பான்னா, அக்னிக்கு 2 குணம் சிவபெருமானை மாறியே அதுக்கும் உண்டு. ஒன்று, அத்தனை பேர்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்தோம், அக்னியை பந்தனமே பண்ண முடியாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்தோம். மற்றொன்று, யார் தன்னோடு சம்பந்தப்பட்டாலும் அவர்களை தன்வசப்படுத்திக் கொள்ளும், தனதாக்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பு அக்னிக்கு தான் உண்டு. தண்ணீரை மாசுபடுத்தலாம், மண்ணை மாசுபடுத்தலாம், காற்றை மாசுபடுத்தலாம். ஆகாசத்துக்கு நம்மளை இன்னும் சஞ்சாரம் பண்ண விடலை, அதனால அதை மட்டும் இன்னும் மாசுபடுத்தாம வச்சிருப்போம். அக்னியை மாசுபடுத்துதல்ங்கிறதே கிடையாது. கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அக்னியை மாசுபடுத்த முடியுமா? இல்ல. சகல விதமான மாசுக்களுக்கும் தீர்வு அக்னி, அதுதான் தீர்வாகிறது. சாதாரணமா வெளியேறிட்டு இருக்கிற ஒரு தீபத்தின் இடத்தை போய் கையை எப்படி தொட்டுட்டு அதை உரசிட்டோம்னா சுத்தியானதாக கணக்கு. அதனாலதான் அக்னியை போஷித்து அவ்வளவு உசத்தியான ஒரு இடத்திலே வைத்து கொண்டாடி இருக்கிறோம். அத்தனை காரியங்களிலேயும் அக்னியை சாட்சியாக நிறுத்தி அக்னிக்கு கட்டுப்பட்டு எல்லாவற்றிலும் நாமும் ஈடுபட்டு வருகிறோம். அதனால்தான் சிவபெருமான் தானே பஞ்சபூதங்களாகவும் நின்றாலும் அக்னி தத்துவத்தை தேர்ந்தெடுத்து அதை நடுநாயகமாக வைத்து அந்த நிலையிலே ஜோதிப்பிழம்பாக அத்தனை பகுதிகளுக்கும் ஒளியை பாய்த்துக் கொண்டே மேலே எழுந்து சென்று நின்றான். அப்போது சங்கல்பப்படி நான்முகனும் திருமாலும் பெருமானுடைய முடியையும் அடியையும் முறையே காண்பதாக எண்ணம் கொண்டார்கள். அப்போது திருமால் முதன் முன்னம் தான் ஏனமாய் தோன்றும்படியாய் ஒரு சங்கல்பம் செய்தார். பெருமான் ஏனம்னா வராகம், பன்றியாக தோன்றி, பன்றினா நாம பார்க்கிற இங்க இருக்கிறது இல்லை, காட்டு பன்றி, பெரிய கனமான உடம்பு, கூர்மையான கொம்புகள் அதற்கு உண்டு, கூர்மையான தந்தங்களும் உண்டு. அந்த தந்தத்தினாலே தான் அந்த பூமி பகுதியை பிளந்து கொண்டே போய் சிவபெருமானுடைய தோற்றத்தை பார்த்து வருகிறேன்னு புறப்பட்டானாம். புறப்பட்டு சென்றவன் ஏனமாய் நிலம் கீண்டு கொண்டே சென்றான். கீறி 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 தள்ளி உள்ளே சென்றான். ஆச்சு, ஒரு யுகம் ஆச்சு. இந்த யுகத்தின் தொடக்கத்துல ஆரம்பிச்சது. மேல மீதி எல்லாரையும் படைத்து காத்து எல்லாத்தையும் சுவாமி பண்ணிட்டார். யுகமே கடந்துருச்சு. இன்னும் இவன் எங்கே போகுமோ இதுன்னு தெரியாதபடிக்கு மயங்கி மயங்கி விழுந்தான். இருந்தாலும் ஒரு நிலையிலே ஆணவ மலத்தை வென்று விட்டால் இது கூடும் இது கூடாதுங்கிறது நமக்கு தெளிவு வந்துடும். செவத்தின் பேர்ல சண்டை போட்டுட்டு அது பேர்ல நான் போய் முட்டி அதுக்கு வலியை கொடுக்கிறேன்னு நினைத்தா ஆகுமா? அது ஆணவ மலம் அப்படித்தான் செயல்படும். போய் முட்டிக்கொள்ள போகிறோம்னு தெரிந்தாலும் இது வேண்டாம்னு கைவிடுவதற்கு மனசு வராது. மோதி பார்த்தாலும் என்ன பார்த்துடலாம், அப்படியான ஒரு பெருமை நான் பெறுகிறேன்னு போய் முட்டிக்கொள்ள செய்யும் சிறப்பு ஆணவ மலத்திற்கு உண்டு. அதனால்தான் ஆச்சாரியர்கள் அதற்கு ராஜ மலம்னு பெயர் வைத்தாங்க. மலத்தன்மையிலே அறியாமையிலே ஆணவம் ராஜ்யபாரம் செய்வது, அதுதான் ராஜாங்கமாக இருக்கக்கூடிய மலம். அந்த நிலைக்கு இருக்கக்கூடியது ஆணவ மலம். சைவ சித்தாந்தம், நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கும் போது சிவானந்தத்தை அடைந்து முத்தி போலே ஒரு நிலையை அடைந்து அப்படியே ஒரே இடத்திலே இருந்தாலும் கூட சிவாலய தரிசனத்தை விடாமல் செய்து வாருங்கள்னு சொன்னாங்க. முக்தி நிலை போலே அடைந்தாச்சு, பரிபக்குவம் கூடிவிட்டது. அவர்கள் நினைத்தா அப்படியே சுவாமியை எல்லா வஸ்துவிலும் பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட நமக்கு தெரியாது, அந்த இடத்திலே வினை விளையாடி ஒரு க்ஷணப்பொழுதுல கொஞ்சம் ஆணவத்தை அப்படியே தூக்கி விடலாம். அதனால அதற்கு பலியாகாமல் அந்த நிலையிலும் தவறாமல் போய் சிவாலய தரிசனம் செய்து விழுந்து மண்ணிலே கிடக்கும் போது அவன் உடையவன் நான் அடிமைங்கிற எண்ணம் பலித்திருக்கும். சிவாலய தரிசனம் செய்ய போகும்போது அடியார் பெருமக்கள் சூழ வருவார்கள். அவர்களை பார்த்து வணங்கி துதிக்கணும்னு தோன்றும். அடியார்கள் எதிர்பட்டு வரும்போது அவர்களை பிரதட்சணமாக போகணுங்கிற எண்ணம் வரும். அப்ப இந்த எண்ணம் இருந்து கொண்டு, ஏன்னா ரொம்ப அனுகிரகம் பண்ணிட்டாலும் எனக்கு எவ்வளவு அருள் இருக்கு தெரியுமான்னு கேட்போம், எவ்வளவு அருள் இருக்கு தெரியுமான்னு கேட்போம். கஷேத்திர தரிசனம் எல்லாம் இப்போ போட்டிக்கான விஷயம் போலே வருது. 6 வருஷம் ஒரு பௌர்ணமி விடாம எல்லா மாசமும் போய் கிரி பிரதட்சணம் பண்ண தெரியுமான்னு ஒரு சொல் துவனி வரும்போதே, இதுக்கு என்ன யாரானா இதுக்கு ஒரு மதிப்பெண் போட்டு கொடுத்து பார்த்து இவங்க இத்தனை வாட்டியா அவங்க அத்தனை வாட்டியா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை.
இதை எடுத்துக்கிட்டு போய் அங்க காட்டினோம்னா நந்திகேஸ்வரர் இதுக்காக தனி சிறப்பு வழியில எல்லாம் உள்ள விட மாட்டார். இதால எதுவுமே ஆக போறதில்லை. இதற்காகத்தான் இதை பண்ணினோம், எண்ணி எண்ணி பண்ணினோம்னா இது அதுக்கான பிரயோஜனமே கிடையாது. அதற்கு ஒரு பேற்றை எம்பெருமான் கொடுத்தான். எத்தனை பாவத்திற்கு பிறப்பிடம் நான் அடியேனையும் ஒரு பொருட்டாய் கருதி அந்த மகாட்சேத்திரத்திலே உள்ளே வரவழைத்து ஒரு முறை அந்த கிரியையும் எல்லா திசையில இருந்து பார்த்து பார்த்து அழுது பிரதட்சணம் பண்றதுக்கு உடம்புல ஒரு தெம்ப கொடுத்தானே மகாபாபி, என்னையும் அந்த கஷேத்திரத்துல சேர்த்துக் கொண்டானே எம்பெருமான்னு சொல்லி அதற்கு அவருக்கு வாழ்த்து சொல்லி ரொம்ப கருணை உனக்கு, ரொம்ப கருணை உனக்குன்னு வாழ்த்திட்டு அடியேனையும் ஒரு பொருட்டாய் கொண்டீரேன்னு வணங்கி நிற்கணுமே தவிர நான் இதை பண்ணிட்டேனேன்னு துவனிக்கும் போது தயவு செய்து அந்த மாதிரி கஷேத்திரத்துக்கு போகவே வேண்டாம். நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்து நான் வாங்கின வீடு நானே அளந்தேன்னு பெருமைப்பட்டுக்கலாம். இந்த கஷேத்திரத்துல செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. அதனால திருமாலும் கீண்டிக் கொண்டே போனான். தோற்றுடுவோம்னு தெரிந்தாலும் ஆணவ மலம். அது யாரு கண்ணுக்கு தெரியாம மேல ஒருத்தர் இருக்கான், அவன் என்னமா சொல்றது, நான் என்னமா கேட்கறது, பிரம்மா என்ன ஜெயிக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்துடுவோம். போயிட்டு வந்தோம்னா நாம தானே முதல்ல இடத்துக்கு வருவோம், போய் பார்த்துடலாம்னு போனானா போக 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 ஆச்சாரியர்கள் பதிகங்கள்ல ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாங்க, கீறிக்கொண்டே போக 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 தந்தமே குறைந்து விட்டதாம் அளவு. கீறிக்கிட்டே இருந்தா சாணம் பிடிக்கணும்ல, கொம்புக்கு என்ன பண்றது, அது கீறி 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 போய் அது மொத்தையாய் போய் உடைந்து விழுந்தது. கொஞ்சம் வருஷம் அங்க உட்கார்ந்துட்டானா, எதுக்குடான்னா உடஞ்சான இப்ப வளர்ந்துடும்ல, இன்னொரு 20 வருஷத்துல வளர்ந்துடாதா, மறுபடியும் தோன்றேன்னு சொல்லி உடைந்த கொம்பு வளர வளரத்தான் போய் தேடிக்கொண்டே போய் பார்த்து அறிய முடியா தன்மையோடு ஒரு நிலையிலே இதற்கு மேலே இதை செய்வது காரியம் இல்லைன்னு தோற்று போனாலும் பரவாயில்ல, வயசே கூடிவிட்டது, பிறந்த காலத்துல புறப்பட்டது, வயசே கூடிவிட்டதேன்னு தான் அஞ்சி மேலே ஏறி வந்து பரம்பொருள் விளக்கமாக இருந்த அந்த அக்னி பிழம்பின் முன்பாக விழுந்து வணங்கி, ஐயா இதனுடைய தோற்றத்தை அறிய பூமி பந்தை பிளந்து கொண்டு போனேன், பூமியில் பாதையை கடந்துட்டேன்னு நினைச்சேன், இன்னும் கொஞ்ச தூரம் போனா இதனுடைய தோற்றத்தை அடைந்துடலாம் நினைச்சா நிமிர்ந்து பார்த்தா இன்னும் ஒரு 2 கால் பகுதி அப்படியே இருக்கே, இது வளர்ந்து கொண்டே போதே, இதுக்கு தோற்றமே இல்லையே, தோற்றேன்னு அந்த இடத்துல நின்னான். உன் தோற்றத்தை பார்க்க போய் நான் தோற்று வந்ததுதான் மிச்சம், அந்த இடத்துல நின்னுட்டான். அடுத்து பிரம்மன் நான்முகன் எப்படியும் தோத்துட்டான், போட்டிக்கு ஆள் இல்லை, நாம ஜெயிச்சுட்டோம்னா நாம தான் ஆள். இந்த எண்ணத்தோட தான் சங்கல்பத்துக் கொண்டு பெரும் பறவையாக புறப்பட்டானா. சில புராணங்கள் அன்னப்பறவையாகவே சென்றதாக சொல்லும், இன்னும் சில புராணங்கள் கழுகு வடிவம் எடுத்து மேலே சென்றான்னு சொல்லும். அதுதான் சோழர் காலத்திலே செய்த சிற்பங்கள்ல பெரும்பான்மை சிற்பங்கள்ல அன்னப்பட்சியை காண்பித்திருப்பார்கள். சில சிற்பங்களிலே கழுகு போன்ற ஒரு வடிவத்தை காண்பித்து பெரும் பறவையாக புறப்பட்டு தான் பிரம்மன் மேல் நோக்கி சென்றானா. பெருமானுடைய ஜடாபாரத்தை பார்த்து வருகிறேன், இந்த அக்னி எங்கே முடிகிறதோ அதன் நுனியை போய் பார்த்து வருகிறேன். உள்ளபடியே அக்னிக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஒரு விளக்கை ஏற்றி வச்சு பார்த்துட்டு இந்த ஜோதி இதுல இருந்து புறப்படுதே, ஒரு அகல் விளக்கு போதும், இந்த ஜோதியினுடைய தொடக்கம் எங்க, அந்த தீப்பிழம்பின் முடிவு எங்கன்னு சுட்டி காட்ட முடியுமான்னா முடியவே முடியாது. இந்த அக்னிக்கு தோற்றமும் முடிவும் கிடையாது. நதிக்கு சொல்லலாம், அதோ இங்க இருந்து தான் புறப்படுதுன்னு சொல்றோம், கடல்ல போய் இங்க கலந்துடுதுன்னு சொல்றோம், மண்ணுக்கு அளந்து சொல்லிடலாம் இங்கே இருந்து புறப்பட்டு அவ்வளவு தூரம்னு. அக்னியினுடைய தோற்றத்தையும் முடிவையும் எப்படி நாம் கட்டுப்படுத்தி முடிக்க முடியும்? அதனாலதான் சுவாமி அக்னி பிழம்பாக தோன்றினார். இதற்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நாம வீட்டுல ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டு ஏத்துற அந்த தீபத்திற்கே தோற்றம் முடிவும் சொல்ல முடியலன்னா சாட்சாத்தா பரம்பொருள் ஞான பிழம்பாக காட்சி கொடுத்தார். இவருக்கு முடிவையா பார்க்க முடியும்? தேடிக்கொண்டு சென்றான் பிரம்மன். திருமாலை போலே தானும் சென்று 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 பார்த்து எத்தனித்து எவ்வளவு முயன்றும் தோல்வியுற்றவனாய் மீண்டு வரணும். ஆனா மனசு வரல. அந்த இடத்திலே அவன் பண்ணின வினை ஒரு விதமாக விளையாட தொடங்கியது. அப்போது அங்கே காற்றிலே அசைந்து ஒரு கேதக புஷ்பம், தாழம்பூ தடம், ஒரே ஒரு தடம் புறப்பட்டு கீழே வந்ததாம். அதை பிடித்துக் கொண்ட பிரம்மன் எங்கிருந்து வருகிறாய்னு கேட்க, சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன்னு சொல்லித்தான். உடனடியாக 2 2 4 ஒரு கணக்கு போட்டான். நாம மேல போகிறதுக்கு இதுக்கு மேல முடிஞ்சாலும் எண்ணம் இல்லை. தாழம்பூ கிட்ட எவ்வளவு நாளா நீ வந்தேன்னா, எனக்கு கணக்கெல்லாம் இல்ல, 10 விரல் தான் இருக்கு, எண்ணி பார்த்தேன், இது யுகயுகமா போயிட்டு இருக்கு, எப்பயோ கீழே விழுந்தேன், இன்னும் நான் வந்த பாடில்லையேன்னு சொல்லித்தான். இது விழுந்ததுக்கே எவ்வளவு நேரம்னா மேல ஏறி போகணுமே, ஆகக்கூடிய காரியமா இதுன்னு பார்த்தான். அந்த தாழம்பூவை பிடித்துக் கொண்டு நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம், நான் இப்ப கீழே போய் சிவபெருமானிடத்தே உம்முடைய சிரசை நான் பார்த்து விட்டேன், அதற்கு சாட்சி இந்த தாழ மடல்னு சொல்ல போறேன், நீ என்ன பண்ணு, ஆமா நான் இவர் வந்தார், என்ன அங்க இருந்து பறித்து கொண்டு வந்தார், என்னோடு சேர்ந்து பொய் சாட்சி சொல்லுன்னு அப்ப முடிவு பண்ணினான் பிரம்மன். இந்த வேதங்களை சொல்லி பிரம்மன் வேதத்திற்கு அதிபதினு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் வேதங்களை கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு காரியத்தில் தான் ஈடுபடலாமான்னா வேதத்தை மறைன்னு தமிழ்ல சொல்லுவோம். எல்லாவற்றையும் மறைத்து 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 சொல்லிக் கொண்டே வரும். நேரடி பொருள் துவனிக்கணும்னா ஆகமங்களை வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் வேதம் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு தெரியும்.
அதனால தான் வேதங்களை ஒரு படியிலே நிறுத்திவிட்டு கோயில் வழிபாட்டிற்கு ஆகமங்களை முன்னெடுத்தார்கள். வேதத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு பார்க்கிறேன்னா தெளிவு பொருள், உண்மை பொருள் இன்னதுன்னு புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஒரு வேதவியாசருக்கு ஏற்பட்டிருக்கலாம், இன்னொரு மகர்ஷிக்கு ஏற்பட்டிருக்கலாம், எல்லாருக்கும் வருமான நிச்சயமா முடியாது. வேதத்தின் பாஷ்யமே அவ்வளவு பெருசா போதே, எத்தனை பேர் விரண்டுட்டே என்னிடலாம் வேத பாஷ்யம் எத்தனை பேர் படித்தார்கள். அப்ப இதை மட்டும் கைவிளக்காக நான் கொள்கிறேன்னு சொன்னா நிச்சயமாக முடியாது. அதனால்தான் சிவபெருமான் வேதங்களினுடைய சாரத்தை அப்படியே எளிமைப்படுத்தி சிவாகமங்களாக வழங்கினான். அந்த சிவாகமங்கள் மட்டும்தான் முக்தியை அடைவதற்கான வழியாக காட்டிக் கொடுக்கப்பட்டது. அதனால தான் வேதத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருந்த பிரம்மன் இப்படியான போய் ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்ளலாம்னு நினைத்தான். வேதத்தை மட்டும் பிடித்துக் கொண்டிருந்த தாருகாவனத்து ரிஷிகள் சிவபெருமானைக்கே முடிவு கட்டலாம்னு சொல்லி யாகம் எல்லாம் பண்ண தொடங்கினார்கள். இப்ப இது மாதிரி ஒரு குதர்க்க புத்தியிலே கொண்டு போய் விட்டுடும். அதனாலே அந்த பக்திங்கிற நீரை கொண்டு பாய்ச்சி வேதம்ங்கிற கடினமான அந்த நிலத்தை ஆகமங்கிற ஏறினாலே உழுதால் அங்கே ஞானம், வைராக்கியம் முதலியவைகள் விளையும். இல்லைன்னா வறண்டு இருக்கக்கூடிய அந்த கடினமான பூமியை அப்படியே கட்டி கொண்டு இருக்கலாம். அதிலே அப்படியே உழுது சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவங்க பண்ணலாம். நம்மால் அது முடியாது. அப்போ சிவாகமங்களை கொண்டு இதை தெளியணும்னு சொல்லப்படுகிறது. ஆனால் பிரம்மன் அந்த இடத்திலே குதர்க்கமாக யோசித்து அந்த தாழமடலை கொண்டு போய் காண்பித்து சிவபெருமானிடத்தே உம்முடைய சிரசை நான் பார்த்தேன், அதற்கு இது சாட்சின்னு காட்டி கொடுக்க உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதியும்பார் அப்பர் சுவாமிகள். நீ என் மனசுக்குள்ளேயே இருக்க, நான் அடுத்த க்ஷணம் என்ன நினைக்க போறேங்கிறது எனக்கு முன்னாடி உனக்கு தெரியும். இந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிட்டா இவன் இதைத்தான் செய்ய போறாங்கிறது உனக்கு தெரியும். இது போல அத்தனை உயிர்களுக்குள்ளேயும் நீ இருப்பதால் அடுத்து நான் என்ன பண்ண போறேங்கிற தெளிவு எனக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இருக்கும். உன்னை ஏமாத்திடலாம்னு நான் நினைச்சு செயலாற்றினேனேன்னு சிரித்தாராம் அப்பர் சுவாமிகள். உனக்கு தெரியாம ஒரு விஷயத்தை பண்ணிடலாம்னு நான் நினைத்தேனேன்னு சிரித்தாராம் அப்பர் சுவாமிகள். அந்தபடிக்கு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறியக்கூடிய தன்மை. அதனாலே பிரம்மன் இதைத்தான் பண்ணுவான்னு தெரிந்தவரான சுவாமி அந்த இடத்திலே பிரம்மனுக்கு பாடம் புகட்டும் பொருட்டு ஆலயங்களில் வழிபாடு இல்லைன்னு யாகாரியங்கள்ல உண்டு. பிரம்மாக்கு இன்னைக்கும் யாகத்திலே கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கிறோம், யாகத்திலே கொடுக்க வேண்டிய அர்க்கிய முதலியவைகளை கொடுக்கிறோம், யாகத்திலே தர வேண்டிய பலி முதலியவற்றை பிரம்மன் பெறலாம். அது வேதத்தினுடைய வெளிப்பாடாக வந்தது. ஆனால் தெளிவாய் விளங்கும் ஞான நிதியாகிற சிவாகமங்களை கொண்டு நடத்த வேண்டிய ஆலய வழிபாட்டில் உனக்கு இடமில்லைன்னு பிரம்மனை கண்டித்து நிப்பாட்டினார். வேதங்களால் நீ கொண்டாடப்படலாம், ஆனால் சிவாகமங்களை கொண்டு கட்டப்படும் ஆலயங்கள் உனக்கென்று தனித்தே கொண்டு போய் அந்த ஆலயங்களிலே மூலஸ்தானத்தில் வைத்து வழிபடும் வழிபாடு உனக்கு இல்லைன்னு அவனை கண்டித்தார். அந்தபடிக்கு தாழமடலுக்கும் இவனோடு வந்திருந்து சொன்ன பொய்சாட்சியின் காரணத்தாலே மயங்கி உன்னை நோக்கி வருவார்கள். பிரம்மனை நீ எப்படி மயக்கினியோ அதே போல உன்னுடைய வாசத்தினாலும் வண்ணத்தினாலும் மயங்கி உன்னை நோக்கி வருவார்கள். வந்தவர்கள் அலரும்படியாய் உன்னை கிட்ட வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு சர்ப்பம் இருக்கும்படியாக செஞ்சார். தாழமடல் பூத்துதுன்னா அந்த பகுதியிலே சர்ப்பம் இருக்கும். சிவபூசைக்கு உதவாததாக அதை செய்தார். எனக்கு தெரிந்த அளவில் எந்த உலகத்தின் எந்த பிரதேசத்தில் இருப்போமோ அங்க என்ன புஷ்பம் கிடைச்சாலும் கொண்டு சிவபூஜை பண்ணலாம். இதுதான் அதுதான் சுவாமி விதிக்கல. ஏதோ ஒரு பரிபிரதந்த தேசத்தில் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா வெறும் சில பத்திரங்களை பறித்து 6 மாசத்துக்கு மறுபடியும் பயன்படுத்தலான்னு. கைலாச யாத்திரை எல்லாம் பண்றோம்னா சிவபூஜை பண்றவங்க என்ன பண்ணலாம்னா கிடைக்கக்கூடிய புல் வகைகள், வில்வதளம், அருகம்புல் எல்லாம் எடுத்து சேகரித்து காய வைத்து அதை கொண்டு எடுத்து போயிடுவோம். அங்கங்கே தங்கி பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு பூஜை முடிந்த உடனே அதே வில்வம் அதே அருகம்புல்ல மறுபடியும் எடுத்து கட்டி வச்சுக்கிட்டு மறுநாளுக்கு அதை பயன்படுத்துவோம். 6 மாதத்திற்கு பத்திரங்களை பயன்படுத்தலாம்ங்கிற வரைக்கும் சௌகரியம் பண்ணி கொடுத்திருக்காரு பெருமாள். அதனால வேற எந்த புஷ்பமும் இந்த ஊர்ல இந்த தேசத்துல இவ்வளவுதான் கிடைச்சதுன்னா அதை கொண்டு பூஜை பண்ணி முடிச்சுடுறோம். தாழம்பூ மட்டும் எந்த நிலையிலும் கூடாது. மயங்கி உன்னை நோக்கி வந்தால் அதிர்ந்து போகும்படியாக சர்ப்பம் அந்த இடத்துல பிரவேசிக்கட்டும்னு ஒரு சாபத்தை தாழம்பூக்கு கொடுத்தார். அது தான் வருந்தி கேட்டுக்கொள்ள சிவபெருமான் இந்த ஆதிகந்தமில்லாத லிங்கோத்பவ வடிவமாக தாம் நின்றருடைய மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த சதுர்தசி திதியில் இரவெல்லாம் நம்மை பூசிக்கக்கூடியவர்கள் 3வது சாம பொழுதில் மட்டும் தாழம்பூவை கொண்டு நம்மை அர்ச்சிக்கலாம்னு சொன்னார். மகாசிவராத்திரி காலத்தில் தான் இந்த லிங்கோத்பவ பிரபாவம் நடந்தது. அதிலே 3வது காலம் தான் இந்த லிங்கோத்பவராகவே சுவாமி காட்சி கொடுத்தது. இந்த லிங்கபுராணம் வெளிப்பட்டதாகிற 3வது சாம பூசையில் மட்டும் தாழமடலை கொண்டு நம்மை பூசிக்கலாம்னு சுவாமி ஒரு அனுகிரகம் பண்ணினார். இப்போ மகாசிவராத்திரி விரதம் உன்னதமான அந்த விரதத்திற்கு இடமாக பெருமான் தேர்ந்தெடுத்தது அருணகிரியை. மகாசிவராத்திரியின் தொடக்கமே அருணாச்சலத்திலிருந்து தொடங்குகிறது. அதனால்தான் இன்னைக்கும் லிங்கோத்பவ மூர்த்தியை எல்லா சிவாலயங்களிலும் சுவாமி சன்னதியை பிரதட்சணம் பண்ணி வரும்போது பின்பக்க சிவத்திலே லிங்கோத்பவ மூர்த்தி எழுந்தருள பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல காஞ்சியிலே இருக்கக்கூடிய மதங்கேஸ்வரர்னு ஒரு சுவாமி, அந்த பல்லவர் காலத்திய திருக்கோயில் ரொம்ப பிராச்சீனமானது. அங்கே இந்த வழக்கம் தொடங்கிடுது. கர்ப்பகிரகத்துக்கு அப்படியே பின்பக்க சுவற்றிலே பிரம்மாண்டமான ஒரு லிங்கோத்பவரை அங்கே காட்டி விடுகிறார்கள்.
அப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் சைவ சமயத்தில் ஞானம் பெற வேண்டினால் அருணாச்சல கஷேத்திரத்திற்கு போங்கள்னு காட்டிக் கொடுக்கும் விதமாக லிங்க பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் பின்புறத்திலே லிங்கோத்பவ மூர்த்தமாகவே சுவாமியை ஸ்தாபிக்கக்கூடிய விதி ஏற்பட்டது. இன்னைக்கும் திருவருணையிலே லிங்கோத்பவ காலமாகிற அந்த 3வது ஜாம பூஜை மகாசிவராத்திரி காலத்திலே நடக்கும் போது அநேகமான தாழமடல்களாலே அந்த சுவாமியை பூஜிப்பார்கள். தாழமடல்கள் கூட கூடையா கொண்டு போய் சேர்த்து அபிஷேகம் போலேயே செய்து வழிபாடு செய்வார்கள். அருணாச்சல கஷேத்திரத்தில் இன்றும் மகாசிவராத்திரி காலத்தில் 3வது ஜாம பொழுதிலே தரிசனம் பண்ணலாம். இப்படி அந்த இருவருக்குமாய் படிகளந்த பெருமான் அவர்கள் இருவருக்கும் நிகழ்த்திய திருவிளையாடல் காலந்தோறும் நின்று நிலைத்து தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் அவரவர் உள்ளத்திற்கு தகுதியான தெளிவை தரும் பொருட்டு அந்த கஷேத்திரத்திலேயே அத்தனை பெரிய தீப்பிழம்பு உருகி குலைந்து ஒரு மலையாய் புறப்பட்டு நிற்பது போலே நின்றது. அப்படியே அந்த இடத்திலே நின்றார். இப்படி பொன்மலையாக தீப்பிழம்பாகவே தோன்றியது கிருதயுகத்தில் என்றும், அதை அடுத்தடுத்து வந்த யுகங்களிலே வெவ்வேறாக பெருமான் மருவினான் என்றும், கடைசியாக கலியுகத்தில் கரும் பச்சை நிறத்தில் கற்பாறைகளாலான மலையாக காட்சி தருகிறார் என்றும் அருணாச்சல மகாத்மியம் இந்த மலையினுடைய தோற்றத்திற்கு காரணம் சொல்லி நிறைவு பெறுகிறது. அடியனுடைய முனைவர் பட்ட ஆய்வு திருவண்ணாமலை கோயில் நகரத்தினுடைய வடிவமைப்பை பொறுத்துதான். மலையை பற்றிய சிறப்பை புராணங்கள் சொல்லும் போது முதல் யுகத்திலே அக்னி பிழம்பாக இருந்தது, 2ஆம் யுகத்தில் முழுக்க ஸ்வர்ணமயமாக இருந்தது, 3ஆவதாய் ஒரு யுகத்திலே மரகத மலையாய் இருந்தது, 4வது யுகத்தில் கல்மலையாய் தோன்றியதுங்கிறாங்க. எரிமலை வெடித்து சிதறினால் அந்த அக்னி பிழம்பு அது குழம்பாக ஆறு போலே புறப்பட்டு வரக்கூடியது. அது குளிர்வதற்கே பல யுகங்கள் பல வருடங்கள் ஆகும். நூற்றுக்கணக்கான வருடங்கள் அது குளிரணுமா உள்ளுக்குள்ளே. அதன் பிறகு அது பல 100 ஆண்டுகள் தொடர்ந்து வெவ்வேறு நிறமாக மாறி வரும். அப்ப திருவண்ணாமலையிலேயும் இருக்கக்கூடிய அந்த மலை இன்றைக்கும் அது எரிமலை வெடித்து சிதறி குளிர்ந்ததுதான். அது புவியியல் சார்பாக பார்த்தோம்னா, அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அருணகிரி என்பது அருணாச்சலம் முழுவதுமாய் எரிமலை வெடித்து சிதறி அது குளிர்ந்தது தான். இதை என்றோ உணர்ந்து தான் அந்த மலையின் தெய்வீக தன்மையை பார்த்து சிவபெருமான் அங்கே அக்னி பிழம்பாக காட்சி தந்து அந்த அக்னியே குளிர்ந்து மலையாய் நின்றதுன்னு ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்படித்தான் புராணங்களை நாம் சேர்த்து பார்க்கணும். அறிவியல் பார்வைகளை எங்கே போச்சுன்னு கேட்டா தோ இருக்கே அந்த மலை இமயமலையை விடவும் காலத்தால் பழையதுன்னு சொல்றோம். எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக வெடித்து சிதறிய எரிமலை அது குளிர்ந்து இத்தனை கோடி வருஷங்கள் கழித்து கல்மலையாக காட்சி தருகிறதுன்னு சொல்றோம். இத்தனை கோடி யுகத்திற்கு இத்தனை கோடி வருஷங்களுக்கு ஒரு மலை இருந்ததுன்னா அது இருக்கிற காரணத்துக்காகவே நமஸ்காரம் பண்ணணும். எத்தனை மாற்றங்களை அது சந்தித்திருக்கணும். அப்ப அது சாட்சாத்தா பெருமான் இருக்க அசைவில்லாத அந்த மலை அப்படியே இருந்து கொண்டே இருந்திருக்குன்னா அந்த காரணம் போருமே. எவ்வளவு உலக மாற்றங்களை அது பார்த்திருக்கிறது. இது அத்தனைக்கும் சாட்சியாக தான் நிற்கிறதுன்னா சிவபெருமான் அதிலே முழுவதுமாக வியாபித்திருக்கிறார்னு சொல்லி அதை வணங்கலாம். மற்றபடிக்கு அது மலைத்தானே அதுவும் கல்லுதானேன்னு சொல்றதுக்கு இல்லை. அது முழுவதும் இத்தனை யுகங்களின் இடையில நடந்த மாற்றங்களையும் பார்த்து கொண்டே இருந்திருக்குன்னா இது ஒரு காரணம் போருமே அதை நமஸ்காரம் பண்றதுக்கு. இப்படியாக அந்த மலை ஒவ்வொரு யுகத்திலும் இன்னென்ன தன்மையோடு காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி சிவபெருமான் நின்ற அந்த மலையை அருணன் தான் சூரியன் என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கி பகல் பொழுதிலே வெளிச்சம் தரும்படியாய் பணித்து அது கிழக்கே இருந்து மேற்காய் நகர்வதும் வடக்கும் தெற்குமாக வருடத்தின் பாதி ஆண்டுகளுக்கு மாதங்களுக்கு தான் ஒளியை குறைத்தும் கூட்டியும் வழங்கக்கூடிய தன்மையோடு சூரியனை நிறுத்தினார். அந்த சூரியன் புறப்பட்டு செல்வதற்கு ஒரு ரதத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அருணன்கிற ஒரு தேரோட்டி அந்த சூரியனோடு புறப்பட்டு போகணும். அப்படி போகக்கூடிய காலத்தில் சூரியோதயத்திற்கு முன்பாக அருணன் வந்து நிற்பான். தேரோட்டி முன்னாடி உட்கார்ந்துருப்பான். சூரியன் தேர் வர்றதுன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த காட்சிக்குள்ள நுழையிறது யாரு? அருணன். அருணன் வரும்போது தான் கிழக்கு வானத்திலே நல்ல இளஞ்சிவப்பு நிறத்திலே வண்ணம் தீட்டினார் போல இருக்கும். அதற்கு அருணோதயம்னு பேர். அடுத்து சூரியன் நெருங்கி வர இந்த இளஞ்சிவப்பு நிறம் மாறி போய் பொன்னிறமாக ஒளிபெருக்கும். மாலையிலே அஸ்தமனமும் அப்படித்தான். சூரியன் முதல்ல கரைந்து கொண்டே போய் கடைசியில ஒரு இளஞ்சிவப்பு நிறம் தோன்றி அது ஒரு சில துணிகள் இருந்து உடனே மறைந்து இருள் சூழ். அருணோதயம் தான் சூரியோதயத்திற்கு முந்தியது. அந்த அருணன் தேரோட்டி கொண்டே வரும்போது தன்னை விடவும் இளஞ்சிவப்பு நிறத்திலே இருக்கும் இந்த கிரியை பார்த்து அதை பிரதட்சணமாக செல்லும்படியாய் சூரியன் ஆக்ஞாபிக்க அதன்படியே அருணன் பிரதட்சணமாக சென்றபடியால் இன்றும் சூரிய கிரணங்கள் தாம் வந்து உலகை தீண்டுவதற்கு முன்பு அருணோதய கிரணங்கள் போய் அண்ணாமலையை வணங்குவதாக ஒரு நம்பிக்கை சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் சூரியனுக்கான எரிபொருளே சுவாமிகிட்ட தான் சம்பாதிச்சுக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் அத்தனை உயிர்களுக்கும் ஆதார சக்தியாக இருந்து ஒவ்வொரு பூச்சி இலையிலிருந்து எல்லாவற்றிற்குமான அன்றைய அந்த தினத்திற்கான சக்தியை தருகிறார்.
அவர் எங்கே இருந்து இவ்வளவு சக்தியை சம்பாதிக்கிறார்னா அருணோதய கிரணமே போய் அருணாச்சலத்தை அண்டுவதால் அவருக்கு அன்றைய படி அளக்கப்படுகிறதா. அப்படி சூரியன் அருணனோடு போய் தினமும் வணங்கி பிரதட்சணமாக செல்லக்கூடிய சிறப்புன்னு அருணாச்சலத்திற்கு ஒரு சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து இப்படி முதன் முன்னம் தோன்றியவர்களாகிற பிரம்மா, விஷ்ணு, சூரியன் அவர்கள் அத்தனை பேரும் வந்து அடைந்து தத்தம் பிறவியின் பயனை அறிந்து கொண்டு இந்த நிலையிலிருந்து வழிபட்டால் எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் அருளுவார் என்பதை அறிந்து கொண்டதுதான் இந்த க்ஷேத்திரத்தின் மகத்துவம். இங்கே தான் சிவாகமங்களை கொண்டு அவரை வணங்கும் தன்மையை நாங்கள் அறிந்து கொண்டோம். அம்மா, இதுதான் இந்த க்ஷேத்திரத்தின் விருத்தாந்தம்னு துர்வாசர் தொடக்கமான மகர்ஷிகள் எல்லாம் சொல்லி அம்பிகையை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கி துதித்து நின்றார்கள். நீங்க தொடங்கினோமா வந்துட்டோமா? இப்படி அம்பிகைக்கு சுவாமிகள் அத்தனை ரிஷிகளும் சேர்ந்து உபதேசம் பண்ணின அந்த செய்தியை கேட்டுக்கொண்ட பிறகு இந்த ஸ்தலத்தில் நாமும் சில காலம் வசித்து விதிப்படி இந்த ஸ்தலத்தின் மகத்துவத்தை உணர்ந்து நித்தியம் கிரிபிரதட்சணம் செய்து அருணாச்சல லிங்கமாக மலையே லிங்கமாய் காட்சி தரும் இந்த எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாட்டின் சங்கல்ப முடிவிலே சுவாமியோடு நாம் இயைந்து திரும்பவும் திருக்கையிலே ஏகும்படியாய் செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்ள அதற்கு தகுதியாக அங்கே இருந்த ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து அருணாச்சல கிரியிலே அந்த க்ஷேத்திரத்திலே வாசம் பண்ணக்கூடிய காலத்தில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களையும் அங்கே விதிப்படி செய்ய வேண்டிய சிவதரிசன மகத்துவத்தையும் எடுத்து சொல்லி திக்கிற்கு ஒன்றாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில்களை, புண்ணிய ஸ்தலங்களை, புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் அம்பிகைக்கு தாங்களே சொன்னார்களா. அதான் அருணாச்சல புராணத்திலேயே இன்றைக்கும் நாம் திருவருணையிலே பார்க்கக்கூடிய நம் கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் கூட ரகசியமாக மறைந்திருக்கக்கூடிய தீர்த்தங்கள், அந்த பர்வதத்தினுடைய சில குறிப்பிட்ட சிகரங்கள், அந்த பர்வதத்திலே இன்னும் பலர் கண்ணுக்கு வெளிப்படாததாக இருக்கக்கூடிய மரவகைகள், இன்னும் அநேகராலும் பார்த்து அடைய முடியாத சிறப்புடைய தோற்றங்கள், இதெல்லாம் அம்பிகைக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அருணகிரியிலே இன்றைக்கும் கூட அங்கே பணியிலே இருந்தவர்கள் சொன்னது, ஒரு இத்தனை பெரிய இலையோட மரங்கள்லாம் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை, ரொம்ப வினோதமான விருட்சங்கள்லாம் அங்கே இருப்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஏறி பழக்கம் இல்லை, ஆனால் சென்றவர்கள் சொன்ன செய்தி, ரொம்ப சிரமப்பட்டோம்னா ஏதோ ஒரு சில இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டால் திடீரென்று வரக்கூடிய புத்துணர்ச்சி எல்லாம் பற்றி அநேகம் பேர்கள் சொல்லி கேட்டதுண்டு. மருத்துவ குணம் அநேகமாக நிறைந்த மரங்களாக அந்த மலை முழுவதுமாய் இருக்கிறது. இப்படி ஒரு சிறப்போடு கூடியதான ஒரு கிரியினுடைய மகத்துவத்தை அம்பிகைக்கு அங்கே இருந்த முனிபுங்கவர்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த ஸ்தலத்தில் அத்தனையும் சிவலிங்கமாய் இருப்பதாலே ஒவ்வொரு மந்துகளும் சிவலிங்கம், அடிக்கு சகசிரலிங்க சிறப்புடைய ஸ்தலம். அடிக்கு 1008 லிங்கம் வாங்க. நடந்து போகும்போது சாமான்யமா ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 2 காலுக்கும் இடைப்பட்ட இடத்திலே 1008 சிவலிங்கங்கள் அங்கே பிரதிஷ்டிக்கப்பட்டதாக சொல்லுவார்கள். அடிக்கும் சகசிரலிங்கம் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் இந்த அருணாச்சலமாகிற இந்த க்ஷேத்திரம் தான். அதனாலதான் அந்த ஸ்தலத்தை நோக்கி நடந்தோம்னா ஒரு மாதிரி கால் பூசும், அழுத்தி பதிந்து போவதற்கு சுவாமி தம் பேர்ல கருணை கொண்டிருப்பதுனாலே போகட்டும்னு விடுறாருன்னு நினைத்துக் கொண்டு தான் பண்ண முடியுமே தவிர, ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 2 காலுக்கு இடைப்பட்ட பகுதியிலே சகசிரலிங்கங்கள் இருக்கான். அப்பேற்பட்ட க்ஷேத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. அம்பிகை விதிப்படி அந்த ஸ்தலத்தின் புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் தரிசனம் செய்து சிவபூஜை செய்வதற்கு தகுதியாய் தீர்த்த தடாகம் ஒன்றை காட்டிக் கொடுக்க சொல்ல, சுவாமி தம்முடைய சிரசில் இருக்கும் கங்கை பிரவகிக்கும்படியாய் செய்து கோயிலினுடைய ஆக்னேயத்திலே அக்னி மூலையிலே கங்கையாகவே சிவகங்கையாக ஒரு தீர்த்தம் தோன்றும்படியாய் செய்து அதனுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் இன்னென்ன திதியிலும் சிவகங்கை தீர்த்தத்திலே மூழ்கி அந்த கரையிலே இருந்து செய்யக்கூடிய தர்மங்களினுடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி அங்கிருந்து தாம் அனுஷ்டானம் செய்து நித்தியமும் சுவாமியை வழிபடும்படியாக சொன்னார். அப்படி அம்பிகை வழிபாடு செய்ய தொடங்கி அந்த மலையாகிற பெருமானை நித்தமும் சிவாகம விதிப்படி பூஜிப்பது கடினமானபடியால் தம்முடைய பூஜைக்கு தகுதியாக ஒரு திருமேனியை சுவாமி காட்டிக் கொடுக்கணும்னு கேட்டுக் கொடுக்க அந்த அருணாச்சல பர்வதமே சிவலிங்கமாய் காட்சி தரும்படியாய் அத்தனைக்கும் முன்பே முளைத்த ஆதிமூல தத்துவமான லிங்கமாக காட்சி கொடுத்தார். திருவண்ணாமலையினுடைய கர்ப்பகிரகத்திலே மூலஸ்தானத்திலே நாம் பார்க்கக்கூடிய அருணாச்சல லிங்கம் அம்பிகைக்காக வேண்டி மலையே தாம் தன்னுடைய மகத்துவத்தை குறைத்துக் கொண்டு முன்னே எழுந்தருளி நம்முடைய பூஜை 6 காலமும் நம் சக்திக்குட்பட்டு செய்யும் அளவிலே லிங்கமூர்த்தமாக காட்சி கொடுக்க அம்பிகை சிவாகம விதிப்படி ரிஷிகள் எல்லாரும் எடுத்துச் சொன்ன விதிகளின்படியே அந்த எம்பெருமானை 6 காலமும் நித்தம் வழிபாடு செய்து மிகவும் நியமத்தோடு கூடி விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்தார். இந்த விரதத்தின் ஒரு அங்கமாக நித்தியம் கிரி பிரதட்சணம் பண்ணினார். தன்னுடைய பரிவாரத்தோடு புறப்பட்டு போய் அத்தனை பேரும் புடைசூழ அம்பிகை நித்திய கிரி பிரதட்சணம் பண்ணினார். உலகிலேயே மலையே லிங்கமாக காட்சி தரும் ஸ்தலங்கள் 2 தான். 2 ஸ்தலங்கள்ல மட்டும்தான் மலையே லிங்கமாக இருக்கிறது. வடக்கே திருக்கைலாயம், தெற்கே திருவண்ணாமலை. மீதி அத்தனை மலைகள் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்லேயும் மலை மேல ஏறி போவோம், அங்கே ஒரு லிங்க பிரதிஷ்டை இருக்கும், அவருக்கு கோயில் எடுப்பித்து வழிபடுவார்கள். மலைக்கு மேல கோயில் இல்லை, மலையே கோவில் இல்லை, மலையே லிங்கம். இந்த மகத்துவம் இந்த 2 மலைக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் இந்த 2 மலையை பிரதட்சணம் பண்றதையே விதியாக வைத்திருக்கிறார்கள்.
ஒரு சிவலிங்கத்தை பார்த்தா கைகூப்பி நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணணும். இந்த 2 மலைக்கு மட்டும்தான் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணக்கூடிய வைபவம் வடக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றுமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். கைலாயத்திற்கு என்ன அனுஷ்டானமோ அதே அனுஷ்டானம் இங்கேயும், கைலாயம் போலேயே இங்கேயும். அடியனுக்கு தெரிந்து ரொம்ப சின்ன வயசுல அடிக்கடி போயிட்டு இருந்த போது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ற சிலருடைய விரதத்தை அடியன் பார்த்திருக்கிறேன். மகான்கள்லாம் நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். அடியனுக்கு நினைவு தெரிந்து கையிலே ஒரு கல்லை வைத்துக் கொண்டு அங்க பிரதட்சணமாக செய்து 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 கொஞ்ச தூரம் போய் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்துப்பாங்க. ஓய்வெடுத்து கல்லை எங்க வச்சாங்களோ அங்க மறுபடியும் நெடுஞ்சான் கிடையாக படுத்துக்கொண்டு அங்கிருந்து மறுபடியும் உருண்டு உருண்டுன்னு அந்த தலத்தை காலால மிதித்து பிரதட்சணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடம்பாலேயே உருண்டு போய் கிரி பிரதட்சணம் பூர்த்தியா பண்ணினவங்க இவர்களை தரிசனம் பண்ணிருக்கோம். சின்ன வயசுல இவருடைய மகத்துவம்லாம் தெரியல, இப்படி போறாங்களேன்னு நினைச்சதுதான். என் வீட்டுல எல்லாம் மாடு வாங்கினோம்னா மாட்டை ஓட்டி கொண்டு ஒரு கிரி பிரதட்சணம் பண்ணிடுவாங்க. மாடு கண்ணு வீட்டுக்கு பூசா வந்தா அதை ஓட்டிக்கொண்டே போய் வண்டி வாங்கினோம்னா சொல்லவே வேண்டாம், அது மிதி வண்டியே ஆனாலும் அதை மிதிச்சுக்கிட்டே போய் ஒரு கிரி பிரதட்சணம். கர்ப்பவதி ஆனான்னா முதல்ல ஒரு 2-3 மாசத்துக்குள்ள மெதுவா நடத்தி கூட்டி கொண்டு போய் ஒரு கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடும். எதுவானாலும் தொட்டா கிரி பிரதட்சணம், விழுந்தா கிரி பிரதட்சணம், எதுக்கானாலும் கிரி பிரதட்சணம் தான் விதியாகவே வைத்திருந்தார்கள். அப்படி அந்த பெருமானுடைய கிரி பிரதட்சண மகத்துவத்தை அம்பிகை தானே அனுஷ்டித்து காண்பித்து நித்தியம் கிரி பிரதட்சணம் பண்ணினதை காட்டி எத்தனையோ பிரதேசங்களிலே அவைகளே சொன்னபடிக்கு ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் இந்த மலை நாமத்தை கேட்டவுடனே அங்க போயிடணும்னு மனசுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி பரமஞானியர்களை கூட்டி வந்து விட்டது. அவரெல்லாம் நித்தியமும் போய் கோயில்ல சுவாமி தரிசனம் பண்ணாங்களோ இல்லையோ கிரி பிரதட்சணத்தை வலியுறுத்தி கொண்டு தோன்றித்துனா உடனே புறப்பட்டு கிரி பிரதட்சணம் பிரம்ம முகூர்த்தத்திலே பண்றது, அர்த்தராத்திரி பொழுதிலே பண்றது, சாயரட்சையில பண்றது, உச்சி பொழுதிலே பண்ணுவதுன்னு ஒரு நாள்ல என்னென்ன காலங்கள் உண்டோ, ஒரு வருஷத்துல என்னென்ன ருதுக்கள் உண்டோ எல்லாவற்றிலும் அனுபவித்து அனுபவித்து ஒவ்வொரு காலத்திலும் பெருமான் வெவ்வேறுபடியே காட்சி தருவதாய் பாவித்து ஒவ்வொரு திருப்பத்திலும் சுவாமி வெவ்வேறு மூர்த்தமாக காட்சி தருவதாக பாவித்தெல்லாம் கிரி பிரதட்சணம் செய்ததாக சொல்லி கேள்வி. என் வீட்டுல சில பெரியவர்கள் சொன்னது, இங்க இருந்து பார்த்தா அந்த சிகரம் பெருசா இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு சிகரம் கொஞ்சம் சின்னதா இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவே பாரு இன்னொரு சிகரம் தெரியுது, இது சோமாஸ்கந்த மூர்த்தம் போலே பாரு. ஒரே 5 சிகரங்கள் அருணாச்சலத்திற்கு உண்டு, விசேஷம் உண்டு. அந்த 5 சுவாமியினுடைய பஞ்சவக்திரங்கள்னு சொல்லுவாங்க. ஈசானாதி 5 திருமுகங்களே அங்கே மலை சிகரங்களாக இருப்பது. அது ஒவ்வொரு திக்கிலேயும் சுத்தி வரும்போது சில இடங்கள்ல 2ஆகவே தெரிவார், 2 தான் தெரியும். அது சந்திரசேகரராக இந்துசேகரிங்கிற அம்பிகையோடு சந்திரசேகரராக பாவிப்பது. 3ஆக தெரிந்தால் சுவாமியும் அம்பாளும் நடுவே சுப்பிரமணியனும் குழந்தையாக வீற்றிருக்கும் சோமாஸ்கந்த வடிவம்னு எடுத்துக்கொள்வது. நந்தி முகம் எல்லாம் பல இடங்களிலே தெரிவதுண்டு. பக்கத்திலே இருந்து ஒருத்தர் காட்டி கொடுத்து அங்க தெரியுதேம்பாங்க, நம்ம கண்ணுக்கு விதி இல்லைன்னா தெரியாது. இந்த அதிசயத்தை இன்று வரையில் பார்க்கலாம். நமக்கு பக்கத்துல இருந்து கொண்டு இன்னொரு 8-10 பேர் தோ தெரியறதே, அது ரிஷப முகம் தெரியறதேன்னு காட்டி கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, நமக்கு அது தெரியாது. விதியை அப்படியே நம்ம முன்னாடியே கண்கூடாக காட்டி தரக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த நல்வினை பயன் இருந்தால் அத்தனை தரிசனமும் கிடைக்கப் பெறக்கூடியதாகிற ஒரு ஸ்தலம் தான் இந்த அருணாச்சல கஷேத்திரம். தொட்ட இடமெல்லாம் அதிசயங்களும் ரகசியங்களும் பொதிந்து பொதிந்து இருக்கக்கூடிய தலம். அதனால தான் கிரி பிரதட்சண மகத்துவத்திற்கு ஈடாக மற்றொன்றும் இல்லைங்கிறத ஊர்வாசிகள் ரொம்பவும் உன்னதமான விரதமாக அதை கொண்டிருந்தார். சர்வசாதாரணமா கிரி பிரதட்சணம்ங்கிறது அப்படியே நடந்து கொண்டே இருக்கும். தோன்றினால் கிரி பிரதட்சணம், ஏதானோ ஒன்று தடைபட்டு போனால் உடனே கிரி பிரதட்சணம், நடந்துட்டுனா நன்றி தெரிவிக்கும் விதமாக கிரி பிரதட்சணம். இப்படி விதிப்படி கிரி பிரதட்சணம் செய்வதை சாதாரணமா செய்து கொண்டிருந்த ஒரு ஸ்தலம் போல அந்த ஸ்தலத்தை காண்பித்து கொடுத்தார். ஞானியர்களும் வந்து இந்த தலத்தை அடைக்கலமாக புகுந்த போது கிரி பிரதட்சண மகத்துவத்தை தான் வலியுறுத்தினார். கோயிலுக்குள்ளே சென்று நித்த தரிசனத்தை விடவும் தவறாத கிரி பிரதட்சணத்தை திரும்ப திரும்ப இந்த நூற்றாண்டிலேயே இங்கே எழுந்தருளி இருந்த மகனியர்கள் பலரும் இதையே வலியுறுத்தி வந்த செய்தியை பார்க்கிறோம். வேண்டி வந்தவர்களுக்கும் இந்த கிரியையே நாடி இருப்பதே விரதமாக காட்டி கொடுத்தார்கள், இதையே நம்பிக்கொண்டிருப்பதையே காட்டி கொடுத்தார்கள். அத்தனை சிறப்பு இந்த மலைக்கு. ஸ்மரணாத் அருணாச்சலம்னு சொல்லப்பட்டிருக்கிற மகத்துவம். பிறந்தோ தரிசித்தோ இறந்தோ அடைய முடியாத சிறப்பை மரித்தால் தரக்கூடிய சிறப்பு அருணாச்சலத்திற்கு உண்டு. ஒரு கர்ப்பத்திலே கமலாலய ஜனனம் நமக்கு உண்டான்னு நம்ம சங்கல்பம் பண்ண முடியாது. சிதம்பர தரிசனம் விதிப்படி அவ்வளவு சுலபமானு கேட்டா நமக்கு தெரியாது. காசியிலே மரணங்கிறதெல்லாம் நம்மளால நிச்சயமா முடிவு பண்ண முடியாது. எங்கே எப்போது எப்படி மரணங்கிறது சுவாமி சங்கல்பம் பண்ணுவார். ஸ்மரிக்க தகுதியாக ஒரு ஸ்தலத்தை காட்டி கொடுத்தார். யாரோ ஏதோ ஒரு தேசத்திலே ஏதோ ஒரு காலத்திலே பூமி பந்தனுடைய அந்த பகுதியிலே ஏதோ ஒரு நகரத்திலே ரஷ்யா நாட்டிலே யாரோ ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இங்க வர்றதுக்கெல்லாம் வயசு இல்லை. ஆனா ஏதோ அனுகிரகத்தினாலே சிவ தத்துவத்தை புரிந்து கொண்டார். இவர் தான் பரம்பொருள்னு ஏற்றுக்கொண்டார். புராணங்களை எல்லாம் கேட்கிறார், திருமுறைகள் எல்லாம் பாடுறாருன்னு வச்சுப்போமே. அவருக்கு மோட்சம் எப்படின்னா கமலாலயமோ சிதம்பர கஷேத்திரமோ காசியோ இதெல்லாம் நெருங்கி வருமா? இருந்த இடத்துல ஸ்மரித்த மாத்திரத்திலே அனுகிரகம் பண்ணக்கூடிய சிறப்பு அருணாச்சலத்திற்கு. இந்த ஸ்தலம் ஒன்றுதான்
உள்வாங்கிக் கொண்டு கண்ண மூடினா அந்த மலையினுடைய சிகரங்கள் தெரியும் அளவிற்கு பழகி அதை ஓவியமாக தீட்டி கொண்டால் அவர்களுக்கான பக்குவத்தை உடனே செய்யக்கூடிய சிறப்பு இந்த ஸ்தலத்திற்கு தான். அதனால தான் சில ஆச்சாரியர்களுக்கு இந்த நாமத்தை கேட்ட உடனே உடனடியாக ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தி ஒரு க்ஷணப்பொழுதிலே அத்தனை இளமை வயதிலே பந்தங்களை துறக்கக்கூடிய மகா உத்வேகத்தை கொடுத்து எதிர்பார்த்திருப்பாரா? அன்று காலை பொழுது விடிந்த போது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ அதிதி வரப்போற, திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தையத்தான் சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்திருப்பார்களா? உறங்கி எழுந்த அந்த நன்னாளிலே இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் விளையாட்டாக இருந்து கொண்டிருந்த ஒரு குழந்தையை இந்த மலை எங்க இருக்குன்னு தெரியாது, ஒரு வரைபடத்தை எடுத்துக்கொண்டு கிடைத்த கொஞ்சம் சில்லற காசை எடுத்துக்கொண்டு எப்படியாவது புறப்பட்டு எத்தனை வண்டியான மாறி அந்த மலையை அடைந்திடணும்னு ஒரு உத்வேகத்தை யார் பண்ணினா? செய்யக்கூடிய வயசாது, செய்யக்கூடிய காலமாது. எத்தனை இருப்பு பாதைகள் அப்ப இருந்தது, எந்த பக்கம் போகணும் எதுவும் தெரியாது. ஆனால் சுவாமிகளுடைய சரித்திரத்தையே பார்த்தா அந்தந்த இடத்திலே சிவபெருமான் அவருக்கு தகுதியாக ஒருவரை அனுப்பி வைத்து அங்கங்கே இருந்து அவரை போஷித்து காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார் அந்த ஸ்தலத்தில். தந்தையாக இருந்த அத்தனை ஞான காரியத்தையும் ரமண மகர்ஷிக்கு செய்து கொடுத்தார் எம்பெருமான்னு பார்க்கிறோம். வந்தவர் இந்த அர்ச்சகர் வீட்டில் இன்னைக்கு தங்கலாம், இன்னைக்கு கோகுலாஷ்டமி, நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல தங்குறது என்ன சங்கல்பம் இருந்தது? போன இடத்துல இன்னைக்கு கோகுலாஷ்டமி, கண்ணனே வந்தானோன்னு ஆச்சரியப்பட்டு அந்த அர்ச்சகர் அவருக்கு எல்லா பட்சத்தையும் கொடுத்து தங்க வைத்தார். இங்கே தங்கி இருக்கலாம், இங்கே இருந்து தான் ஞானசம்பந்தன் முதல்ல அந்த மலையை பார்த்தாருங்கிற அனுபவம் இவருக்கு நினைத்து கொண்டா போனார். அந்த தலத்தை அடைந்த போது இங்கே இருந்து தான் பார்த்திருப்பார் நினைத்தாரா? ஆனா ஞானசம்பந்தருக்கு எந்த ஸ்தலத்திலே அந்த அரகண்டநல்லூரிலே கிடைத்த தரிசனத்தை ரமண மகர்ஷிக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார். சென்ற இடத்திலே யஜ்ஞோபவீதம் தவிர அத்தனையும் தரித்து அத்தனையும் விடணுங்கிற எண்ணம் அந்த வயசுல எப்படி வரும்? அருணாச்சலத்தை உள்வாங்கி கொண்டால் வந்துடும். அவ்வளவு விரக்தம் எங்கிருந்து வரும்னா அருணாச்சலத்தை உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் வரும். விட்ட இடத்திலே ஒரு நாவிதர் வந்து மொட்டை எடுத்துக்கணுமான்னு கேட்ட போது கட்ட கடைசியா இதையும் விடணும்னு எண்ணம் அந்த இடத்திலே ஒரு நாவிதராகவே எழுந்தருடைய அந்த சங்கல்பத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தார். இந்த கருணைக்கு ஈடு அருணாச்சல பெருமானத்தை தான் பார்க்கணும். தந்தையாக தாயாக இருந்து பாவிப்பது ஒரு பட்சம், ஒரு மாமன்னனுக்காக எங்கள் பெருமான் குழந்தையாக சேயாகவும் வந்த சிறப்பு இந்த தலத்துல தான் உண்டு. தாயும் தந்தையும் இல்லாத சிறப்பினால் தான் சிவபெருமானை ஆதி பரம்பொருள்னு சொல்றோம். அவருக்கு அப்பா அம்மாவுமே இல்லைன்னா தனக்கு யாரையானா பிள்ளையாக தோன்றும்படியாக செய்வார, தான் பிள்ளையாக புறப்பட முடியுமான்னா வைசேட மன்னனுடைய சரித்திரத்தை அநேக ஆச்சாரியர்கள் சொன்னது. வீரவல்லாளன் அவனுடைய பேர். இரண்டாம் வீரவல்லாளன் வரலாறு அவனை பதிவு பண்ணுகிறது. 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மன்னன். ரொம்ப கடினமான ஒரு அரசியல் காலம் இங்கே சூழ்ந்திருந்த போது இவனுடைய ராஜ்யம், இவர்கள் இன்னைக்கும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஹளிபேடு, வேலூர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேசத்தை ராஜதானியாக கொண்டு ஆட்சி செய்து வந்த பரம்பரை அங்கே தான் முதல்ல இருந்தாங்க. அதன் பிறகு அதிலே ஏற்பட்ட சில ராதாக்களுக்குள்ளே ஏற்பட்ட சில கலகங்கள், அதனாலே இரண்டாக பிரித்து கொண்டு ஒருவன் அந்த பகுதியை விட்டுட்டு துவாரசமுத்திரம் அதற்கு பேர் ஹளிபேடுங்கிற ஊருக்கு துவாரசமுத்திரத்தை விட்டுட்டு என்னவோ தெரியல திருவண்ணாமலை பகுதிகளை தான் ஆட்சி செய்கிறேன்னு புறப்பட்டு வந்தான். இது வரலாற்று செய்தி, புராணம் மட்டும் இல்லை. அங்கே வந்து சேர்ந்தவன் இத்தனை பெரிய மகத்துவத்தை பார்த்த அந்த கஷேத்திரத்திற்கு அருணசமுத்திரம்னு பெயர் வைத்துக் கொண்டு தான் ஆட்சி செய்ய தொடங்கினான். அப்போது வடக்கே இருந்து தில்லியிலிருந்து துருஷ்கர்கள் ஏற்படுத்திய கலாபங்கள் அப்பப்ப நடந்துட்டு இருந்தது. 1300 சொச்சத்திலே வடக்கே இருந்து வந்த ஒரு கலாபம் தெற்கு பிராந்தியத்திற்கு வந்து இங்கே தட்சிண திக்கிலே ஆட்சி செய்து வந்த அரசர்களை எல்லாம் சிறைபிடித்து அவர்களிடத்தை வரி பெற்றுக் கொண்டு வந்தார்கள். இந்த அரசன் தானும் வரி செலுத்த முடியாதுன்னு சொல்லி யுத்தம் எல்லாம் பண்ணினான். பிறகு சில சாமர்த்திய காரியங்களாலே இவனை வென்று விடலாம் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனால் வினைப்பயன் இவனுடைய சாமர்த்தியம் அங்கே பலிக்காமல் இறந்து பட்டு போனான். அந்த வீரவல்லாள மகாராஜன் அவனுக்கு ஒரு 6 வயதுல சின்ன குழந்தை என்ன பண்ணும்? அதனால இவன் யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடி சுவாமி காட்சி நிலவரம் அவ்வளவு சுலபமா இல்ல, ஒருவேளை வருவேனோ வரமாட்டேனோன்னு சந்தேகம் வருது. வராமல் போயிட்டால் என் பிள்ளைக்கு எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வசதி இருக்குமான்னு தெரியல, என்னை பத்தி யார் பார்த்துப்பா, உங்க கையில என்னுடைய ஆன்மாவை ஒப்படைத்தேன்னு சொன்னான். சுவாமி அதை சங்கல்பமாக வாங்கி வைத்துக் கொண்டார். சென்ற மன்னன் மீளவில்லை. இந்த சின்ன குழந்தையையும் சிறைபிடித்து சென்றார்கள். இறந்த அந்த ஆன்மாவிற்கு என்ன கதின்னு தெரியாமல் இருந்த போது அருணாச்சல நாயக்கர் என்று அம்பாளோடு புறப்பட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரிலே தெப்போத்சவத்திற்காக எழுந்தருளி இருந்தார். அங்கே சென்றவருக்கு தந்த தேசத்தை தன் பிரதிநிதியாக இருந்து ஆளக்கூடிய வீரவல்லாளன் இறந்துபட்டு போனான்கிற செய்தி வந்தது. சுவாமி உற்சவத்தை பாதியில நிப்பாட்டினார். மங்களவாத்தியம் சக்கரத்தை நிறுத்தினார். திருப்பி ஊருக்கு போகணும்னு ஆக்ஞாபித்தார். சுமந்து கொண்டு சென்ற ஸ்ரீபாதம் தாங்கிகள் அருணாச்சல கஷேத்திரத்திற்கு அழைத்து வந்தார்கள். கோயில் வாசலிலேயே பந்தலிட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு வைதிகர்களை அழைத்து வந்து வடக்க பார்த்து உட்கார்ந்து அந்த மன்னன் பேரிலே தான் பிள்ளையாக இருந்து சங்கல்பம் செய்து எள்ளும் தண்ணீரும் அவருக்கு இறைத்து அந்த ஆன்மா சாந்தி அடைய பண்ணினார். அது 1 வருஷம் பண்ணார், அதோட விட்டாரானா இல்ல, பிள்ளை இருக்கிற பரியந்தம் அப்பாவுக்கு பண்ணியாகும். தான் இருக்கிற வரைக்கும் பண்ணணும். குறைந்தபட்சம் 3 to 7 தலைமுறைக்கு இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே வரணும். அத்தனை தலைமுறை தாண்டி எடுத்துன்னா அப்போ விட்டுவிடலாம்.
ஆனா இவர் நித்திய வஸ்து, அருணாச்சல நாயகர் என்னைக்கும் இருக்கார். அதனால ஒவ்வொரு வருஷமும் தவறாது அந்த வைரவல்லாளன் பேரிலே சங்கல்பம் பண்ணி மாசி மாதத்திலே வரக்கூடிய மக நட்சத்திர உற்சவத்தை ஒட்டி தெப்ப திருநாளுக்கு போகும்போது கோலாகலமா போவார், எல்லாத்தையும் முடித்துக் கொள்வார். இன்னைக்கும் ஐதிகிய உற்சவமாக திரும்பும் போது முழுக்க கருப்பு போர்வை போர்த்தி கொண்டு ஒரு ஓலையோடு ஒற்றர் வந்து அதை அர்ச்சக சுவாமி இடத்தை கொடுப்பார். அர்ச்சகர் அந்த ஓலையை ஒற்றனிடத்தை இருந்து வாங்கி அங்கே அருணாச்சலேஸ்வரர் திருமுன்பே வாசிப்பார். அதிலே இந்த வீரவல்லாள மன்னன் இறந்துவிட்டு போன செய்தியை கேட்டு திரும்பி வரும்போது கோலாகலம் எதுவும் இல்லாமல் வாத்தியம் முதலியவற்றை நிறுத்திவிட்டு வேக வேகமாக புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து கோயில் வாசலில் அமைத்த பந்தலில் தான் அமர்ந்து விதிப்படி அவனுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்த கர்மாவை செய்து முடித்து திருமஞ்சனம் செய்து கொண்டு ராஜத்வாரத்தின் வழியே செல்லாமல் திட்டிவாசல் வழியே உள்ளே நுழைந்து கோயிலுக்குள்ளே சென்று சேர்வார். மறுநாள் அருணாச்சலேஸ்வரருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து தானே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து ஆட்சி செய்கிறார். மதுரை மட்டுமில்ல, அருணாச்சல நாயகரும் ராஜசிம்மாசனத்திலே அமர்ந்து முடிசூடி ஆட்சி செய்யக்கூடிய பெருமான் தான். அவருக்கும் வருஷா வருஷம் பட்டம் கட்டக்கூடிய வைபவம் இன்றும் நடைபெறுகிறது. அங்கே முடிசூடி ஆட்சி செய்யக்கூடிய பெருமானாகத்தான் அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறார். இப்படி என்றோ ஒரு நாள் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன மன்னனுக்கு ஆச்சே 700 சொச்ச வருஷம் இன்னும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வருடா வருடம் அந்த வார்த்தைக்காக வேண்டி அருணாச்சல நாயகர் தான் செய்ய வேண்டிய கர்மாவை விடாது செய்து வருகிறார். தாயுமான பெருமான் இங்கே சேயுமானார். ஒரு கர்ப்பவதிக்காக அம்மாவா வந்து பிரசவம் பார்த்து கொடுத்த சிராப்பள்ளி பெருமான் அருணாச்சல கஷேத்திரத்திலே சேயாக தான் இருந்து அவருக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து இன்று வரையில் சிரார்த்தம் செய்து வருகிறார். இந்த கருணையினால்தான் அவரை நம்பி நம்பி அவர்கிட்ட போய்விடும். இந்த கருணை அந்த மகாராஜாக்கு கொடுத்ததுல போட்டியில ஒரு பங்கு நம்ம பேர்ல இருக்காதா? நிச்சயம் தருவார். அந்த எண்ணத்தினால தான் போறோம். அதுதான் இன்னி வரைக்கும் பலித்து கொண்டு இருக்கிறது. 94-5 வரைக்கும் அடியானுக்கெல்லாம் தெரிந்து போனோம்னா கோயிலுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த தெருவிலேருந்து அந்த தெருவுக்கு போறதுக்கு பலரும் கையில செருப்பு எடுத்துக்கிட்டு வீதியெல்லாம் சுத்தி எதுக்கு போவானேன்னு கோயிலுக்குள்ள பூந்து குறுக்க குடுக்குடுன்னு ஓடி அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்தது ஒரு காலம். இதை விட இன்னும் 92-93 அடியனுக்கே நினைவு இருந்து பொங்கலுக்கு போயிட்டு திருவுடல் உற்சவம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமி தரிசனம் பண்ணலாம் ஒரு 2 நாள் கழித்து போனோம்னா துவஜஸ்தம்ப மண்டபத்துக்கிட்ட இருக்கிற அந்த இரும்பு கதவை பூட்டிட்டு அர்ச்சகர் உட்கார்ந்துருப்பேன். ஒரு 10 பேரான சேர்ந்த பிறகு தலைக்கணக்கை எண்ணிட்டு கதவை திறந்து உள்ள போய் கதவை பூட்டிட்டு உள்ள கூட்டிட்டு போவேன். உள்ள கூட்டிட்டு போய் தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து அத்தனை பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கதவை விட்டு உட்காந்துப்பேன். அதுக்கப்புறமா அடுத்த ஒருத்தர் வந்தா தான் அவ்வளவு ஏகாந்தமாக யாருமே இல்லாமல் இருக்கும். இப்படியான அந்த எம்பெருமான் தான் தன் ஆகர்ஷத்தினாலே போற போக்க பார்த்தா இனி தானே எழுந்தருளை காப்பாற்ற வேண்டுமோங்கிற சங்கல்பத்தால் தன் பிரவாகத்தை காட்டி கொடுத்து கொள்ள கோட்டி கோடியாக இத்தனை பேர் அங்கே வந்து சேர்ந்து உற்சவத்திற்கு அப்போ கூட்டம் எப்போதுமே உண்டு. கார்த்திகை உற்சவத்துக்குலாம் எல்லா காலத்திலையும் கூட்டம் இருந்திருக்கு. பெரிய அளவில் அடியார்கள் கூடக்கூடிய திருநாள். மற்றபடிக்கு சாதாரண நாள் எல்லாம் ரொம்ப சௌஜன்யமாக இருந்த பெருமாள் இன்னைக்கு என்னைக்கு வரலாம்னு கேட்டோம்னா அடுத்த மாசம் பார்த்துக்கலாமான்னு உறவினர்களே சொல்லும் அளவிற்கு இப்ப கூட்டிட்டு போற அளவில் இல்ல, கூட்டம் இன்னைக்கும் ஜாஸ்தியா இருக்குங்கிற அளவிற்கு இந்த கஷேத்திரம் மாறிதுன்னா பக்தர்களுக்கு போனா பலிச்சுதுன்னா வருவாங்க. பலித்துக் கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு ஆகர்ஷணத்தோடு அந்த எம்பெருமான் தானே சிவமாய் காட்சி தந்து அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை அம்பிகை விதிப்படி வழிபாடு செய்து கொண்டே வர கார்த்திகை மாதம் சிவபெருமானுடைய அந்த உத்தமமான மாச பொழுது வந்தபோது அங்கே இருந்த மகர்ஷிகள் எல்லாம் சொன்னபடிக்கே கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமியை தீர்த்தமாய் கொண்டு 10 நாட்கள் கொடியேறி எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் செய்வித்தார்கள். அந்தந்த நாளிலே பெருமானுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் செய்வித்து வெவ்வேறு வாகனங்களை எழுந்தருளச் செய்து அத்தனை உபசாரமும் செய்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டாடினார்கள். நிறைவு நாள் பௌர்ணமி திதி. அதை விட உத்தமமா கிருத்திகா நட்சத்திரம். அருணாச்சலத்திலே அதுதான் முக்கியம். கார்த்திகை மாசத்திலே அன்று பௌர்ணமின்னா கூட கார்த்தால உதய காலத்திலே பரணி நட்சத்திரம் முடிந்து கிருத்திகை தொடங்கணும். அன்னைக்கு தான் தீபம். அந்த மாதிரி ஒரு திதியை கணக்கு வைத்து அன்றைய தினம் அந்த உற்சவத்தினுடைய பூர்த்தி, அம்பிகை உற்சவ பூர்த்தியை செய்து முடித்த போது அத்தனை பேரும் அங்கே சூழ்ந்திருந்து காண மலை நுனியிலே உச்சியிலே ஒரு தீபமாகவே மறுபடியும் தோன்றி அருளினார் பெருமான். எந்த இடத்தில் தான் அக்னி பிழம்பாக காட்சி தந்தாரோ அங்கேயே மறுபடியும் ஒரு தீபமாக காட்சி தந்து சுவாமி அம்பிகையை தன் அருகிலே அழைத்துக் கொண்டு அத்தனை பேரும் பார்க்க தன் திருமேனிக்கு பக்கத்திலே இல்லை, திருமேனியிலேயே ஒரு பாதியாக இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகராக சகலருக்கும் ஒரு க்ஷணப்பொழுது காட்சி கொடுத்தார். அப்போ திருவருள் தான் அம்பிகை ஏந்துத்தான் சுவாமி. விடுத்து தத்துவமே கிடையாது. இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய இருவேறு போலே காட்சி தரக்கூடிய தன்மை. 2 போலே தெரியும், ஆனால் ஒரே பொருள் தான். சிவம் அவருடைய அருள். சுவாமி பண்ணக்கூடிய அனுகிரகத்திற்கு வடிவம் கொடுத்தால் அம்பிகை போலே இருக்கும். சுவாமி செய்யக்கூடிய கிருபைக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அம்பிகை போலே இருக்கும். சுவாமி அனுகிரகம் என்ற ஞானத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அம்பிகை போலே இருக்கும்.
அதனால தான் இச்சா கிரியா ஞானம் பல்வேறு சக்திகளாக அம்பிகை தோன்றி சுவாமியினுடைய அனுகிரகமே வடிவாய் தோன்றி காட்சி தரக்கூடிய சிறப்பை ஒரு க்ஷணப்பொழுது அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் சிவமூர்த்தங்களிலே அதிரகசியமாக கொண்டாடப்படும் வடிவம். அதனால தான் பிரசித்தமா எந்த கோயிலே அவரை பார்க்கறது இல்லை. எல்லா கோயிலும் ரொம்ப பிரசித்தமாக இருக்க மாட்டார். அந்த உபாசனையும் ரொம்ப கடினமானது. சுவாமியிலே ஏய்ந்த தன்மை தான் அம்பிகைங்கிறத புரிந்து கொண்டு உபாசிப்பதே கடினம். அதனால தான் எல்லா கோயிலையும் வைத்து வழிபடுவதில்லை. தேவர்களுக்கே அந்த க்ஷணத்திலே ஒரு மணித்துளி தான் காட்சி கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு காட்சி கொடுத்து சடார்னு மறைந்து ரிஷபாரூடராக அவர்களுக்கு சுவாமியும் அம்மனுமாக காட்சி கொடுத்து அந்த விரதத்தினுடைய மகத்துவத்தை எல்லாம் தம் திருவாக்காலேயே சுவாமி சொல்லி இதே போல ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு சோதி மலைநுனியில் காட்டா நிற்போம் வாய்த்த அந்த சுடற்கானில் 21 தலைமுறைகளுக்கு முக்தி கொடுத்து பசி பிணி இல்லாத பெருவாழ்வு கொடுத்து நிறைவிலே தம் திருவடிகளிலேயும் சேர்த்துக் கொள்வேன்னு சிவபெருமானே ஒரு சத்தியம் செய்து கொடுத்து தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார். இந்த சத்தியம் பலித்துக் கொண்டே இருப்பதால் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தே திருவண்ணாமலை கார்த்திகை தீபோத்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலைங்கிறத தாண்டி தமிழர் பண்பாட்டிலேயே சங்ககாலம் தொடங்கி கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாக இதைத்தான் பார்க்கிறோம். தை மாச பிறப்ப கூட இப்படி கரும்பு வைத்து பொங்கல் வைத்து கொண்டாடினோமான்னு அப்படிலாம் சங்க இலக்கியத்தை எதுவும் குறிப்பில்லை. வழியில அதெல்லாம் வழக்கமாகி விட்டதை தவிர்த்து தைப்பொங்கலுக்கு கூட இவ்வளவு துல்லியமா குறிப்பில்லை. ஆனால் கார்த்திகையிலே அருமீன்களாகிற கிருத்திகா நட்சத்திரம் வந்து சேரக்கூடிய அந்த நாளில் சந்திரோதய காலத்திலே தீப பிரதிஷ்டை செய்து வீடெல்லாம் ஊரெல்லாம் ஒளிவெளம் பெருக்கும்படியாய் செய்து தீபங்களாலே சுவாமியை அலங்கரித்து கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு பண்டிகை தமிழர்கள் சங்க இலக்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து செய்து வருவதற்கு இதுதான் சான்று. அதனால தான் இந்த விரதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அன்றைய க்ஷணப்பொழுது சுவாமி அதிலே தாமேயாய் அந்த ஜோதியிலே ஆவிர்வவிப்பார். அத்தனை கோடி பேரும் அங்க சுத்தி நின்று அந்த க்ஷணப்பொழுதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்குலாம் நினைவு தெரிஞ்ச நாள்ல 4 மணி போல உள்ள போவோம், உட்கார்ந்து இருப்போம், அங்கங்க இருப்போம், மாத்தி மாத்தி கொஞ்சம் உலாவி உருவத்துக்கெல்லாமே இடம் இருந்த காலம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் வீட்டு மாடியில இருந்து தரிசனம் பண்ணோம். அப்புறம் மனசுல ஸ்மராமின்னு சொல்லி வீட்டுல இருந்தபடியே தரிசித்துக் கொள்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை தான். இப்படி எல்லாம் போய் அனுபவித்த கோயில் இன்னைக்கு உலகத்திற்கே ஒரு இடமாய் போனதே. நமக்கு மட்டும் என்ன, அத்தனை பேரும் வராங்களேங்கிற ஒரு சந்தோஷம் எப்போதும் உண்டு. வந்து பார்த்தவர்களுக்கு எல்லாம் அவரவர்கள் வைத்த வேண்டுதலை உடனடியாக தீர்த்திருக்க அத்தனை பேர் குறையையும் போக்கி தருவதால் தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் கூட அவரவர்களுக்கு ஆசிரமம் எல்லாம் ஏற்பட்டு ஆங்காங்கே தங்கி இருந்தாலும் தீப தரிசனத்தன்று அவரவர் அடியார்கள் கூட கூடியிருந்து அவரவர்கள் ஆசிரமத்திலிருந்தே தீப தரிசனத்தை தவறாமல் செய்து கொண்டார்கள். விதிப்படி தீப தரிசனத்தை செய்து கொண்டு பிரார்த்தித்தால் அந்த க்ஷணப்பொழுதிலே பெருமானந்த ஜோதியிலே தாமே சிவமாய் காட்சி தந்து சொல்லுவதை கேட்டு அத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அவ்வளவு பேர் சொல்றதையும் கேட்கிற 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா சுவாமிக்கு 1,00,000 காது உண்டு. தனித்தனியே ஒவ்வொரு காதையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு அத்தனையும் கேட்டுக்கொள்வார். சாமர்த்தியம் எல்லாமே உண்டுதானே. நாமே 2 பேர் பேசும்போது சமமா கேட்டுக்கிறோம். நமக்கு இவ்வளவு யோக்கியத்தை இவருக்கு இல்லாததா? 1,00,000 பேர் சேர்ந்து பிரார்த்தனைகளை வைத்தாலும் ஒரே பொழுதில் அத்தனையும் கேட்டுக்கொண்டு அத்தனைக்கும் அஸ்துபாடி எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். தீப தரிசனத்திலே செய்து கொண்ட பிரார்த்தனை வீண் போனதாக அடியேன் கேட்டு இல்லை. அன்னைக்கு அங்கிருந்து விதிப்படி தரிசனம் பண்ணி தீப தரிசன தன்னைக்கு செய்து கொள்ளும் பிரார்த்தனையை, தீப பிரதிஷ்டையப்போ செய்து கொள்ளும் பிரார்த்தனையை அப்படியே பரிஷ்டப்படுத்தி கொடுக்கும். அப்படியான ஒரு சிறப்போடு தான் திருவண்ணாமலையிலே கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கும்போது சாதாரணமா எல்லா கோயிலையும் கோபுரம், விமானம், சுவாமி, மண்டபங்கள் இதுக்கெல்லாம் உண்டு. திருவண்ணாமலையிலே மலைக்கு தனியாக ஒரு யாக குண்டமே உண்டு. அதற்கான கலசங்கள் எல்லாம் அங்கே ஏற்படுத்தி யாகசாலை பூர்ணாகுதி அப்போ மலைக்கான ஒரு கும்பத்தையும் முடிச்சு அதை சுமந்து கொண்டு போய் கிரிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. மேல போய் அந்த கலச தீர்த்தம் மேலே போய் அந்த மலைக்கும் சேர்த்தே பண்ணுவாங்க. சுவாமி தானே, அவருக்கும் சேர்த்து தான். விதிப்படி பார்த்தா குளங்களுக்கு, குளத்துல இருக்கிற மண்டபத்துக்கெல்லாம் தனித்தனியே பிரதிஷ்டை உண்டு. கொஞ்சமா அருகி போய்விட்டது. திருவண்ணாமலையிலே மகாட்சேத்திரமானபடியால் மலைக்கு போய் அந்த கும்பஜலத்தை சேர்க்கக்கூடிய விதி இப்போ வரைக்கும் உண்டு. ஆனா சுவாமி அப்படியே பிரத்யட்சமாக இன்று வரையில் மாறா தன்மையோடு இருந்து நித்தமும் திருவிளையாடல் செய்து வருகிறார். நித்தமும் திருவிளையாடல் செய்து வரும். மதுரையிலே 64 திருவிளையாடல், எங்கள் ஆரூர் பெருமான் 365 திருவிளையாடல். அருணாசல நாயகருக்கு நாட்காட்டியிலே எத்தனை நாள் கிழிக்கிறோமோ அன்னைக்கு திருவிளையாடல். நித்தமும் திருவிளையாடல் செய்து கொண்டு நித்த வினோத மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிறப்பு அருணாசல பெருமானுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஞான நிதியாக இந்த ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து தானும் அந்த இடத்திலே எழுந்தருளி வேண்டி வரும் அடியவர்களுக்கெல்லாம் வேண்டியபடிக்கு அனுகிரகம் பண்ற அருணாச்சல மகாத்மியம்னு நினைத்துட்டு வரல. வந்து உட்கார்ந்து கேட்டதுக்கு அப்புறம் இருந்ததுனால நினைவில் இருக்கக்கூடிய சரித்திரங்களை அப்படியே சொல்லிட்டு வரேன். வரிசைப்படுதோ இல்லையோ தெரியல, ஆனா மாறி சொல்லி இருந்தேன்னா மன்னிக்கும்.
இப்படி அம்பிகைக்கு அந்த கார்த்திகை தீப தினத்திலே சொன்னபடிக்குத்தான் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தமாக காட்சி கொடுத்து ஒரு க்ஷணப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் கடாட்சம் செய்து உடனடியாக ரிஷபாரூடராய் மறைந்தருளி அவர்களை ஆகாசத்திலிருந்து அனுகிரகம் பண்ணி இந்த வார்த்தையை சொன்னார். இதே காரணத்தால் தான் இன்னைக்கும் தீப பிரதிஷ்டைக்கு சில மணித்துளிகள் முன்பாக உள்ளிருந்து வேக வேகமாக புறப்பட்டு அர்த்தநாரீஸ்வரர் திருவேடத்திலே சுவாமி எழுந்தருள்வார். அத்து வரைக்கும் தீப தரிசன மண்டபத்திலே பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி இருப்பாங்க. நடுநாயகமாக அருணாச்சலேஸ்வர பெருமான் அம்பிகையோடு வீற்றிருப்பார். ஒரு பக்கத்தில் அபீத குஜாம்பிகை, மற்றொரு பக்கத்திலே சுப்பிரமணிய பெருமான், வெளியே விநாயகரும் மற்றொரு புறத்திலே சண்டிகேஸ்வரருமாக பஞ்சமூர்த்திகள் மலையை பார்த்தபடி எழுந்தருளிருப்பார்கள். மலையை பார்த்து எழுந்தருளிருப்பார்கள், கடாட்சித்துக் கொண்டிருப்பார்கள். சரியா அந்த நேரம் நெருங்கி வரக்கூடிய காலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் புறப்பட்டு வேக வேகமா வருவர். அவர் கிழக்கு வாசல் வழியே துவஜஸ்தம்பத்தை ஒட்டி இருக்கிற வாசல் வழியே வரும்போது சுவாமி சன்னதியிலிருந்து வடக்கே போகக்கூடிய ஒரு வாசல், அம்பாள் சன்னதிக்கு போற வாசல், அதன் வழியாக பெரிய பெரிய தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அர்த்தநாரீஸ்வரர் இங்கே வந்து ஆடி 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 வேக வேகமா நிறுத்து அவரை நாம பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்திலே கீழே இருந்து அந்த தீப்பந்தத்தை உயர்த்தி காண்பிப்பார்கள். அதை குறிப்பாக எடுத்துக்கிட்டு மேல தீப பிரதிஷ்டை, மலை மேல தீப பிரதிஷ்டை, ஒரு 8-10 தீப்பந்தங்களை எடுத்துட்டு வந்து கீழே இருந்து நீள நீளமா உயரமான கொம்புல கட்டி இருக்கும். அதை கொளுத்தி கீழே இருந்து ஆட்டி ஆட்டி ஒரு 10 தீபத்தை காட்டும் போது மேலே அதை குறிப்பாக கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளிட்டார்னு கணக்கா வைத்துக் கொண்டு தீப பிரதிஷ்டை. நாம் அத்தனை பேர் இவர் அந்த க்ஷணம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்து அவரேட்ட அங்க திரும்பி தீப பிரதிஷ்டை ஆயிடுத்தேன்னு அண்ணாமலை கரோகரான்னு அத்தனை பேரும் கதற அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு க்ஷணம் தாண்டி இந்த பக்கம் திரும்பினே இருக்க மாட்டார். அதுக்குள்ளே இவர் உள்ள போயிடுவார். தேவர்களுக்கு காட்சி கொடுத்த அதே தாற்பயம். அர்த்தநாரீஸ்வர வடிவம் உபாசனைக்கு ரொம்ப கடினம், தரிசிப்பதும் ரொம்ப அருகு. அதனால அரிதான அந்த திருவுருவத்தை அவர்களுக்கு கொடுத்தாப்பலேயே இன்னி வரைக்கும் வந்திருந்து ஒரு க்ஷணப்பொழுது ஆடி ஆடி காண்பித்து வேக வேகமாக வந்து உடனே மறைந்தருளி அவரை தரிசித்து அந்த தீபத்திலேயே தான் இருந்து ரிஷபாரூடராக காட்சி தர அடுத்து அருணாச்சலேஸ்வர பெருமான் ரிஷபவாகனத்திலே எழுந்தருளி புறப்பாடு கண்டருளி அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடியதாக இந்த உற்சவம் பூர்த்தியாகிறது. அம்பிகை அன்று கடைபிடித்த அந்த உற்சவத்தின் மகத்துவத்தாலே அருணாச்சல நாயகர் அம்பிகைக்கு கொடுத்த வார்த்தை, ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு சோதி மலைநுனியில் காட்டா நிற்போம், வாய்த்த அந்த சுடர்கானில் வந்திருந்த அந்த சுடரை தரிசனம் செய்து கொண்டால் அவர்களுக்குன்னு சொல்லி பலன்களை சொல்லி பசி பிணி இல்லாது இந்த பிறவியிலே நம்மை காத்து கொடுத்து பிறவியின் முடிவிலே நமக்கு மட்டும் இல்ல 21 தலைமுறைகளுக்கு முக்தி கொடுத்து முன்னும் பின்னுமாக 7 தலைமுறைகளுக்கு முக்தி கொடுத்து அவர்களுக்கு பிறவா வரம் தந்து தன் திருவடிகளிலே இடம் தருவதாக சுவாமி சொன்ன வார்த்தை. எந்த புராணத்தை இவ்வளவு நேரடியாக சுவாமி மோட்சத்திற்கு கதின்னு சொல்லி காட்டி கொடுத்தது ரொம்ப பிரசித்தமா இல்லை, இருக்கு இன்னும் புராணங்களே உண்டு. அருணாச்சல பெருமான் மட்டும்தான் திருவாய் மலர்ந்தருளி 21 தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு மோட்சத்தை வழங்கினேன்னு பண்டத்தை கடையிலிருந்து இறைச்சி விடுவது போலே கொள்ளையிடுவது போலே வந்திருந்து 21 தலைமுறைக்கு மோட்சம்னா சாமான்யமா எத்தனை தபசு வேணும், சாதாரண காரியமா இது. போற இடத்துல வழிபிள்ளையார் உடைச்சார் போலே எடுத்து அப்படியே வீசிட்டு எடுத்துட்டு போடா சந்தோஷமான சொல்லும்படியான ஒரு பெரிய வரத்தை அருளி செய்தார் அருணாச்சல கஷேத்திரத்தில். இந்த கருணை தான் மறுபடியும் சொல்றேன், அடியார்களை தன்னை நோக்கி வரும்படியாக செய்தது. அந்த நாமமே மருந்தாய் போய் அதை சொல்லிக்கொண்டே இருந்தாலே மனசுக்கு திருப்தியா இருக்கேன்னு நினைக்கும்படியாக செய்தது இந்த ஸ்தலத்துக்கு தான். வேற ஒண்ணும் பெரிய மந்திரமோ உபதேசமோ இன்னொன்னும் இல்லை. அருணாச்சலம் 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 திரும்ப 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 அச்சலத்தினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டாலே நிச்சலமான ஒரு ஸ்ரத்தை மனசிலே சர்வ நிச்சயமாக ஏற்படும். மலை அசையாது, அந்த மாதிரி அசையாத ஒரு ஸ்ரத்தையை மனசுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்து விடும். அந்த மலையை ஹிருதயபூர்வமாக உள்ளுக்குள்ளே பிரதிஷ்டை செய்து கொண்டு வழிபட்டார். இந்த தலத்திற்கு அதன் அடுத்தடுத்த காலங்களிலே ஞானியர்கள் தங்கு தடையில்லாமல் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வந்து கொண்டே இருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான் வரிசையாக ஒவ்வொரு ஆச்சாரியர்களாக எழுந்தருளி வெவ்வேறு விதமாக அனுபவங்களை அந்த ஸ்தலத்திலே கண்டருளினார்கள். ஞானசம்பந்தர் வந்தபோது நல்ல மழைக்காலம், அதனால அருணாச்சலத்திலே இந்த ஆறுகள் எல்லாம் பெருக்கி வந்ததாம். திருவருணையினுடைய சிறப்பு, ஆற்றிற்கு ஒரு தடம் நல்லா இருக்காது. இந்த வருஷம் மலைக்கு ஒரு தடத்திலே அந்த வெள்ள நீர் புறப்பட்டு வந்திருக்கும். திடீர்னு ஒரு இடத்திலே ஒரு அருவி போலே கொட்டி தீர்த்திருக்கும். அடுத்த வருஷம் அதே வழியில வருமானு சொல்ல முடியாது. இது சுவாமி திருமேனி, அதன் மேலே படிந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் ஏதேதோ வழியில ஒவ்வொரு வாட்டியும் போய் வரும். அதனால தான் அந்த மலையை அவ்வளவு நெருக்கத்துல போயிடுறது கஷ்டம். போனவர்களே அது உள்வாங்கிக் கொள்ளும், ஆனா நெருங்கி போவது கஷ்டம். அண்ணுதல் அப்படின்னு சொன்னா நெருங்கி போவது ரொம்ப உடனே பட்டு உடனே பிறந்தவன், அதனால தான் அண்ணா. பக்கத்திலே இருப்பவன்கிறதுனால தான் அண்ணா. ஆனா நெருங்க முடியாதுங்கிறதுக்கும் அண்ணான்னு பேர் உண்டு. அண்ணாமலைன்னா அவ்வளவு சுலபமாக நெருங்க முடியாத மலை. நினைத்தா அப்படி நெருங்கிட முடியாது. யார் நெருங்க முடியாது? பிரம்மனும் திருமாலும் கூட நெருங்க முடியல. அப்ப நாம என்ன தைரியத்தை போனோம்னா, அவர்கள் ஆணவத்தோடு நெருங்க பார்த்தார்கள், அவர்களாலே அடிய முடியும், தேடி முடிக்க முடியல.
அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னை தூரத்துல இருந்து பார்த்துட்டா போருப்பா, அந்தபடிக்கு அடியருக்கு தெம்ப குடுன்னு சொல்லி ஆசையா கண்ணால உன்னை பார்த்து அருணாச்சலான்னு கூப்பிடுற தெம்ப குடுன்னு கேட்டா தானே கூட இருந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ணி வைத்து அனுப்பியிருந்தார். அகங்காரம் கொண்டவர்களுக்கு அண்ணாத மலை, கிட்ட நெருங்க முடியாத மலை, அன்போடு நெருங்குபவர்களுக்கு அன்னித்து தாம் வந்திருந்து தன் பேரிலே அத்தனை கருணையோடு அனுகிரகம் பண்ணக்கூடிய மலையாக அருணாச்சல மலை அத்தனை அடியார்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கு. சின்ன குழந்தையாக ஞானசம்பந்தர் அரையணி நல்லூரிலிருந்து இந்த தரிசனத்தை செய்து கொண்ட போது அண்ணாமலையாவது இந்த மலைதானேன்னு கொண்டாடினார். பார்த்த மாத்திரத்திலே எந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அந்த தலத்திற்கு சிறப்போ அதைத்தான் முதல்ல சம்பந்த பெருமானுக்கும் காட்டி கொடுத்தார். தலங்களினுடைய பெருமையை ஆச்சாரியர்கள் பதிகத்தை விட்டு புரிந்து கொள்ளவே முடியாது. எத்தனை புராணங்கள் சொன்னாலும் தேவார பதிகங்களை விடுத்து ஒரு ஸ்தலத்தினுடைய மகத்துவத்தை ஒரு காலத்தையும் புரிந்து கொள்ளவே முடியாது, நிச்சயமா முடியாது. சம்பந்தருக்கு அப்படியே அந்த அற்புதத்தை அரைகண்டநல்லூரிலேயே காட்டி கொடுத்தார் பெருமான், அர்த்தநாரீஸ்வரராகவே காட்சி கொடுத்தார். அதனால்தான் எடுத்து பாட தொடங்கிய போதே சிவபெருமான் இந்த பராக்கிரமம் செய்தவர், அதை செய்தவர், இதை செய்தவர் சொல்லல, அம்மாவோட கூடல்ல இருக்கார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் தான் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போதே உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், அம்பிகைக்கு முதல்ல அந்த திருநாமத்தை சாத்தியவர் சம்பந்த பெருமான். அவர் இட்ட திருநாமத்தால் தான் அபீத குஜாம்பாள் அதை வடமொழிப்படுத்தி இன்னைக்கும் உண்ணாமுலை அம்மனை அழைத்து வருகிறோம். வேறு யாரும் உண்ணாத முலை, சுவாமியை தவிர வேறு ஒருவருக்கும் தான் ஆட்படாத சிறப்புடைய அம்பிகை. அதனால் உண்ணாமுலை, அவளை வேற யாரு தீண்ட முடியும்? சுவாமியை தவிர்த்து வேறு யாருக்கு அவள் ஆட்படுவார்? வேறு யாரும் தீண்டா திருமேனியாக அம்பிகை இருப்பதாலே உண்ணாமுலை. அந்த உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன், ரெண்டே இல்லை, அவளோடு இயைந்து ஒன்றாக காட்சி தரக்கூடிய பெருமான்னு சொல்லித்தான் ஞானசம்பந்தர் முதல் முன்னம் பாடினார். அரகண்டநல்லூர்ல இருந்தே இதை பாட ஆரம்பிச்சுடுற, அங்கிருந்தே மலை சிகரம் தெரிந்தது, அதுவே அர்த்தநாரீஸ்வரராகவே தெரிந்தது. உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை என்றார். பெண்ணை தன் திருமேனியிலே ஒரு பாதியாக கொண்டு ஆணும் பெண்ணுமாய் கலந்த தன்மையோடு சிவமும் சக்தியும் சேர்த்து காட்சி தரக்கூடிய மலை பெண்ணாகிய பெருமான் மலை. திருமாமலை திகழன் ஆரம்பித்து அந்த மலையிலே அண்ணாந்தன அருவி திரள், நல்லா அவ்வளவு பெரிய அருவிகள் எல்லாம் பொன்னும் மணியும் முத்தும் அடித்துக் கொண்டு வரும்படியாக இருக்கக்கூடிய மலை. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமேன்னு அரைகண்டநல்லூர்லயே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மலையை கைகூப்பி தொழுதால் வினையிலிருந்து நீக்கிடும், வினை கணக்கை முழுவதுமாக நீக்கிவிடும். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே. நான் தான் கிரி தரிசனம் ஆன உடனே கை கூப்பிடுது, பார்த்த உடனே கை, நாம நினைக்கிற நாள் கை தானா போகும். அந்த மலை அந்த மாதிரி செஞ்சிடும். சில பெரியவர்கள் எல்லாம் பார்த்தா யார் என்னன்னு தெரியாது, அவங்க ஸ்வரூபத்தை பார்த்தா கை கூப்பிடணும்னு தோன்றுமே, அந்த வடிக்கு தோற்ற பொலிவு பார்த்தா கை கூப்பிடணும்னு தோண செய்யக்கூடிய தரிசன சிறப்பு திருவண்ணாமலைக்கு. அந்த மலையைத்தான் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அரும். மறுபடியும் வினை கணக்கு புஸ்தகத்துல அந்த பக்கத்தை முழுக்க அடிச்சுடுவாங்க, நம்ம பேர்ல இருக்கிற அந்த பக்கத்தை முழுக்க அடிச்சுடுவாங்க. காரணம் என்னன்னா, மனசார திருவண்ணாமலைக்கு போய் சுவாமியை பார்த்து இவன் கை கூப்பிட்டான், நம்ம மலையை பார்த்து கை கூப்பிட்டான், இவனுக்கு ஏது வினை கணக்குன்னு அடித்து விடுவார்களாம் யமலோகத்தில். அப்படி சிறப்பு தரிசனார்த்தத்திலே கிடைக்கக்கூடிய மலைன்னு ஞானசம்பந்தருடைய அனுபவம். அடுத்து அப்பர் சுவாமிகள் தலத்திற்கு வந்தபோது பதிகம் முழுவதும் சிவபெருமான் புரிந்தருடைய திரிபுரசம்ஹார லீலையை பாடுறார். இன்னைக்கும் திருவண்ணாமலையிலே பிரம்மோற்சவ காலத்தில் ரதத்திலே சுவாமி புறப்படக்கூடிய நாளிலே, 7ஆம் திருநாளிலே சுவாமி அம்பும் வில்லும் ஏந்தியபடி திரிபுரசம்ஹாரம் செய்த பாவனையில் செல்வதாகத்தான் நம்பிக்கை. திரிபுரசம்ஹாரத்தமாகத்தான் சுவாமி தேரிலே ஆரோகணித்தார். திரிபுர சம்ஹாரம் எதுக்குன்னா, ஆணவாதி மலங்களை அழிப்பதற்கு. 3 அசுரர்கள் ஆணவம் கண்மம் மாயைன்னு 3 வடிவமாக இருந்தார்கள். 3 பேரும் வாங்கின வரம் என்னன்னா, சிவபெருமானை தவிர யாராலும் வெல்ல முடியாது. அதனால ஒரு வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் சுவாமி. சிவபெருமான் பண்ண யுத்தங்கள்னு தனியாவே அனுபவிக்கணும். சுவாமி செய்த போர் எந்த போரும் கிடையாது, எங்கேயுமே போரே செய்யல சுவாமி. இத்தனை பெரிய யுத்தத்திற்கே போய் தன்னுடைய தேரோட போய் நின்றார். எதிர்க்க 3 அசுரர்களும் பெரிய பெரிய சேனையோடு வந்து நின்றார்கள். சுவாமி கையில ஒரு வில் ஒரு அம்பு மட்டும்தான், ஏகம்பர்னு தான் அவருக்கு பேர். ஒரே அம்பு தான் வச்சிருப்பார், ஏக அம்பு, ஒரு அம்பு தான் வச்சிருப்பார். எதுக்குன்னா, அந்த அம்பு குறி தப்பினாத்தானே இன்னொரு அம்பு தேவை. சுவாமி அம்பு போய் குறி தப்புமா? அது குறி தப்பக்கூடிய குறியாது. அந்த அம்பையும் பயன்படுத்தலையா சுவாமி, சும்மாவே நின்று பார்த்தார். ஒரு சிரிப்பு சிரித்தார். தட்சிணாமூர்த்தியினுடைய புன்னகையை பார்த்தவுடன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்வது போலே அத்தனை சஞ்சலமும் தீர்ந்து அவர்கள் ஞானவான்களாகி சிவபக்தர்களாகி போனார்களாம் 3 பேரும். அழிக்க புறப்பட்டது ஆணவத்தை தான், அந்த அசுரர்களே இல்லை. அசுரர்களை கூட சம்ஹாரம் பண்ண மாட்டார். அவர்கிட்ட இருக்கிற அசுர குணத்தை நீக்கிட்டா போருமே, அவர்களும் அடியார்கள் ஆவார்கள். அதனாலே பார்த்தார் அப்பர் சுவாமிகள், பாடல் தோறும் அந்த பதிகம் முழுவதும் வட்டனைன்னு தொடங்கி அந்த பதிகம் தோறும் ஒவ்வொரு பாட்டிலும் திரிபுர சம்ஹாரம் செய்தவருடையதை பாடினார்.
அருணாச்சல நாயகர் தான் தம்முடைய சிரிப்பினாலேயே கவர்ந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சிறப்பை அந்த பதிகம் முழுவதுமாக வைத்து சுவாமிகள் பாடினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவண்ணாமலை தலத்து அனுபவம்னு அதிகமாக கிடைக்கல. மாணிக்கவாசக பெருமான் இந்த தலத்திற்கு எழுந்தருடைய போது மார்கழி மாதம் வந்திருந்தபடியால் உத்தமமான மார்கழி மாதத்திலே சிவபெருமான் அருளால் சிவனடியார் பெருமக்களே கணவனாக வரும்படியாய் சங்கல்பம் செய்து பெண்கள் நோக்க வேண்டிய பாவை நோன்பை அந்த ஸ்தலத்திலே அனுஷ்டித்தார் சுவாமி. அருணாச்சல நாயகரையே தலைமை நாயகனாக கொண்டு பாவை நோன்புங்கிற அந்த மிகவும் தொன்மையான வழக்கத்தை தகுதியான ஒரு கணவன் குணவானாக மனதிற்கு விருப்பமுடைய ஒருவன் அமைய வேண்டும்னு பெண்கள் நோற்று வந்த அந்த நோன்பை அந்த ஸ்தலத்திலே நோற்றார். கல்யாணம் பந்தம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படி இருக்க மாணிக்கவாசக பெருமான் விவாகத்துக்காக இதை செய்யலாமான்னு கேட்டா அந்தந்த அடியாருக்கும் தகுதியாக அடிமை பண்பு கொண்டவராகவே ஒரு கணவன் வரணும். அந்தந்த அடியாருக்கு சிவனுக்கு அடிமை செய்யணுங்கிற ஆசையோடு இருக்கிற ஒரு மனைவி வரணும். இப்படி அடியார் பெருமக்களே வாய்க்க பெற்றால் அவர்கள் பெரும் பிள்ளைகளும் சிவபெருமானுக்கும் அடியார்களுக்கும் செய்து வந்த தர்மத்தை தொடர்ந்து செய்வார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் திருக்கல்யாணத்தை வலியுறுத்தி சொல்லி நிச்சயமாக செய்து கொண்டு அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்புவதற்கு காரணமே செய்து வந்த தர்மங்கள் முட்டாத அடுத்தடுத்த தலைமுறையினர் தொடர்ந்து செய்து வரணும். எங்க வீட்டுல இந்த உபயம் இருந்தது, நாங்க இருந்த வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப பசங்கள்லாம் விருப்பம் இல்லைன்னு விட்டுட்டாங்கன்னா தர்மம் அங்கே முட்டுப்பட்டு போனோம். அதற்காக விவாகம், அதற்காக பிள்ளை பேர். அதனாலதான் பிள்ளைகளோடு இருந்தே சுவாமி சமண பௌத்த மதங்கள்லாம் ஒரு காலத்திலேயும் இந்த விவாகம் முதலிய இன்பத்தை கூடாதுன்னு கண்டித்தார்கள். தவ வாழ்க்கையை வலியுறுத்தி வந்தார்கள். தவ வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது இல்லை. இயல்பாக சிலருக்கு சுவாமி அந்த அனுகிரகத்தை பண்ணி அந்த வயதிலே அவர்களை தடுத்தாட்கொண்டு தபஸிலே அவர்கள் மனம் போகும்படியாக செய்வார்கள். அவர்கள் தபஸ்வி ஆனதுனாலே எல்லோரும் தபசு தான் பண்ணணும்னு அவர்கள் உபதேசம் பண்ணாங்களான்னா இல்லை. அதற்கான பக்குவம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு செய்வாங்க. மற்றவர்களுக்கு அவர்களும் விவாகம் செய்து கொண்டு பிள்ளை பெயர் விட்டு நல்ல விதமாக தர்மத்திலே ஈடுபடணும்னு செய்வாங்க. ஏன்னா ஞானியர்கள் தபஸ்விகளாலே பொருள் சேர்த்து வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப அவர்கள் தர்ம காரியங்களை அவர்கள் செய்ய முடியாது. அதனால தான் இந்த ஞானியர்கள் எல்லாம் தர்மகாரியம் செய்வதற்கு பொருள் சேர்ந்து கணக்கு வழக்குன்னு வந்ததுன்னா அதற்கு தகுதியாக வேறொருவரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கள் அங்கமாக இருந்ததை நடத்தி வருவார்கள். அப்படித்தான் ஆச்சாரியர்கள் இன்றைக்கும் திருமணங்களையும் ஆசிரமங்களையும் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் பேரிலே அதற்கு பற்று வந்துருக்குன்னா இவர்களுக்கு முதலுக்கே மோசமாகும். அதனால அதை பார்த்து பயப்படுவாங்க. அவர் காணிக்கைன்னு எல்லாம் வந்தாலே நியாயத்துக்கு பயப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்தாலே இது கூடாதேன்னு விரக்தர்களாக இருப்பார்கள். ஆனால் தர்மம் தழைப்பதற்கு உங்கள் உபதேசத்தால் நாங்கள் உய்வு பெறுவோம்னு வற்புறுத்தி தான் பல இடங்களில் அவர்களை சம்மதிக்க வைத்திருக்கிறோம் சுவாமிகள் வாழ்க்கை வரை. அந்தபடிக்கு இவர்கள் தபஸ்விகளாக இருப்பவர்கள் கிரகஸ்தர்களுடைய துணையோடு தர்மங்கள் எல்லாம் நடக்கும்படியாக பார்த்துக் கொள்கிறார். அதனாலே பிள்ளை பேரு பிறந்து அந்த தர்ம காரியங்கள் முட்டாம நடக்கணும். அதற்காக விவாகம் பிள்ளை பேருன்னு பார்த்து மாணிக்கவாசக பெருமான் பாவை நோன்பை திருவண்ணாமலை தலத்திலே நோற்றார். பரம மங்களமான கஷேத்திரம். இங்கே வேண்டிக் கொண்டால் தகுதியான கணவன் கிடைப்பான் என்ற எண்ணத்தோடு பெண்கள் எல்லாம் தபசு. அந்த கணவன் எப்படி இருக்கணும்னா மாணிக்கவாசகரே திருவம்பாவையில் சொல்லுவது போலே என்னுடைய தோள்கள் உன் அடியார் தீண்டி இன்புறுவதற்கு, அடியனுடைய மன வாழ்க்கைங்கிறது உன் அடியாரோடு சேர்ந்து கழித்து இன்புறுவதற்கு தான். அப்படி அல்லாதவர்களோடு கூட்டுவிக்காமல் தகுதியான அடியவர் ஒருவரோட அடியனை கூட்டுவிக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டு திருவருளாகிற அந்த தடாகத்திலே மூழ்கி எம்பெருமானை அடைவோம்னு சொல்லி திருவருட் சக்தியை வியந்து பாடி 20 பாடல்களால் பாடி துதித்து அண்ணாமலை திருத்தலத்தை கொண்டாடினார். திரு அம்மானை என்ற பதிகத்திலேயும் அண்ணாமலையானையே தனக்கு ஆண்டானாக வைத்து தன்னை அடிநாயேன்னு வைத்து பாடுவார். எனக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக ஆரூர் தியாகேச பெருமான் இருந்தாலும் சொல்லும் தமிழும் எடுத்து கொடுத்தவர் அண்ணாமலை பெருமான்கிறதுனால எங்கே போய் எந்த கான்ஃபரன்ஸ் எவ்வளவு பெரிய இடத்திலே பேசினாலும் இந்த திருவம்மானை பாடலை பாடி பின்னாலும் தேவருக்கும் மேலாய வேதியனைன்னு தொடங்கி அண்ணாமலையானை பாடுவதே பணியாய் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிறோம்னு நினைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடி வருவது. அது திருவம்மானை பதிகத்திலே மாணிக்கவாசக பெருமான் அருணாச்சலேஸ்வர பெருமானை சொல்லி அவர் தான் அத்தனைக்கும் அதிபதி, தன்னார் தமிழளித்த பெருமான்னு சொல்லி கொண்டாடுறார். குளிர்ந்த தமிழை எனக்கு உபதேசம் பண்ணின பெருமான்னு அவர் சொல்றார். ஏதோ தமிழ்ல பேசுறேன் எல்லாரும் சொல்றதுனால அவர்கிட்டே வந்தது அதை நினைவில் வைத்துக் கொள்ளணுங்கிறதுனால அந்த பாட்டை ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லி தொடங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அப்படி திருவம்மானை பாடலுமாக வைத்து இப்படி அருணாச்சலேஸ்வரர் பெருமையை மாணிக்கவாசக பெருமான் உணர்ந்தார். அடுத்த நிலையிலே வீரசைவ சமயத்தவர்களோடு திருவண்ணாமலைக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. குகை நம சிவாயர், குரு நம சிவாயர்னு 2 ஆச்சாரியர்கள், குரு சிஷ்யர்கள். இவர்கள் திருவண்ணாமலையை நாடி வந்து அந்த தலத்திலே குடியிருந்தார்கள். அவர்களை சூழ நிறைய அடியார்கள் இருந்தாங்க. நான் நித்தமும் தங்களுடைய வைராக்கியத்தினாலே பரம வைராக்கிய நிஷ்டர்களாக இருந்தபடியால் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி வந்தார்கள்.
ஆச்சாரியர் மேலே தபஸ்ல இப்படி உட்கார்ந்து இருப்பார், கீழே சிஷ்யர் இருப்பார். 2 பேருக்கும் அந்த நாமம் தான் நமசிவாயர் என்பது. 2 பேர் மேலே ஒருத்தர் சிம்மாசனத்திலே, கீழே ஒரு சிஷ்யமாக இருப்பார். இவர்கள் இருவருக்குள்ளே மட்டுமே சில வினோதமான சம்பாதங்கள்லாம் நடக்கும். சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இவர் கண் திறந்து நம்மளை பார்த்துட்டாருன்னா நமக்கு யோகம்னு சூழ நிற்பாங்க. பாவம், அவ்வளவு பெரிய கஷேத்திரத்துல இத்தனை பெரிய ஞானியை பார்த்த பிறகு எல்லா கஷ்டத்திலேருந்து விடுபடுவதற்கு தகுதியாய் மோட்சத்திற்கு வழியை சொல்லுங்கள்னு கேட்பதற்கு ஆளில்லை. இவர்கள்கிட்டேயும் போயிட்டு செய்து வந்த வியாபாரம் விருத்தியாகணும், இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்கணும்னு தான் அநேகம் பேர்கள் கேட்டார்கள். அப்படி சூழ வந்து நிற்பாங்க. இவர்கள் கடுமையான தபசில இருப்பதாலே இது போன்றவர்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அங்கே இவர்கள் செய்து வந்த திருவிளையாடல்கள் சிலது இவர்களுக்கு அருணாச்சலேஸ்வர பெருமான் திருவண்ணாமலையில் இருக்கும் போது எத்தனை ஞானத்தை புகட்டினார்னு தெரியவர். ஒரு நாள் பகல் பொழுது இப்படி தபஸிலே குருநமசிவாயர் வீட்டு இருந்தார். கீழே அவர் உட்கார்ந்து இருக்கார், கோயிநமசிவாயர் வீட்டு இருக்கார். அந்த நிலையிலே திடீர்னு அவருடைய இடுப்பிலே உடுத்தி இருந்த வஸ்திரத்தை இப்படி ஓரமாக பிடித்து கசக்கி கசக்கி அதை தேய்த்து இப்படி 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 தட்டிக்கொண்டே இருந்தாராம் கொஞ்ச நேரம். இது என்னன்னு யாருக்கும் தெரியல, சீடருக்கும் தெரியல. வினோதமாக திடீர்னு தபசு கலைந்து இப்படி தொடைகிட்ட இப்படி பிடிச்சு தட்டி 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 அதை அணைக்கிறாரே, என்ன ஆச்சுன்னு கேட்கணும். தபசு முடிந்தவர் எழுந்த போது அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி இப்படி திடீர்னு ஒரு காரியம் செய்ததற்கு என்ன காரணம்னு கேட்ட போது சொன்னாராம், இல்ல தில்லை அம்பலத்தை தரிசனம் பண்ணி கொண்டே இருந்தேன், சபையில மகா தீபாராதனை ஆச்சு. அப்ப தீபாராதனை பண்ணும் போது பக்கத்துல இருக்கிற சிதம்பர ரகசியத்துக்கு முன்னாடி போட்டிருந்த திரையில தெரியாம தீப்பட்டு திரை அது எரிந்து கொண்டு இருந்தது. அதனால எல்லாரும் ஓடி போய் கசக்கி அணைத்தார்கள், நானும் கசக்கி அணைத்தேன்னு சொன்னாராம். அருணாச்சலத்திலே இருக்கும் போது தில்லை அம்பலவாணர் ஆடக்கூடிய பொன்மன்றில் சிவன் சிதம்பர ரகசியத்துக்கு முன்னாடி போட்டிருந்த திரை தீப்பிடித்ததை இங்கிருந்து பார்த்து அத்தனை பேரும் போய் அணைத்தார்கள், நானும் அணைத்தேன்னு சொன்னார். மனசளவிலே அத்தனை இடத்திற்கும் சஞ்சாரம் செய்யக்கூடிய யோக்கியதையை அந்த மலையிலே நித்தியவாசம் பண்ணினாலே பெற்றார்கள். எங்கோ நடக்கக்கூடிய ஒரு காட்சி இவர்கள் கண்ணுக்கு எளிமையாக தெரிந்தது. எல்லாவற்றையும் துறந்து அந்த மலையை மட்டும் நம்பி வந்துட்டா இருக்கிற இடத்திலேருந்து அது அத்தனையும் காட்டிக் கொடுக்கும் சிறப்புடைய தான். இதே மாதிரி இன்னொரு நாள் தபசிலே இருந்தவர் திடீர்னு கள்ளுன்னு விழுந்து சிரித்தார், கெக்கலித்து சிரித்தாராம். பார்த்தவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வித்தியாசமாக தபசில இருந்து கலைச்சு இப்படி சிரிக்கிறாரே, யோகத்துல இருக்கும்போது விழுந்து விழுந்து சிரிக்கிறாரே, என்ன ஆச்சோன்னு கேட்டார்களாம். மறுபடியும் அதே மாதிரி அவர் தபசு கலைந்த பிறகு சீடர்கள் வற்புறுத்தி கேட்க சுவாமி விண்ணப்பம் பண்ணார். திருவாரூர் திருத்தலத்துல தரிசனத்துல இருந்தேன். வசந்தோத்சவ திருநாள் தியாகராஜ பெருமான் வீதிகளிலே அஜபா தாண்டவம் ஆடிக்கொண்டு எழுந்தருளினார். எதிர்க்க தேவரடியார் ஸ்திரீகள் எல்லாம் ஆடிக்கொண்டே வந்தார்கள். அதுல நடுநாயகமாக ஆடிக்கொண்டிருந்த ஒரு தேவரடியார் ஸ்திரீ கீழே இருந்த கல் இருக்கிறது தெரியாமல் முட்டி ஆடும் போது கால் இடறி கீழே விழுந்துட்டா. தலையில் அணிந்திருந்த ஆபரணம் எல்லாம் கீழே சிதறித்து சுத்தி இருந்தவங்க எல்லாம் கைகொட்டி சிரிச்சாங்க, நானும் சிரித்தேன். மனசு எந்தெந்த ஸ்தலத்துக்கு போகணுமோ அங்கே அருணாச்சலத்தில் இருந்து கொண்டே சஞ்சரிக்கும் சிறப்பை அந்த மலையை நம்பி வாழ்ந்தவர்களுக்கு கொடுத்தார். வேறு எதன் பேரிலும் பற்றில்லை. இன்னைக்கு என்ன சாப்பாட்டுக்குங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த மலையை நம்பி இருந்தால் 6 வகையான அன்னங்களை கொடுப்பார் அருணாச்சல நாயகர். இன்னைக்கு என்ன அடுத்து நமக்குங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் மழை பெய்தால் கொண்டு வந்து ஒருத்தர் குடையை கொடுத்து நமக்கு அடைக்கலம் கொடுக்கும் சிறப்பை அருணாச்சல நாயகர் இன்னைக்கும் செய்து வருகிறார். அங்கே போன பிறகு அவரை மட்டும் பற்றாக பிடித்துக் கொண்டு வேற எதை பத்தி நான் நம்பி இல்லேன்னு இருந்தா நிச்சயமாக நடக்கும். எல்லா ஸ்தலத்துக்குமே செல்லக்கூடிய அடியார்கள் அடியாரத்தை அந்த ஸ்தலத்துல தரிசனத்துக்கு சௌகரியமா என்ன பண்ணலாம்னு கேட்டா ஒரே எளிமையான வழிதான். யாரையும் நம்பி வரல, அந்த ஸ்தலத்து பெருமானை நம்பி வருகிறேன். அப்பா என்ன பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு ஒப்படைச்சுட்டா வலிய வந்து தான் நின்று தரிசனம் தருவதை சத்தியமாக பார்க்கலாம். அருணாச்சலேஸ்வர பெருமானுக்கு மறுத்தான். எப்ப போனா தரிசனம் பண்ணலாம், எத்தனை ரூபாய்க்கு சீட்டு வாங்கலாம், எதுவும் தெரியாது. ஏன்னா ஒண்ணு போல என்ன நாளும் இல்லை, அங்கேயே எல்லாம் மாறி மாறி நடக்குது. அப்ப எதை நம்பிக்கிட்டு போலாம்னா அண்ணாமலை யாரும் நம்பிட்டு போலாம். சாமான்யமா 2 கையும் காலும் முளைச்ச மனுஷன் நம்புறதுக்கு அத்தனை பெரிய மலை யுக யுகமா இருக்கே, அதன் பேர்ல நம்பிக்கை வரலையா? அதை நம்பிட்டு போனா போச்சு. அந்த மலையை நம்பிட்டு போயிட்டோம்னா அத்தனையும் பார்த்து பார்த்து செய்வார். பரம ஞானியர்கள் வாழ்க்கையில நடந்த அத்தனை நாள் விஷயத்திலும் பார்க்கிறோம். அவர்களுக்கு பசித்தால் எங்கிருந்தோ வந்து யாரோ உணவு கொடுக்கும்படியாக செய்வார். அவர்களுக்கு மட்டுமில்லை, அவரை நம்பி சுத்தி இருப்பவர்களுக்கு பசித்தால் எங்கிருந்தோ வந்து அத்தனை பேருக்கும் தகுதியாக விருந்து படைக்கும் அற்புதங்களை எல்லா காலத்திலும் செய்து கொண்டிருந்திருக்கிறார். மழைக்கு கொடை கொடுத்தது அடிக்கடிக்கே நடந்ததுதான். கொடை வைத்துக் கொள்ளும் வழக்கம் இல்லை. திடீர்னு பிரதட்சணம் பண்றதே ஜோன் அடிச்சு பெய்ஞ்சு மழை முழுவதுமாக சிரமப்பட்டு நின்ற போது ஒரு வீட்டு வாசல் அண்டி போய் நின்னோம். வீடு கதவு சாத்தி இருந்தது. யாருக்கு என்ன தோணித்தோ தெரியல. வெளியே வந்து ஒரு கொடை கொடுத்து உள்ள வந்து உட்காருங்களே, கொடை பிடிச்சிட்டா நடக்க போறீங்கன்னு வந்து உட்காருங்களேன்னு சொன்ன சிறப்பை எல்லாம் செய்து கொடுத்த பெருமை. மழையை விட வேகமா அதுல கரையும்படியாக அழுதுதான் நம்மளால நன்றி சொல்ல முடியும். நாம யாரு இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு மூலையில இங்கேயோ ஒரு கோட்டியில இருக்கோம். எழுந்தா படுத்தா பாவம் செய்யக்கூடிய நம்மை நம்ம நம்பி வந்துட்டானேன்னு நினைத்து ஒரு கொடை கொடுத்தான் பெருமான்னா எத்தனை கருணை. இந்த கருணை அருணாச்சலேஸ்வரரிடத்தே பிரத்யட்சமாக இருப்பதனால்தான் அவரை நம்பி 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 அடியார்கள் வருகிறார்கள். அந்த தலத்தில் செய்யும் தர்மங்கள் எல்லாம்
கோடி கோடியாக அதிகப்படுத்தி நமக்கு வந்து சேரும்படியான சிவபுண்ணிய காரியமாக அமைகிறது. ஒருவருக்கு எழுத்தறிவிப்பதோ, ஒருவர் தாகம் தீர்ப்பதோ, ஒருவருக்கு பிடி அன்னத்தை கொடுப்பதோ திருவண்ணாமலை ஸ்தலத்திலிருந்து செய்யும் போது அது சாமானியமாக தரக்கூடிய பலத்தை விடவும் அநேக மடங்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய சிறப்பைத்தான் இந்த ஸ்தலத்திலே வசிப்பவர்கள் பார்க்கிறார்கள். அதனால்தான் பல தலைமுறைகளாக நிபந்தங்கள் எல்லாம் வைத்து அருணாச்சல கஷேத்திரத்திலே சத்திரம் அமைத்து அன்னதானம் செய்வது, வரக்கூடிய அடியவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுப்பது, போரும் அன்னமிட்டு கூடிய சிறப்பெல்லாம் அந்த ஸ்தலத்திலே தலைமுறையாக பலர் செய்து வருகிறார். அவர்களுக்கு அத்தனையும் திரும்ப பெறப்பட்ட சிறப்பைத்தான் அங்கே பார்க்க முடிகிறது. அப்படி பாமரர்களுக்கும் அவர்கள் அடிமனதிலே நம்பிக்கைக்கு நாயக புருஷனாக வீற்றிருந்து உண்ணாமுலை அம்பிகையோடு தன்னை நாடி வருபவர்கள் அத்தனை பேருக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்கி இன்னும் வேணுமா மறுபடியும் வான்னு சொல்ல வார்த்தையோடு நம்மை வழியனுப்பி வைக்கக்கூடிய கருணை பிரவாகமாக விளங்குகிறார் அவர். கருணை ஆறுன்னா அடித்து ஓடிக்கொண்டு போயிடும். இது கருணையே மலையாக இருக்கக்கூடிய அசைக்காத கருணையாக அங்கேயே இருந்து கொண்டு கோடி கோடி கண் பார்வைகளாலே வருபவர்கள் அத்தனை பேரையும் எல்லா திசையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பு அருணாச்சலகிரிக்கு உண்டு. தர்மகாரியங்கள் அங்கே செய்வதெல்லாம் பன்மடங்கு பெருக்கி கணக்கில் கொள்ளப்படும்னா எத்தனை பெரிய தர்மக்ஷேத்திரமாக இருக்கணும். இப்படி உலகத்தில் முதலில் பெருமான் தான் அக்னி பிழம்பாக தோன்ற தேர்ந்தெடுத்த ஸ்தலமும் நான்முகன் திருமானை முன்னிட்டு அவர்கள் இருவருக்கும் திருத்தம் செய்வதாய் செய்து ஞானோபதேசம் செய்து வைத்து ஆணவத்தோடு வந்தவர்கள் அண்ட முடியாததென்றும் அது களைந்து ஞானியர்களுக்கு வான் அருகே அழைத்து தன் மேலேயே இடம் கொடுத்து சிறப்பிக்கும் தன்மையையும் உலகிற்கு உணர்த்தி அம்பிகை தன்னை வந்து அடைந்து அவள் மூலமாக தன் பெருமையும் கார்த்திகை தீபோத்சவத்தினுடைய மகிமையும் அந்த தீப பிரதிஷ்டையின் சிறப்பும் காலந்தோறும் கடந்து இருக்கும்படியாய் அனுகிரகம் பண்ணியும் இன்று வரையிலும் அந்த உற்சவம் முட்டுப்படாது தொடர்ந்து நடந்து வரும் சிறப்பையும் காண வேண்டி அங்கே வந்து காத்திருக்கும் கோடி கோடி அன்பர்கள் மனதினுள்ளேயும் அந்த ஞான தீபம் விளக்காய் தோன்றி இருண்ட ஹிருதயத்திலே ஞான தீபமாக தோன்றி உள்ளுக்குள்ளே அதுவரையில் மறைபொருளாக இருந்த பரம்பொருளை காட்டிக் கொடுக்கும் சிறப்பையும் அருணாச்சலத்தின் எல்லையை அடைந்தவர்களுக்கே காட்டிக் கொடுக்கிறார் பெருமான். அப்பேற்பட்ட அந்த பெருமானையே தாயும் தந்தையுமாக பற்றி இந்த நூற்றாண்டில் நம்மையெல்லாம் வாழ்விக்க தகுதியாக எளிமையான உபதேசங்களை செய்து வைத்து அதற்காகவே வந்து தோன்றி இந்த தலத்தை தனக்கு இருப்பிடமாக்கி வரும் அடியவர்களுக்கெல்லாம் அந்த தலத்தையே மகா ரகசியமாக காட்டிக் கொடுத்து வந்தவர்களை எல்லாம் தாயும் தந்தையுமாய் இருந்து காத்துக் கொடுத்த மகனீய அந்த ஆச்சாரியருடைய சீடர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையிலே அடியனுக்கு தெரிந்த அளவில் சில வார்த்தைகளை தொகுத்து சொல்வதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அருணாச்சல பெருமான் மகிமை எல்லாம் வேதங்கள் 40 வேதம் வந்தாலும் சொல்லி முடிக்க முடியாது. சொல்ல துணிந்த என்ன ஏதோ சொல்ல கேட்ட ஆசையினாலே அவர் வேரை சொல்லலாம்னு துணிந்ததுதான். மனசுல இருக்கிற விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டு வந்தேன். வேற ஏதான 1-2 தப்பி போயிருந்தாலும் விஷயம் மாறி இருந்தாலும் அடியார் பெருமக்கள் அந்த குற்றம் என் வினைவசத்தால் வந்ததென்று கூறி மன்னித்து அருள் செய்து ரசிக்கும்படியாக ஏதான இருந்தா அது என்னுடைய ஆச்சாரியர் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்கள் செய்த அனுகிரகத்தால் பெற்றது என்று கூறிக்கொண்டு இதற்கும் அடியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லா இருந்த ஆச்சாரியர் செய்தது தவறுனா என் வினைவசத்தால் வந்தது, அந்த அளவில் மன்னித்து அடியனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆரூர் பெருமான் அருளாலே இந்த சத்சங்கம் இன்னும் அபிவிருத்தியாகி பலகாலம் இன்னும் அநேக அடியார்கள் இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு சத்சங்கத்தாலே எல்லா விதமான சஞ்சலங்களும் தீர்ந்து ஆனந்தத்தை அடியார்கள் அடையும்படியான ஒரு நிலையை உற வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.